எல்லாருக்கும் வணக்கம். நாங்கள் இன்றைக்கு பெருக தொடர்பான மீதி விடயங்களை பார்ப்போம். அப்போ எங்களுக்கு பெருக முறைகள் என்றது முழுமையாக நாங்கள் போன வகுப்பு வரைக்கும் பார்த்துட்டோம். இன்றைக்கு சில நேரம் வகுப்புல நெஞ்சாக்களுக்கு இது இந்த இடையில இருந்து வர்றதா இருக்கும். நான் திருப்பி டியூட்டில் அனுப்பிவிடுறேன். அந்த ஒரு குழுவில் இணையச்சு நான் டியூட் தேவையானாக்கள் அதில் நான் அனுப்பல. இன்னும் இன்றைக்கு இரவுக்கு அல்லது நாளைக்கு இப்படியே உங்களுக்கு அனுப்பிவிடுறேன் டியூட்டரில் திருப்பி தேவையானாக்கள். ஏன்னா திருப்பி அந்த குழுவிலேயே திருப்பி திருப்பி பதிவு செய்து கொண்டிருந்தால் சில நேரங்களில் அது ரிப்பீட் ஆகி கொண்டிருக்கும். அப்போ புதிய குழுவில் இணையராக்களுக்கு அதில் நான் அந்த டியூட்டரில் அனுப்பிவிடுறேன். அப்போ நாங்கள் தொடர்ந்து பார்ப்போம். என்னென்னு சொல்லி சொன்னால் இன்னொரு விடயம் என்னென்னா விலைமனு செயல்முறைகள். இது வந்து இப்போ புதிய இந்த பெருக தொடர்பான வழிகாட்டு நெறிகள்ல தான் புதுசா உள்ளடக்கப்பட்டிருக்குது. இதுக்கு முதல் எங்களுக்கு இருந்தது இதையும் கொண்டே பெருக முறைகள்லாம் சேர்த்திருந்தது. அது உண்மையா ஒரு பிழையான ஒரு முறைமை தான். ஏன்னா பெருக முறைக்குள்ள தான் எங்களுக்கு 2 கடித உரமுறை, 2 கட்ட முறை என்று சொல்லி இருந்தது. ஆனால் அது உண்மையிலேயே ஒரு செயல்முறைகள் தான். அது பெருகை முறைகள் அல்ல. இப்ப அது திருத்தப்பட்டிருக்குது. அப்ப புதிதாக ஒரு விடயம் ஒன்று வந்திருக்குது, விலைமனு செயல்முறைகள். அப்ப பெருகை முறைகள் என்றது அது ஏற்கனவே நாங்க பார்த்துனாங்க. அப்ப என்னென்ன வகையாக பெருகை செய்யலாம் என்று சொல்லி அது சர்வதேச போட்டிகளில் தொடங்கி ரிப்பீட் ஆர்டர், அதாவது மீள்கட்டளை வளங்கள் வரைக்கும் உள்ள பெருகை முறைகள் பார்த்தினாங்க. எந்த பெருகு முறை என்றாலும் அதை செய்யக்கூடிய செயல்முறைகள் சரிதானே, எப்படி நாங்கள் அந்த பெருகையை செய்யலாம். அப்ப இது ஒரு புதிய விடயமாக இருக்குது. ஆனபடியால் அதில் கவனிச்சு கொள்ளுங்க. அப்ப 3 முறையில நாங்கள் கேள்வி கூறல மேற்கொள்ளலாம். ஒன்று ஒற்றை கட்ட ஒற்றை கடித முறைமை. அதாவது ஒரே தரத்துல கேட்கறது. அவர்கள் விலை மனுவை சமர்ப்பிக்கிறார்கள். சாதாரணமா நாங்கள் செய்கிற பெருக முறை இதுதான். அப்ப சாதாரணமா குறைந்த பெறுமதியுடைய அல்லது ஒரு பொதுவான ஓரளவு பெறுமதியுடைய பொருட்களுக்கோ சேவைகளுக்கோ அல்லது வேலைகளுக்கோ நாங்கள் சாதாரணமாக கைக்கொள்ற பெருக முறை இந்த ஒற்றை கட்ட ஒற்றை கடித உரை முறை விலைமனுக்குரல். அப்ப ஒரேடியா அவர்கள் விலைமனுவை சமர்ப்பிப்பார்கள், கடித உரையில வச்சு பொறியிட்டு சமர்ப்பிப்பார்கள். ஒரு கட்டமாக இருக்கும். அந்த வகையில தான் விலைமனு கோரப்படுறது. அடுத்தது ஒற்றை கட்ட இரட்டை கடித உரை முறை. ஒரே தரத்திலேயே ஆனால் 2 வெவ்வேறான கடித உரைகள்ல சமர்ப்பிக்க வேணும். அது தொழில்நுட்ப மதிப்பீடுகள் போன்ற விடயங்கள் தனியாகவும், அடுத்தது வந்து நாங்கள் பார்த்தோம்னு சொல்லி சொன்னால் விலைமனுக்கள் தொடர்பான விடயங்கள் தனியாகவும் சமர்ப்பிக்கப்படுறது. அதை நாங்கள் விரிவாக பார்ப்போம். அடுத்தது இரட்டை கட்ட விலைமனு கோரல். முதல் ஒரு கட்டமா விலைமனு கோரி சில விவரங்களை பெற்று அது பரிசீலிக்கப்பட்ட பிறகு மீள ஆவணங்களை வழங்கி மீள கோருறது. அப்ப 2 கட்டங்கள்ல விலைமனுவை கோருறது. அப்ப இந்த வகையில 3 செயல்முறைகள் இருக்குது. அப்ப இது ஏற்கனவே இருந்த முறைதான், ஏற்கனவே இருந்தது. ஆனால் பெருக முறையோட சேர்த்து உள்ளடக்கப்பட்டிருந்தது. இப்ப அது சரியாக சொல்லப்பட்டது. அப்ப இது செயல்முறைகள் இருக்கு. அப்ப பெருகை முறை என்றது வேற, பெருகை செயல்முறை என்றது வேற. சரிதானே. அதாவது எப்படி நாங்க பெருகையை செய்யறோம். ஒரேடியா கேட்கிறோமா அல்லது 2 தரமா கேட்கிறோமா அல்லது ஒரேடியா 2 உரையில வேற வேற ப்ரொபோசலை கேட்கிறோமா என்றதை பொறுத்து தான் இந்த 3 வகையான செயல்முறைகளாக இருக்குது. அப்ப இந்த செயல்முறைகளை ஞாபகத்துல வச்சிருங்க. அப்ப ஒற்றை கட்டத்துல ஒரு கடித உரையில விலைமனு கோர்றதுன்னு சொல்லி சொன்னார். அப்ப இங்க வந்து தொழில்நுட்ப முன்மொழிவுகளும், அதாவது தொழில்நுட்ப முன்மொழிவுன்றது நாங்கள் அமைப்பு குறியீடுகள், அதாவது இப்படித்தான் எங்களுக்கு தேவை என்றால் அது சார்ந்த தொழில்நுட்ப விடயங்கள், எங்களுடைய பெருக சம்பந்தமான ஒரு நிறுவனத்தினுடைய தேவையைத்தானே நாங்கள் அமைப்பு குறியீடுகளாக வெளியிடுறோம். தேவையைத்தானே விலைமனுவில் நாங்கள் கோர்றோம். எங்களுடைய தேவை இப்படியானது. ஒரு மேசை என்றால் அது என்ன நீள அகலத்தில் இருக்க வேணும், அல்லது அதில் எத்தனை லாட்சி இருக்க வேணும், எத்தனை கபட் இருக்க வேணும், இன்னத்துல செய்யப்பட்டிருக்க வேணும் போன்ற விடயங்கள் அது தொழில்நுட்பம் சார்ந்த விடயங்கள். அப்ப அவ்வாறான தொழில்நுட்ப விடயங்களையும் நிதி, அதின் பெறுமதி எவ்வளவு, வெட்வரி எவ்வளவு போன்ற விடயங்களையும் அல்லது கழிவு எவ்வளவு போன்ற விடயங்களையும் ஒரே விலை மனுவிலேயே சமர்ப்பிக்கிறது தான் ஒற்றை கடித உரை முறைமை. சரிதானே. இப்ப வேற ஒன்றும் இல்லை, சும்மா சாதாரணமா விளங்கிக் கொள்ளுங்க. அப்ப இந்த 2 விடயங்கள் தான் உண்மையா விலைமனு கோரல்ல நாங்கள் பரிசீலிக்கிறது. 2 விடயங்கள். ஒன்று தொழில்நுட்ப விடயங்கள் என்று சொல்றது எங்களுடைய தேவையோடு அது பொருந்தி இருக்குதா. அப்ப எப்பயுமே கணிசமான பிரதிபலிப்பை கொண்ட விலைமனுக்கள் என்றதன் கருத்து நாங்கள் கேட்ட தேவையோட ஒத்து போகக்கூடிய விலைமனுக்கள். எப்பயுமே விலைமனுக்கள் என்றது எங்களுடைய தேவையோட 100% ஒத்து போகும் என்று நாங்கள் சொல்லலாது. ஏனென்றால் அது வந்து நடைமுறை சாத்தியம் இல்லாது. ஆனால் ஒரு கணிசமான அளவுக்கு எங்களுடைய தேவையோடு ஒத்து போக வேணும். அப்படி ஒத்து போகாத விலைமனுக்கள் அது முதல் கட்டத்திலேயே நிராகரிக்கப்பட வேணும். ஏனென்றால் அது எங்களுடைய தேவையோட பொருத்தம் இல்லை. ஆனால் அவ்வாறு கணிசமான பிரதிபலிப்பை காட்டிய விலைமனுக்கள் சரிதானே என்றதின் கருத்து வந்து எங்களுடைய தேவையோட ஒரு கணிசமான அளவுக்கு சிறிய விலகல்கள் இருக்கலாம்.
அப்ப விலகல்கள்ல நாங்கள் பார்ப்போம், பெரிய பாரிய அளவு விலகலா, அதை ஏற்றுக்கொள்ள முடியாது இருக்கா, அல்லது சிறிய விலகலா. இவங்களுக்கு 200 மீட்டர் 200 மில்லி லிட்டர் குளிர்பான போத்தெல்லாம் தேவை என்று சொல்லி சொன்னால், ஒரு நாளும் நாங்கள் பருக செய்யக்குள்ள அது பெப்சியோ அல்லது கோகோ கோலாவோன்னு சொல்லி நாங்கள் பிராண்ட மைக்க மியூட் பண்ணிட்டு காய்ச்சிங்கன்னா நல்லமே. ஓகே, பரவாயில்ல. அப்ப சாதாரணமா பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னால் நாங்கள் ஒரு நாளும் பிராண்டை சொல்லி விலைமனு கோரக்கூடாது. ஏனென்றால் பிராண்டை சொல்லி விலைமனு கோரினா நாங்க விலைமனு கோர முதலே எங்களுடைய பெருகை நோக்கங்கள் அல்லது குறிக்கோள்கள், பெருகையில நாங்கள் எதிர்பார்க்கிற இயல்புகள் என்றதுல எல்லாற்றையும் பங்களிப்பும் இருக்கணும். அப்ப நாங்கள் முதலே பிராண்டை செலக்ட் பண்ணோம்னா நாங்கள் ஆளை செலக்ட் பண்ணிட வேண்ட மாதிரி தானே. எனவே அது தவறானது. அப்ப எங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு 200 மில்லி லிட்டர் குளிர்பானம் வேணும் என்று சொல்லி சொன்னால் அது 200 மில்லி லிட்டர் குளிர்பானம் எப்படி இருக்க வேணும், போத்துல அடைச்சிருக்கணுமா, பிளாஸ்டிக் போத்துல அல்லது பேக்கெட்ல இருக்கணுமா, அப்படியானதெல்லாம் நாங்கள் எங்களுடைய தேவைக்கேற்ப கேட்கலாம். ஆனால் பிராண்டை கேட்கக்கூடாது. ஆனால் சில நேரம் ஒவ்வொரு பிராண்டை பொறுத்த வரைக்கும் 200 மில்லி லிட்டர் சிலதுல இருக்கலாம், சிலதுல சில குளிர்பான வகைகளை பிராண்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தெரியும் 207 மில்லி லிட்டர் இருக்கலாம், சிலது 198 இருக்கலாம், 195 இருக்கலாம். அவர்கள் தங்களுடைய பிராண்டை போடுவார்கள். அப்ப எங்களை பொறுத்த வரைக்கும் 200 தேவை என்றால் 207 அல்லது 198 195 மில்லி லிட்டரோ ஒரு கணிசமான பிரதிபலிப்பை காட்டியிருக்குது. சரிதானே. அப்ப கணிசமான பிரதிபலிப்பை காட்டினால் அதுக்கு பிறகு நாங்கள் அதை விலையை ஒப்பிடலாம். அப்ப அப்படித்தான் தெரிவு செய்யப்படுறது. அப்ப முதலாவது தொழில்நுட்ப விடயங்கள்லாம் எப்பயும் பரிசீலிக்கப்படுறது. அப்ப இந்த ஒற்றை கடித உற முறைமை என்றது ஒரே அடியாக இந்த 2 விடயத்தையும் கோர்றது. அப்ப கணிசமான பிரதிபலிப்பை காட்டின விலமனுக்களை நாங்கள் முதல் தெரிஞ்செடுத்துட்டு ரைட் இதெல்லாம் எங்களுடைய தேவையோட பொருத்தப்பாடுடையதா இருக்கின்றால் இனி அதைத்தான் பார்ப்போம். அப்ப அந்த விலமனுக்களை கணிசமான பிரதிபலிப்பு இல்லாத, இப்ப நாங்கள் 200 மில்லி லிட்டர் கட்டதுக்கு ஒரு ஆள் 100 மில்லி லிட்டருக்கு விலமனு தந்திருந்தார் என்றால் அது எங்களுக்கு தேவையோட ஒத்து போக இல்லை, அல்லது 500 மில்லி லிட்டருக்கு தந்தவர் தேவையோட ஒத்து போக இல்லை. எனவே அது கூடுதலான விலகல், அதை ஏற்றுக்கொள்ள முடியாத விலகல், எங்களுடைய தேவைக்கு கிட்ட நிக்க இல்லை. அப்ப கணிசமான பிரதிபலிப்பை அது காட்ட இல்லை. அப்ப அப்படியானதுல நாங்கள் அதன் விலையை பார்க்க மாட்டோம். சில நேரம் 500 மில்லி லிட்டரே அவர் மிக குறைஞ்ச விலைக்கு தாரார், அப்ப அது சில நேரம் 100 மில்லி லிட்டரை விட லாபம், அப்படி நாங்க பார்க்கலாம். ஏன்னா எங்களுக்கு 100 மில்லி லிட்டர் தானே தேவை என்று நாங்க கேட்டுனாங்க. அப்ப 500 மில்லி லிட்டர் தேவை என்றால் சில நேரம் அதை விட அப்படி நாங்கள் கேட்டிருந்தால் 500 மில்லி லிட்டர் தேவைன்னு சொல்லி அதை விட விலை குறைஞ்ச விலைக்கு வேற ஒருவர் போட்டியில வந்திருக்கலாம். நாங்கள் 100 கேட்டபடியே தான் மற்றார்கள் வராம இருக்கலாம். எனவே முதல் கட்டத்துல நாங்கள் கணிசமான பிரதிபலிப்பு என்றதான் பார்ப்போம். அப்ப பார்த்து அதாவது நாங்கள் எங்களுடைய அமைப்பு குறியீடுகளோட இந்த அளவுக்கு அது பொருத்த முடியதா இருக்குது. அமைப்பு குறியீடுகள் என்றது எங்களுடைய தேவையோட, அப்ப எங்களுடைய தேவையை தானே நாங்கள் அதனூடாக வெளிப்படுத்துறோம். அப்ப அவ்வாறு கணிசமான பிரதிபலிப்பை காட்டாத எல்லாத்தையும் விலையை பரிசீலிக்காமலே நிராகரிப்போம். பிறகு பிரதிபலிப்பை காட்டினத்துலதான் நாங்கள் விலைகளை ஒப்பிடுவோம். இதான் பழமையா செய்கிற முறை. இது விளங்கிட்டேன்னு சொல்லி சொன்னால் அதாவது விலை மனு எவ்வாறு மதிப்பீடு செய்யப்படுது என்ற இந்த சுருக்கமான அறிமுகம் விளங்கிட்டேனால் இந்த 3 முறைகளும் எங்களுக்கு ஞாபகத்தில் இருக்கும். அப்ப ஒருவர் என்ன செய்வார்டா தன்னுடைய பிராண்ட் நேம், மற்றது அதன் மில்லி லிட்டர், அதன் இயல்பு போன்ற தொழில்நுட்ப விடயங்கள் எல்லாத்தையுமே அதே விலை மெனுவில் குறிப்பிடுவார். அதே நேரம் விலையையும் அதே விலை மெனுவில் குறிப்பிடுவார். அப்ப அப்படி குறிப்பிடக்கூடிய வகையில ஆவணங்களை கொடுத்து நாங்கள் விலை மனுவை கோரினோம் என்று சொல்லி சொன்னால் அதைத்தான் சொல்றது ஒற்றை கடித உரை முறைமை. ஒரே தரத்துல ஒரு கடித உரையிலேயே 2 விடயங்களையும் கேட்கிறோம், தொழில்நுட்ப விடயங்களையும் நிதி முன்மொழிவுகளையும். அப்ப இது சாதாரணமாக பயன்படுத்தப்படுறது, பொதுவாக பரவலாக பயன்படுத்தப்படுற ஒரு முறைமையா தான் நான் சொன்னேன். நாங்கள் கூடுதலா இதைத்தான் பயன்படுத்துறோம். சாதாரண ஓரளவான திணைக்களம் சார்ந்த பெருகைகளுக்கு இது எங்களுக்கு போதுமானதா இருக்குது. அப்ப இங்க விவர குறிப்புகளும் தேவைகளும் துல்லியமாக வரையறுக்கப்படும் போது இந்த முறையை பயன்படுத்தலாம். என்ன எங்களுக்கு வடிவா தெரியும் என்ன தேவை என்றதை நாங்க தெளிவா வரையறுக்கக்கூடியதா இருக்குது. அப்ப வரையறுக்கக்கூடியதா இருந்தால் தான் இந்த முறை பொருந்தும். சில நேரம் எங்களுக்கே தெரியாது எங்களுக்கு என்ன தேவை, ஒரு அணுவுல வந்து அமைக்கணும்னு சொல்லி சொன்னால் அணுவுல எப்படி அமைக்கிறதுன்றது எங்களுக்கே தெரியாண்டால் விலை மெனுவை குறைக்கல, அதுல சிக்கல். அப்ப அதுக்கு இந்த முறை பொருந்தாது. ஏனென்றால் ஒரே தரத்திலேயே அவர் தன்னுடைய தொழில்நுட்ப முன்மொழிவுகளை தாரத்துக்கு நாங்கள் சரியாக விவர குறியீடுகளை கொடுத்திருக்க வேணும், ஸ்பெசிபிகேஷனை சரியா கொடுத்திருக்க வேணும். அப்ப விவர குறிப்புகளும் எங்களுடைய தேவையும் சரியாக துல்லியமாக வரையறுக்கப்படக்கூடியதாக இருக்கிறதுதான் இந்த முறை பயன்படுத்தப்படுறது மிக பொருத்தமா இருக்கும். அப்ப நாங்கள் சாதாரணமா கொள்வனும் சரியில்லை. இப்ப எங்களுக்கு A4 பேப்பர் வேணுமென்றால் A4 பேப்பர் எங்களுக்கு தெரியும், அது என்ன தரத்துல கேட்க போறோம், அது சைஸ்ன்றது A4 எல்லாமே எங்களுக்கு தெரியும். ஆனபடியால் அதுக்கு நாங்கள் இந்த முறையை பயன்படுத்தலாம். அதே மாதிரி சாதாரணமா நாங்கள் அலுவலகத்துல செய்யற பெருகைகள் எல்லாமே இதே முறையை பயன்படுத்தலாம். அப்ப பெருகை ஆவணங்கள்ல விவர குறிப்புகள்
தேவைகள் அட்டவணை ஒப்பந்த நிபந்தனைகள் எல்லாமே உள்ளடக்கப்பட்டிருக்கும். அப்ப அதற்கு அமைவாக அவர்கள் தங்களுடைய விலை மனுக்களை சமர்ப்பிக்கக்கூடியதாக இருக்கும். அப்ப அதுல ஒரு குழப்பமும் இருக்காது. சாதாரணமாக இந்த விலை மனுக்களை பெற்று மதிப்பீடுகள்ல கணிசமான ஏற்புடைமை, அதான் நான் சொன்னேன், கணிசமான ஏற்புடைமையை கொண்ட குறைந்த விலை மனு சமர்ப்பித்த விலை மனுதாரர் தெரிவு செய்யப்படுவார். அப்ப கணிசமான ஏற்புடைமையை பார்ப்போம். ஏற்புடைமை இருக்கிற விலை மனுக்களை ஏற்றுக்கொள்வோம், மற்றதை முன்னுக்கே நிராகரிக்கிறோம். பிறகு இந்த கணிசமான ஏற்புடைமை இருக்கிற விலை மனுக்கள்ல யார் குறைந்த விலைக்கு தர்றதுக்கு இருக்கிறார். அப்ப எங்களுக்கு தொழில்நுட்ப விடயங்கள் சரி எங்களோட தேவையோடு ஒத்து போகுது. அதே நேரம் சிக்கனமான முறையில நாங்கள் விலை குறைஞ்ச முறையில போட்டியின் அடிப்படையில போட்டியின் நன்மையை நாங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடியதா இருக்குது. அதுதான் பெருகையினுடைய நோக்கம். அப்ப அந்த வகையில நாங்க பார்த்தோம் என்றால் விலை குறைந்த விலை மனுதாரர் இதுல தெரிவு செய்யப்படுவார். அப்போ ஒற்றை கடித உற முறைமை என்றால் என்ன, அது எவ்வாறு பிரயோகிக்கப்படுது, எவ்வாறான சந்தர்ப்பத்தில் அது பொருத்த முடியதா இருக்கும். அப்ப 3 விடயங்களும் இருக்குது. சரிதானே? அப்ப இந்த 3 விடயங்களையும் ஞாபகம் வச்சிருந்தீங்கன்னா அதான் உங்களுக்கு வினாக்கள் வந்தா வரக்கூடிய விடயங்கள் அவ்வளவுதான். சரிதானே? அடுத்தது நாங்க பார்த்தோம்னு சொல்லி சொன்னால் ஒற்றை கட்டத்துல இரட்டை கடித உற முறைமை. அப்ப இங்க என்ன செய்வோம் என்றால் ஒரே தரமாத்தான் விலை மனுக்களை சமர்ப்பிக்க சொல்லுவோம். சரிதானே? ஆனால் 2 முன்மொழிவுகளையும் வேற வேறையா சமர்ப்பிக்க சொல்லுவோம். 2 முன்மொழிவுகள் என்றது உங்களுக்கு தெரியும், தொழில்நுட்ப முன்மொழிவுகளும் விலை முன்மொழிவுகளும் நிதி முன்மொழிவுகளும். அப்ப இதுக்கு பயன்படுத்துவோம்னா தொழில்நுட்ப ரீதியான சிக்கலை கொண்டுள்ள வேலைகள், வழங்கல்கள் அப்படியானதுகளுக்கு அதுக்காகத்தான் இந்த முறையை பயன்படுத்துறோம். அப்ப இங்க என்னத்துக்காக நாங்க 2 எடுக்கிறோம்னு சொல்லி சொன்னால் தொழில்நுட்ப மதிப்பீடுகளை தனியாக ஒரு கடித உரையில தர சொல்லியும் நிதி தொடர்பான அவர்களுடைய விலைகளை இன்னொரு தனியான கடித உரையில தர சொல்லியும் சொல்லுவோம். அப்ப முதல் பார்க்கிறது தொழில்நுட்ப ரீதியானது. ஏனென்றால் எங்களுக்கு தொழில்நுட்பம் தான் இங்க முக்கியமாக இருக்குது. அப்ப அதிண்ட செயற்பாடு தொழில்நுட்பம் அதை பரிசீலிச்சு எது எங்களுடைய தேவையோட ஒத்து போகுது. அப்ப எங்களுக்கு முன்கூட்டியே எங்களுக்கு நிர்ணயிக்க தெரியல, அவர்கள் தாரார்கள் தாங்கள் இப்படி செய்தால் இப்படி செய்து தருவோம், இன்னென்ன தங்களுடைய இதுல இன்னென்ன உள்ளடக்கங்கள் இருக்குது என்று அவர்கள் தாரதை வச்சுக்கொண்டு அப்ப எது எங்களுடைய தேவையோடு ஒத்து போகுதுன்னு பார்த்துட்டு அவ்வாறு தெரிவு செய்யறத மட்டும் பிற விலைகளோட வச்சு பார்த்து அதுல எது குறைவா இருக்கும். அப்ப நாங்கள் விலையின் செல்வாக்கு இல்லாமல் எங்களுடைய தேவையை சரியான முறையில தேவைக்குரிய பிரதிபலிப்பை நாங்க கண்டுபிடிக்கிறது. அதான் இதனுடைய நோக்கம். அப்ப தொழில்நுட்ப ரீதியான சிக்கலை கொண்டுள்ள வேலைகள் வழங்கல்களுக்கு தான் இது பொருத்தம். விலைகள் செல்வாக்கு இல்லாமல் தொழில்நுட்ப விடயங்களை மதிப்பீடு செய்யறதுக்காகத்தான் இந்த முறை பயன்படுத்தப்படுது. அப்ப இது பொருத்தமா இருக்கிற சந்தர்ப்பங்கள் பூர்ணத்துவமான தயாரிப்பு டேர்ன்கி முறை என்று சொல்றது. டேர்ன்கி என்றது அவர்களே எல்லாத்தையும் செய்துட்டு வடிவமைப்புல இருந்து இப்படி டிசைன் பில்டு எல்லாம், அதாவது வடிவமைப்பு செய்யறது, அதை பூர்த்தி செய்யறது எல்லாத்தையுமே செய்து முடிச்சுட்டு எங்கள்கிட்ட ஒப்படைக்கிறது. அப்ப அப்படி அவர்கள் தருவார்கள், இப்படித்தான் நாங்கள் செய்ய போறோம், எங்கள்கிட்ட வடிவமைப்பு இப்படித்தான் இருக்கும் இப்படி. அப்ப நாங்கள் அந்த தொழில்நுட்ப மதிப்பீடுகளை பரிசீலிச்சு போட்டு ரைட் இதுதான் எங்களுக்கு பொருத்தமானதுன்னு தெரிவு செய்து அதுல விலை குறைஞ்சதை நாங்க கொடுப்போம். அப்ப அவர்களே அதுக்கு தேவையான அவர்கள் தந்த ப்ரொபோசலின் படி அவர்கள் தந்த முன்மொழிவின் படி இருக்கிறபடி செய்து எங்கள்கிட்ட எல்லாம் முடிச்ச பிறகுதான் பாரமளிப்பார்கள். சரிதானே? அப்ப எல்லாமே எங்களுடைய ஒப்பந்தத்தின்படி நிபந்தனைகளின்படி முடிவுறுத்தினபடி அதெல்லாம் டேர்ன்கி என்று சொல்றது. அதாவது எல்லாத்தையும் முடிச்சுட்டு இப்போ ஒரு கட்டிடம் எல்லாத்தையுமே கட்டி முடிச்சுட்டு அதோட டிசைன் எல்லாம் முடிச்சு அவர்களே செய்துட்டு கடைசியா கீயை மட்டும் கொண்டு வந்து எங்கள்கிட்ட தருவார்கள், அதை மட்டும் கைமாற்றி கொள்றது என்றது போல யோசிங்களேன். அப்ப இது பாரிய சேர்த்துல சும்மா சாதாரண கட்டிட வேலைகளுக்கு நாங்கள் அப்படி செய்ய மாட்டோம். எல்லாத்தையும் நாங்கள் பரிசீலிப்போம். இது சில நேரம் அணு உலைகள் அப்படியானதுகள் போன்றதுகளுக்கு இருக்கலாம். அப்ப அப்படியான தொழில்நுட்ப பிரச்சனைகள் இருக்கிற விடயங்களுக்கு அப்ப பூர்ணத்துவமான தயாரிப்பு, அதாவது முழுமையான நடவடிக்கையிலும் நாங்கள் ஒப்பந்தக்காரர்கிட்டே வர்றோம். அடுத்தது வடிவமைத்து உருவாக்குதல், அவையிலே டிசைன் பண்ணி அதை உருவாக்கி கொள்றது. இப்ப பொருட்கள் என்றால் எங்களுக்கு எங்களுடைய தேவைக்கு ஒரு உபகரணம் தேவை என்றால் அப்படி ஒரு உபகரணம் மார்க்கெட்ல இல்லை என்றால் ஆனால் அதை செய்து தரக்கூடியவர்கள் இருக்கிறார்கள் என்றால் எங்களுக்கு இப்படியானதான் தேவை என்று சொல்லி சொன்னால் அவர்களே அதுக்கேற்ற வகையில எப்படி உருவாக்கி எப்படி தருவோம், என்ன விலை என்றதை வேறையா தருவினோம். அப்ப நாங்கள் அதுக்காக அந்த ரெண்டு உரையில பெற்றுக்கொள்றோம். அப்ப வடிவமைத்து உருவாக்குதல் சரிதானே, அல்லது விநியோகித்து நிறுவுதல், அவர்களே கொண்டு வந்து அவர்களே எல்லாத்தையும் தயாரிச்சு கொண்டு வந்து எங்களுக்கு அதை பிக்ஸ் பண்ணியும் முடிவார்கள் என்ற மாதிரி. அப்ப அப்படியானது. அப்ப தொழில்நுட்ப முன்மொழிவுகளும் விலை மனுதாரற்ற தகுதியும் ஏனைய கோரப்பட்ட தகவல்களும் தனியான ஒரு உரையில இருக்கும். அதாவது ஒரு விலை மனுவை கணிசமான பிரதிபலிப்பை காட்டி இருக்குதா என்றதை ஒப்பிட்டு பார்க்கறதுக்கு தேவையான தகவல்கள் எல்லாம் தனியான ஒரு விலை மனுவில் இருக்கும். நிதிசார் முன்மொழிவுகள் அப்ப அதுக்காக எவ்வளவு கொடுப்பனவு அவை கேட்கணும்ன்றது இன்னொரு தனியான கடித உரையில இருக்கும். இரு உரைகளும் ஒரே உரையில விட்டு சமர்ப்பிக்கப்படும்.
அப்போ உண்டா அவர்களால் சமர்ப்பிக்கப்படும். நாங்கள் உடைக்கைகளில் உடைச்சா உள்ளுக்கு 2 ரூபாய் இருக்கும். நாங்கள் எதை செய்வோம் என்றால் முதலில் தொழில்நுட்ப முன்மொழிவையும் விலை மனுதார்ந்த தகமைகளையும் மதிப்பீடு செய்கிறது. அது ஒரு உரையில தானே இருக்கும். அப்ப அதைத்தான் உடைச்சு மதிப்பீடு செய்யறது. அப்படி மதிப்பீடு செய்துட்டு எங்களுடைய தேவையோடு எது பொருந்தது. அப்ப கணிசமான ஏற்புடைமையுடைய விலை மனுதாரட்ட நிதிசார் முன்மொழிவுகள் மட்டும்தான் அவர்கள் முன்னிலையில திறக்கப்படும். மற்றதுகள் எங்களுக்கு திறக்கப்படவே மாட்டாது. என்றால் அது எங்களுக்கு தேவையும் இல்லை. அவை என்ன விலை தந்தவேன்னு தேவையில்லை. அப்ப கணிசமான பிரதிபலிப்பு காட்டினாதாக்களை அப்புறம் அவர்களை கூப்பிட்டு அவர்கள் முன்னிலையில அது திறக்கப்படும். அப்ப அதுக்கு முதலே தொழில்நுட்ப இது மதிப்பீடு செய்யப்படும். அப்ப 2 தரமாக மதிப்பீடு செய்யப்படும் என்றதை விளங்கி கொண்டீங்கன்னா சரி, சாதாரணமா விளங்கி கொண்டா போதுமானது. இதுக்கெல்லாம் ஆழமா போக தேவையில்லை. அடுத்தது குறைந்த மதிப்பிடப்பட்ட பெறுமதியுடைய நிதி முன்மொழிவு தெரிவு செய்யப்படும். இரண்டாவது கணிசமான பிரதிபலிப்பு காட்டிட்டு ஏற்கனவே முடிவெடுத்துட்டோம் தானே. அதுல இருந்து குறைந்த நிதி முன்மொழிவு இருக்கிறது. யார் குறைந்த செலவில் அதை செய்தாரோ அது தெரிவு செய்யப்படும். அப்ப பிறகு ஆவணங்கள்ல தொழில்நுட்ப மற்றும் நிதிசார் முன்மொழிவுகளின் இணைந்த மதிப்பீடு தேவைப்படுத்தப்பட்டிருந்தால், அப்படி 2யுமே சேர்த்து செய்ய வேண்டும் என்று தேவைப்பட்டிருந்தால் ஒவ்வொரு முன்மொழிவுக்கும் நிறைய இடர்கள் குறிப்பிடப்பட வேணும். இப்ப உதாரணத்துக்கு இப்ப நாங்கள் இந்த 2 கடித உர முறையில கூட சில நேரம் நாங்க கேட்கல உண்மையா இப்ப முதல் சொன்ன மாதிரி தொழில்நுட்ப முன்மொழிவுகளை திறந்து கணிசமான பிரதிபலிப்பை காட்டினதை தெரிவு செய்த பிறகு அதிண்ட விலமெனுக்களை மட்டும் தெரிவு செய்யலாம். ஆனால் சில சந்தர்ப்பங்கள்ல எங்களுக்கு இன்னும் அதுல போட்டித்தன்மை சிக்கனம்ன்றத கருத்துல கொண்டு நாங்கள் 2யுமே கருத்துல கொண்டுதான் எடுக்க போறோம்னு சொல்லி சொன்னார். ஆனா முதல் கட்டம் நாங்கள் தொழில்நுட்பத்தை தான் அப்ப 2 கடித உரையில எடுக்கிறோம். ஆனா 2யுமே மதிப்பீடு செய்து எடுக்க போறோம் என்றால் கட்டாயம் கேள்வி குறைக்கலையே. 2க்கும் உரிய நிறையிட அதுண்ட வெயிட் சரிதானே. அதாவது இதுக்கு எவ்வளவு வீதம் கொடுப்போம். இப்ப உதாரணத்துக்கு தொழில்நுட்ப முன்மொழிவுகளுக்கு 80 வீதம் அல்லது சரிதானே. அப்ப ஏதோ ஒரு பகுதியில் அதுக்கு ஒரு வெயிட்டை கொடுப்போம். அப்ப பொதுவாக அப்படி செய்யறது இல்லை. அது விசேட சந்தர்ப்பங்கள்ல அவ்வாறு செய்யப்படுறதா இருந்தால் 2க்கும் வெயிட் எவ்வளவு, அதாவது எத்தனை வீதம் தொழில்நுட்ப மதிப்பீடுகளுக்காக கருத்துல கொள்ளப்பட இருக்குது. அப்ப அதுல அடுத்தது நிதியேக்காக எத்தனை வீதம் கருத்துல கொள்ளப்பட இருக்குது. அப்ப 2யும் இணைச்சு செய்யற ஒரு முறைமை இருக்கலாம். அப்படி ஒன்று இதுல புதிதாக சொல்லப்பட்டிருக்குது இந்த புதிய வழிகாட்டு நெறிகள்ல. அப்ப இது ஒரு புதிய விடயம். அப்ப பொதுவாக அப்படி செய்யறதா இருந்தால் 2க்குமே இணைந்த மதிப்பீடு செய்யப்படுறதா இருந்தால் செய்யறன்னு தீர்மானிச்சிருந்தால் நிதி முன்மொழிவுக்கு 80 வீதத்துக்கு குறையாத நிறை வழங்கப்பட வேணும். அப்ப தொழில்நுட்ப முன்மொழிவுகளுக்கு 20 வீதம் தான், அதுக்கு 20 வீதம் அல்லது குறைஞ்சது பெறுமதி தான் வழங்கப்பட முடியும். இணைந்த புள்ளி அடிப்படையில இணைந்த மதிப்பீட்டுல வெற்றியுடைய முன்மொழிவு. அப்ப தொழில்சார் அப்ப அதுக்கு உதாரணத்துக்கு அதுக்கு 20 புள்ளிகள் இதுக்கு 80 புள்ளிகள் என்று எடுத்தோம் என்றால் அப்ப அதுக்கு ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொருத்தர் தந்த பிரதிபலிப்பை காட்டின விலை மனுக்களுக்கு புள்ளி ஏறுறது. அப்ப அதுக்கு பெற்றுக்கொண்ட புள்ளிகளும் தொழில்நுட்ப மதிப்பீட்டுக்கு பெற்றுக்கொண்ட புள்ளிகளும் நிதி முன்மொழிவுகளுக்கு பெற்றுக்கொண்ட புள்ளிகளையும் கூட்டி எது வெற்றியிட்டதோ எது தெரிவு செய்யப்படக்கூடியதா இருக்கோ அதை தெரிவு செய்யறது என்ற ஒரு முறைமை புதிதாக அறிமுகப்படுத்தப்பட்டிருக்குது. அப்ப அதை தெரிஞ்சிருக்கும். இதெல்லாம் புதிய விடயங்கள் சரிதானே. அப்ப கணிசமான ஏற்புடைமை இல்லாத விலை மனுதாரற்ற நிதிசார் முன்மொழிவுகள் திறக்கப்பட மாட்டாது சரிதானே. கணிசமான பிரதிபலிப்பை காட்டினது மட்டும்தான் திறக்கப்படும். அதுக்குத்தான் 2க்கும் புள்ளிகள் இடப்படும். அது திறக்கப்படாமலே அவர்கள்ட்ட மீள ஒப்படைக்கப்பட வேணும். அந்த விலை மனுக்கள் நாங்கள் வச்சிருக்கிறது இல்லை. அது எங்களுடைய மதிப்பீடுகள் எல்லாம் முடிஞ்சு ஒப்பந்தக்காரர் தெரிவு செய்த பிறகு அது திறக்கப்படாமலே அவர்கள் பொறியிட்டு தந்த மாதிரியே அவர்கள்ட்ட மீள ஒப்படைக்கப்பட வேணும். அது நாங்க பார்க்கவே இல்லைன்றதுக்காக சரிதானே. அப்ப இப்ப உங்களுக்கு தெரியும் இதுல இந்த ஒரே கட்டத்துல 2 கடித உரைகளை பயன்படுத்தி விலைமனு கோர்றதா இருந்தால் அது கூட 2 விதமா இருக்கலாம். கோர்றது அது செயல்முறை ஒன்றுதான். ஆனால் 2 முறையாக மதிப்பீடு செய்யப்படலாம். ஒன்று தொழில்நுட்ப முன்மொழிவுகள் மட்டும் மதிப்பீடு செய்துட்டு அதிண்ட நிதிசார் முன்மொழிவுகளை திறந்து குறைந்த விலையை தந்தாலுக்கு நாங்கள் ஒப்பந்தத்தை கொடுக்கலாம். அல்லது 2யும் சேர்த்து மதிப்பிடுறது என்று நாங்கள் தீர்மானிச்சிருந்தால் கூடிய பாகம் 80 வீதத்துக்கு மேற்பட்ட வெயிட் சரிதானே நிறை அதாவது 80 வீதத்துக்கு மேற்பட்ட பகுதி நிதிசார் முன்மொழிவு கொடுக்க வேணும். 20 வீதத்துக்கு குறைந்தது மீதி பெறுமதி தான் தொழில்நுட்ப முன்மொழிவு கொடுக்க வேணும். அதுக்கும் நாங்கள் தொழில்நுட்ப முன்மொழிவுகளை பார்த்து எங்களுடைய தேவையோடு ஒத்து போற கணிசமான பிரதிபலிப்பை காட்டினதைத்தான் தெரிவு செய்வோம். அவ்வாறானவற்றை தெரிவு செய்து அதிண்ட நிதிசார் முன்மொழிவுகளைத்தான் உடைப்போம். உடைச்சிட்டு அதுக்கு 2க்கும் பெறுமதியை கொடுப்போம். கொடுத்து 2லையும் வெற்றியிட்டுறதை தெரிவு செய்வோம். மற்றும்படி
பிரதிபலிப்பு காட்டாததெல்லாம் உடைக்கப்படாமல் இந்த முறையில மீள அவர்களுக்கு கொடுக்கப்படும். ஏன்னா அது தனியா இருக்கிறபடியா. அப்ப இவ்வளவு விஷயங்களையும் விளைய கொண்டால் எங்களுக்கு அந்த பிரச்சனை முடிஞ்சது. அடுத்தது 2 கட்ட விலக்குகள். அப்ப இங்க ஒரே கட்டத்திலேயே 2 உரைகளையும் சமர்ப்பிக்கிற சொல்லி நாங்கள் சொல்லல, 2 கட்ட விலக்குகள். அப்ப இதை எப்ப செய்யலாம் என்றால் புதிய தொழில்நுட்பங்கள், புதிதாக செய்ய வேண்டிய புதிய புதிய உருவாக்கங்கள், புத்தாக்க அணுகுமுறைகள் தேவையா இருக்கு. இப்ப எங்கள்கிட்ட சந்தையில இருக்கிற பொருட்கள் எல்லாம் எங்களுக்கு புதுசா தேவை. சரிதானே? அப்ப அப்படியான சந்தர்ப்பங்கள்ல தான் இது சாத்தியப்படும். இது பாரிய ஒப்பந்த வேலைகளுக்கு தான் இது செய்யறது. அப்ப இங்க புத்தாங்க அணுகுமுறைகள் தேவையா இருக்கலாம். அப்ப இது எப்ப கைக்கொள்ளப்படுறது என்றதையும் பார்த்துக்கொள்ளுங்க. அல்லது தொழில்நுட்பத்துல சமனற்ற விலைக்கேள்விகள் எதிர்பார்க்கப்படவில்லை. அப்ப வெவ்வேறு வகையான தொழில்நுட்பங்கள் பயன்படுத்தப்படலாம். அந்த தொழில்நுட்பங்களை நாங்கள் ஒன்றாக கேட்கலாது. ஏனென்றால் வேறுபட்ட தொழில்நுட்பங்கள், ஆனால் ஒரே விடயத்துக்கு பயன்படுத்தப்படுது. அப்ப எந்த தொழில்நுட்பத்தை நாங்கள் தெரிவு செய்யறன்றதை நாங்கள் முன்கூட்டியே முடிவெடுக்கலாது. எனவே தொழில்நுட்பத்துல சமனற்ற விலக்குகள் ஒரே மாதிரியான தொழில்நுட்பமா இல்லை. அப்ப வேறு தொழில்நுட்பங்கள் பயன்படுத்தப்படுது. சரிதானே? அப்ப அதை பொறுத்த வரைக்கும் அப்ப தொழில்நுட்பங்கள்ன்றது எங்களுக்கு தெரியும். இப்ப சில நேரங்கள்ல சில இலத்திரனியல் சாதனங்களோட இயங்கு தளங்கள் சரிதானே? அப்ப ஆண்ட்ராய்டா இருக்கலாம், அல்லது வேற முறைகள்ல இயங்குறது எல்லாம் இருக்கு. அப்ப இதுன்றது அவர்கள் தரணும். அப்ப அதுக்காகத்தான் அப்படியான தொழில்நுட்ப சமனற்றது என்றது அப்படியானதுல குறிக்கும். அப்படியானது எதிர்பார்க்கல. பாரிய பல்கூட்டு தொகுதிகள் அல்லது சாதனங்கள் ஒரு பெரிய அளவிலான ஒன்று கொண்டு தொடர்புடைய பல பொறிகளை உள்ளடக்க வேண்டிய ஒன்று மின்சார உற்பத்தி போன்ற பாரிய இதுகள் அல்லது தகவல் தொழில்நுட்ப முறைகள். சாதாரணமா தகவல் தொழில்நுட்ப முறைகள் ஒரு ப்ரோக்ராம் ஒன்றை நாங்கள் செய்வோம் என்றால் அது பல்வேறு விதமா செய்வார்கள். ஆனால் எங்களுடைய தேவை என்ன? சரிதானே? நாங்கள் ஒரு தரவுத்தளத்தை உருவாக்க போறோம், அல்லது ஏதேனும் எங்களுடைய சேவையை நாங்கள் இலத்திரனியல் மயப்படுத்த போறோம், அல்லது தன்னியக்க மயப்படுத்த போறோம். அப்ப அதுக்கு என்ன செய்யலாம்ன்றது எங்களோட நோக்கம் இருக்கு. எங்களோட சேவை இப்படித்தான் நடக்குது, இதை நாங்கள் தன்னியக்கப்படுத்துவோம். அப்ப அதுக்கு என்ன செய்யறோம்? ஆனால் அதை பல்வேறு விதமா பல்வேறு நபர்கள் வடிவமைக்கலாம். அதால்தான் எங்களுக்கு அது தொழில்நுட்பம், அது புத்தாக்கம் தேவை மாதிரி தான். அப்ப தகவல் தொழில்நுட்ப முறைகள் அப்படியானதுக்கு தான் இந்த இருகட்ட விலக்குகள் முறைகள் பொருத்தமா இருக்கும். அல்லது விசேட தன்மையான கட்டுமான வேலைகள் நான் சொன்ன மாதிரி சில நேரங்கள்ல அணு உலைகள் போன்ற அப்படியான விசேட தன்மை வாய்ந்தது சரிதானே? அப்படியானதுல இருக்கலாம். அப்ப இங்கே நடக்கும் என்றால் முதல் கட்டமாக கருத்துசார் வடிவமைப்பு அல்லது தொழிற்பாட்டு விவர குறிப்புகள் அடிப்படையில் விலை குறிப்பிடாத தொழில்நுட்ப முன்மொழிவுகள் கோரப்படும். அப்ப எங்கட தேவை இதான் என்று சொல்லி அதை அவர்கள் எப்படி உருவாக்கி தரலாம், என்னென்ன செய்வினம் அவர்கள் என்று சொல்லி விலையே கேட்கறது இல்லை, விலைய தேவையில்லை எங்களுக்கு. அவையில் எப்படி செய்வினம் என்றது அவர்களுடைய ஐடியாவை தான் நாங்கள் இருக்கிறோம். எப்படி செய்து என்ன முறையில அவர்கள் செய்து தருவார்கள் சொல்லி சரிதானே? அப்ப அவர்களுடைய அந்த முன்மொழிவுகள் கோரப்படும். அடுத்தது மூலக பெருக ஆவணங்கள் தேவைக்கேற்ப பொருத்தமாறு திருத்தி அமைக்கப்படும். அப்ப நாங்க முன்னுக்கு கேட்கல எங்கட தேவை இப்படி என்று சொன்னாங்க, அதுக்கு இப்படி செய்யலாம்னு சொல்லி கனவே எங்களுக்கு தந்திருக்கணும் என்றால் அதையெல்லாம் பார்த்து எதை நாங்கள் உள்வாங்கி அப்ப ஏற்கனவே நாங்கள் கொடுத்த விலைமனு ஆவணத்தை எங்களுக்கு வந்த ப்ரொபோசல்கள்ல இருந்து நாங்கள் பெற்றுக்கொண்ட தகவல்களின் அடிப்படையில திருத்தி இப்படித்தான் தேவை எங்களுக்கு ஒரு முடிவுக்கு வரோம். அப்ப ஏற்கனவே எங்களுக்கு அதை நாங்கள் தயாரிக்கிறதுக்கு எங்கள்கிட்ட அந்த தொழில்நுட்பம் சார்ந்த விடயங்கள் எங்களுக்கு தெரியாது. ஆனால் இப்ப வந்த முன்மொழிவுகள்ல இருந்து எப்படியானது எங்களுக்கு செய்யக்கூடியதா இருக்குன்றதை அறிஞ்சு அதுக்கேற்ற வகையில ஏற்கனவே நாங்கள் தயாரிச்சு வச்சிருக்கிற மூலப்பெருக ஆவணங்கள் அதுல வந்த முன்மொழிவுகளை எல்லாம் கருத்துல கொண்டு தேவையான வகையில திருத்தப்படும். சரிதானே? திருத்தின பிறகு 2வது கட்டத்துல இறுதி தொழில்நுட்ப முன்மொழிவோட விலை குறிக்கப்பட்ட விலை கேள்வி அதே விலை மனுதாரர்கிட்ட கேட்கப்படும். சரிதான். அப்ப முதல் தந்தாக்கள்கிட்ட தான் முதல் யார் தந்திரமோ அவைகிட்ட தான் திருப்பி கேட்கிறது. ரைட் தானே? அப்ப அவர்கள்ட்டே ஆனால் 2ஆம் தரம் திரைக்குள்ள அவர்கள் விலையோட தரவேணும். அப்ப 2வது கட்டத்துல இறுதி தொழில்நுட்ப முன்மொழிவை அவர்கள் ஏற்கனவே தந்தது இப்ப நாங்கள் எங்களுடைய தேவைகளை மாத்திட்டோம். அப்ப இப்ப தெளிவான ஆவணங்களை தயாரிச்சிட்டோம், அதுக்கு ஏற்ற வகையில் அவர்கள் தரவேணும். அப்ப அது விலை குறிப்பிட்டு தர வேணும். அப்ப அதே விலை மனுதாரர்கிட்ட கோரப்படும். விலை மனுதாரர் தொழில்நுட்ப முன்மொழிவுகளும் விலை மனுதாரரது தகுதியும் ஏனைய கோரப்பட்ட தகவல்களையும் தனியான ஒரு உரையிலையும் நிதிசார் முன்மொழிவுகளை வேறொரு உரையிலையும் விட்டு சமர்ப்பிக்க வேணும். அப்ப திருப்பி 2 கட்டத்துல 2ஆம் கட்டம் நடக்குது இரு கடித உரமுறை. சரிதானே? அப்ப முதல் நாங்கள் ஆவணங்களை சரியான முறையில எங்களுடைய தேவைகளை இனங்காண்றதுக்காக தேவைக்குரிய வகையில ஆவணங்களை மாற்றி அமைக்கிறதுக்காகத்தான் முதல் கருத்துசார் வடிவமைப்பு செயற்பாட்டு விவர குறிப்புகளை வைத்து கட்டினாங்க. அதை வச்சுக்கொண்டு ஆவணங்களை மாற்றி அமைச்ச பிறகு இப்ப திருப்பி என்ன செய்யறோம் என்றால் இரு கடித உரமுறைமையை தான் பயன்படுத்துறோம். அப்ப அவர்கள் தனியா தரணும். அவை இந்த தகமைகள் மற்றும் தொழில்நுட்பம் சார்ந்த விடயங்களை தனியான ஒரு உரையிலையும் நிதிசார் முன்மொழிவுகளை இன்னொரு உரையிலையும் விட்டு சமர்ப்பிக்க வேண்டும்.
அப்ப இங்க என்ன செய்வோம்னு சொல்லி சொன்னால் முதல் கட்டத்திலே இரு கடித உற முறையில் விலைமனு முதலே அப்படி செய்யலாம். ஆனால் அப்படி செய்யறது இல்லை பொதுவா. விலைமனு கோரப்படலாம். அப்படின்னா 2வது கட்டத்துல இறுதி தொழில்நுட்ப முன்மொழிவும் அந்த நிதி முன்மொழிவு ஏற்கனவே சமர்ப்பிச்சதுல இது மாற்றம் இருந்தால் அதை தர சொல்லி கேட்கணும். சரிதானே? அப்ப எப்பயுமே இந்த இருகட்ட விலைக்கல்வி முறையில இரு கடித உற முறைமை இணைஞ்சுதான் இருக்கு. சரிதானே? அது ஒன்றில் 2வது கட்டத்துல நாங்கள் இரு கடித உற முறையை பயன்படுத்தலாம். அதான் கூடுதலா பயன்படுத்தப்படுறது. அல்லது முதல் கட்டத்திலேயே 2 கடித உரையை தரச்சொல்லி சொல்லலாம். ஆனால் முதல் கட்டத்துல நாங்கள் தொழில்நுட்ப முன்மொழிவுகளை தான் அந்த கருத்து சார் வடிவமைப்பு தொழிற்பாட்டு அது அந்த இதுல தான் உடைப்போம். உடைச்சு ஆவணங்களை திருத்தின பிறகு திருத்தி கேட்கல அதே ஆட்கள் தான் கேட்க போறோம். கேட்கல அவர்கள் திருத்திய இந்த தொழில்நுட்பம் சார் மதிப்பீட்டோட ஏற்கனவே தந்த விலை மனுக்கள்ல ஏதாவது மாற்றம் இருந்தால், இப்ப நாங்கள் எங்களுடைய தேவை மாறினபடியா எங்களுடைய கோரிக்கை மாறினபடியால் மாற்றம் இருந்தால் குறை நிரப்பு நிதி முன்மொழிவையும் தரணும். அதுக்கு மேலதிகமா இன்னும் அவ்வளவு கேட்கணும். சரிதானே? அப்ப இதான அந்த முறை. அப்ப இதை விளங்கி கொண்டா சரி, இது ஈஸியானது. சும்மா பாக்கல சரியான விளங்கி கொள்ள கஷ்டமானது போல தோன்ற ஒரு விடயம். ஆனால் ஒரு புதிய விடயம் பார்த்துக் கொள்ளுங்க. அடுத்தது முன்தகமை. அப்ப சில நேரங்கள்ல சில விசேட தன்மை வாய்ந்த பொருட்களை பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு A4 பேப்பர் தான் வேணுமெண்டா அதுக்கு நீண்ட கால பரம்பரையா கடை வச்சிருக்காள்கிட்ட வேண்டினாலும் ஒன்றுதான், நேற்று கடை திறந்தாள்கிட்ட வேண்டினாலும் ஒன்றுதான். அதுக்கு முன்தகமை என்ற ஒன்று தேவையில்லை. ஆனால் சில வேலைகளை பொறுத்த வரைக்கும் முன்தகமை என்றது தேவை. சரிதானே? ஒரு காபட் வீதி அமைக்க போறோம் என்றால் முதல் இதான் காபட் வீதி அமைக்கிறார்கள் சொல்லி சொன்னால் அவர்கிட்ட நாங்கள் கொடுக்க விரும்ப மாட்டோம். சரிதானே? அப்ப சில வேலைகளுக்கு அப்ப வேலைகள் பொருட்கள் விநியோகம் சேவைகள் தகவல் முறைமைகளை பொருத்தி அமைக்கிறது போன்ற அப்படியான வேலைகளுக்கு அப்படியான ஒப்பந்தங்கள் அப்படியான வேலைகளுக்கு விலை மனிதார் கொண்டுள்ள முன்னே திருப்திகரமான செயற்திறன் நிதி நிலைமை அனுபவம். சரிதானே? 3 விடயங்கள் கருத்துல கொள்ளப்படுது. செயற்திறன் நிதி நிலைமை அனுபவம் இது உள்ளிட்ட போதுமான திறன்களுடைய விலை மனிதார்கிட்ட மாத்திரம் விலை மனு கோர்றதை உறுதிப்படுத்துறது. அப்ப செயற்திறன் என்றது அவர்கள் ஏற்கனவே ஒப்பந்தங்களை எவ்வாறு செய்தார்கள் சரிதானே என்றது ஒரு விடயம். அதை உரிய காலத்துல செய்து முடிச்சினமா அல்லது அதுல எதுவும் குறைபாடுகள் இருந்ததா போன்ற விடயங்கள். அடுத்தது அவைன்ற நிதி நிலைமை, அந்த வேலையை உரிய காலத்துல செய்து தரக்கூடிய அவர்கள்ட்ட வளங்கள் இருக்குதா, நிதி நிலைமை இருக்குதா. அடுத்தது அனுபவம். இவ்வாறான வேலையில அவர்கள் ஏற்கனவே எவ்வளவு அனுபவங்களை கொண்டிருக்கிறார்கள், இப்படியான வேலைகள் என்னென்ன ஏற்கனவே செய்திருக்கிறார்கள் போன்ற விடயங்கள். அப்படியான தகமையுடைய முத்தகமை இருக்கிற ஆட்கள்கிட்ட இருந்து இருக்கிற ஆட்களுக்கு அந்த வேலையை கொடுக்கிறது தான் முத்தகமை என்று சொல்லப்படும். அப்ப சில நேரங்கள்ல சில பெருகைகளுக்கு இந்த முத்தகமை என்றது விசேடமாக கருத்துல கொள்ளப்படும். அப்ப பொதுவாக முத்தகமை தொடர்பாக முக்கியமாக கருத்துல கொள்றது இந்த 3 விடயங்கள்: செயற்திறன், நிதி நிலைமை, அனுபவம். சரிதானே? அப்ப இந்த நடவடிக்கை பின்வரும் பொறுவைகளுக்கு ஏற்றுதான் இருக்கும். பாரியா சிக்கலான வேலைகள்ட அல்லது பொருட்கள்ட பெறுக. குறித்த தேவைக்காக மாத்திரம் வடிவமைக்கப்பட்ட உபகரணம் ஒன்றை பெறுகையில் விலை மனுக்களின் தயாரிப்புக்காக உயர்ந்த செலவு ஏற்படும் என்றால் அது குறிப்பிட்ட ஒரு தேவைக்கான பொருள் மட்டும் என்று சொல்லி சொன்னால் அப்படியான ஒரு தேவைக்காக பயன்படாத சந்தையில போட்டி கடுமையா இல்லாத ஒன்று குறிப்பிட்ட ஒரு தேவைக்காக மட்டும் பயன்படுத்துகிற ஒரு குறிப்பிட்ட வகையானது. எனவே அதுல அப்படியானதுல செய்யறதுனால அனுபவம் உள்ளவர்கள் வேணும்ன்றதுக்காக அல்லது வடிவமைப்பு கட்டமைப்பு சார்ந்த ஒப்பந்தங்கள், அதாவது அவர்களே செய்து அவர்களே அதை உருவாக்க வேணும்னு சொல்லி சொன்னால் அதுக்கு முன் அனுபவம் இருக்க வேணும். இல்லாதவர்கள்ட்ட நாங்கள் ஒப்பந்தத்தை கொடுக்க இயலாது. சிக்கலான தகவல் தொடர்பாடல் முறைகள் அப்ப இப்படியானதுக்கு அப்ப இதுதான் கூடுதலா பார்த்துக்கொண்டீங்கன்னா சரி. அப்ப பாரிய சிக்கலான வேலைகள் அல்லது பொருட்கள் பிறகு குறித்த தேவைக்காக மட்டும் வடிவமைக்கப்பட்டிருக்கிற உபகரணம் ஒன்று பெற்றுக்கொள்ள விலை மனுக்களின் தயாரிப்புக்காக உயர்ந்த செலவு ஏற்படும் என்ற சந்தர்ப்பத்தில் சிறிதான விலை மனுக்களை தயாரிக்கிறதுக்கு உயர்ந்த செலவு ஏற்படும் என்றால் நாங்கள் எல்லாருக்கும் அந்த விலை மனுக்களை கொடுத்து பெற்றுக்கொள்ள இயலாது. அப்படியான சந்தர்ப்பங்கள்ல வடிவமைத்தல் மற்றும் கட்டமைப்பு டிசைன் அண்ட் பில்ட், அடுத்தது சிக்கலான தகவல் தொடர்பு முறைமைகள். அப்ப அப்படியான சந்தர்ப்பங்கள் தான் இதுகள் பயன்படுத்தலாம். அப்ப இதுல வரக்கூடிய கேள்விகள்னா தான் என்னத்துக்கு இதை பயன்படுத்துறது, மற்ற முத்தகமை என்றால் என்ன, அதுல விசேடமாக கருத்துல கொள்ற விடைகள் என்ன, அப்ப இந்த முத்தகம செயல்முறை என்ன நன்மைகள், ஏன் நாங்கள் சில இப்படியான வேலைகளுக்கு முத்தக செயல்முறைய முத்தகமையே கேட்கிறோம். செயல்முறை அல்ல இது, இது ஒரு தகமை. சரிதானே? அப்ப முத்தகமையை ஏன் கேட்கிறோம்? அப்ப நாங்கள் என்ன செய்யறோம்னா விலை மனுக்களுக்கு முன்னுக்கே விலை மனுதாரரை நாங்கள் மதிப்பீடு செய்யறோம். அதுக்காக தான் அது ஆரம்ப தெரிவுன்னு சொல்றது. உண்மையா விலை மனுக்கள் தந்த பிறகுதானே விலை மனுக்களை மதிப்பீடு செய்து நாங்கள் பொருத்தமானவரை தெரிவு செய்யணும். இங்க விலை மனுக்கள் கொடுக்கறதுக்கு முன்னரே நாங்கள் யாருக்கு கொடுக்கலாம் இந்த விலை மனுக்களை முடிவு செய்யறோம். அதாலதான் ஆரம்ப தெரிவுன்னு சொல்றது. அப்ப அதைத்தான் முத்தகமைன்னு சொல்றது.
சரியா? அப்ப அதை பார்த்துக்கொள்ளுங்க. அப்ப இதுல நன்மை என்னென்றால், குறிப்பிட்ட ஒப்பந்தத்தில் அதிக இயலுமை மற்றும் அனுபவம் கொண்ட விலைமனுதாரர்கிட்ட போட்டியை ஊக்குவிக்கலாம். சரிதானே? அப்ப எல்லாரும் இல்ல, புதுசா வராக்கள் இல்லை. ஏற்கனவே அதுல ஒரு நல்ல இயலுமையும் அனுபவம் உள்ளாக்கள்கிட்ட அப்படியானவர்கள்ட்ட போட்டியை ஏற்படுத்துவதன் மூலம் நாங்க நன்மையை பெற்றுக்கொள்ளலாம். அதால தரமான வேலைகளையோ பொருட்களையோ நாங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடியதா இருக்கும். முத்தகமை பெற்ற விலைமனுதாரர்கள்ட்ட இருந்து மட்டுமே விலை தொடர்பான முன்மொழிவுகள் மதிப்பீடு செய்வதால் நேரத்தையும் செலவையும் மீதப்படுத்தலாம். அப்ப தேவையில்லாம முத்தகமை இல்லாத ஆக்கள் எல்லாம் தர்றதை நாங்கள் மதிப்பீடு செய்து பிறகு அதெல்லாம் மதிப்பீடு செய்து ஆள் பொருத்தம் இல்லைன்றது அப்ப எங்களுக்கு தேவை எல்லாற்றையும் மதிப்பீடு செய்யறது தேவையற்ற விரயம், நிதி விரயம், நேர விரயம். எனவே நாங்கள் இங்க தகமையுடைய ஆக்கள்கிட்ட மட்டும் பெற்றுக்கொள்றோம். அப்ப அது அப்படி அதால வந்து நேரத்தையும் செலவையும் மீதப்படுத்தலாம். விலைமனு நிபந்தனைகளை மாற்றத்துக்கு வாய்ப்பு ஏற்படும். ஏனென்றால் எங்களுக்கு குறிப்பிட்ட சிலர்கிட்ட தான் நாங்கள் தெரிஞ்சு கொடுக்கிறோம். ஆனபடியால் விலைமனு நிபந்தனைகளை மாற்றலாம். தகமையற்ற விலக்குகளியார்கிட்ட இருந்து விலக்குகளிகள் பெறுறது தடுக்கப்படும். அப்ப எப்பயும் முத்தகமையை நாங்கள் உறுதிப்படுத்தித்தான் விலை மனுக்களை கொடுக்கிறோம்ன்றபடியால் தகமையற்றவர்கள் விலை மனுக்களை சமர்ப்பிக்கிற சந்தர்ப்பம் இல்லாம போகும். அதுக்காகத்தான் அப்படியான முக்கியமான வேலைகளுக்கு இந்த முறையல்ல இது முத்தகமை கோரப்படுறது. ஆனாலும் இதுல தீமைகள் இருக்குது. என்னன்னு சொல்லி சொன்னால் பெருக நடவடிக்கைகள் அதிக காலம் எடுக்கும். ஏனென்றால் வளமையாக நாங்கள் விலைமனு கோரி பெற்றுக்கொள்றதை விட இது முத்தகமையை பரிசீலித்து தான் பிறகு அவர்களுக்கு விலைமனுக்களை கொடுக்க வேண்டியிருக்கும். எனவே கூடுதலான காலம் எடுக்கும். விலைமனுதாரர் அனைவரினதும் முத்தகமை பரிசீலிக்கப்பட வேண்டும். சரிதானே? ஏனைய முறைகளில் தெரிவு செய்யப்படுறதுக்கு முத்தகமையில தானே அவர்களுடைய தகமை தான் பரிசீலிக்கப்படுறது. இங்க விலைமனு சமர்ப்பிக்கிற எல்லாற்றையுமே முத்தகமை பரிசீலிக்கப்பட வேண்டியிருக்கும் போது மேலதிக வேலை. முத்தகமை பெற்ற விலைமனுதாரர்களின் பெயர்கள் முன்பே மற்றவர்களாலேயும் அல்லது மற்றவர்களும் அறிஞ்சு கொள்ளக்கூடியதா இருக்கிறதால இப்ப யார் யார் விலைமனுக்களை சமர்ப்பிக்கிறார்கள் என்றது ஓரளவுக்கு அவர்களுக்கே தெரியும். ஏனென்றால் நாங்க கேட்கிற தகமையில கொண்டவர்கள் யார் யாருன்னு தெரியும். அவர்கள் ஏற்கனவே எங்கள்கிட்ட வந்துதான் விலைமனுவை பெற்றிருப்பார்கள். எனவே விலைமனு பெற்றவர்களுடைய விவரம் இருக்கும். அப்ப அப்படியானவர்களை இப்ப எங்கள்கிட்ட இருந்து தகவல் எடுக்காட்டியும் அவர்களால் அறிஞ்சு கொள்ள முடியும். சந்தையில இந்த முத்தகமையை கொண்ட ஆக்கள் யார் யார் இருக்கிறோம். எனவே அப்படி விலைமனு சமர்ப்பிக்கக்கூடிய ஆக்களை தெரிஞ்சிருக்கிறதால இங்க கூட்டுச்சதி அல்லது விலை நிர்ணயம் அவர்கள் சேர்ந்து சதி செய்து விலை மனுக்களை சமர்ப்பிக்கிறதுக்கோ அல்லது விலை நிர்ணயங்களை எல்லாருமா சேர்ந்து விலையை தாங்களே நிர்ணயம் செய்து கொள்றதுக்கோ சாத்தியக்கூறு இருக்குது. எனவே அதால சில நேரம் எங்களுக்கு பாதகமான விளைவு வரலாம். நாங்க முத்தகமையை கேட்கறதால அதை சமர்ப்பிக்கிற எல்லாருமே கூடின விலையை சமர்ப்பித்தால் நாங்கள் அதில் ஒருவரைத்தான் தெரிவு செய்ய வேண்டி இருக்கும். அவர்களே திட்டமிட்டு அதை செய்யக்கூடிய மாதிரி இருக்கும். சரிதானே? அப்ப சில நேரங்கள்ல இந்த கூட்டுச்சதி என்று சொல்லப்படுறது சில நேரங்கள்ல ஒரு திணைக்களத்துல 5 வேலைகள் கோல் பண்ணப்பட்டால் அதுக்கு ஓரளவுக்கு தகமையான ஒப்பந்தக்காரர் 3 பேர் தான் இருக்கணும் என்றால் அவர்கள் 3 பேரும் சேர்ந்து அப்ப முத்தகமக்க கேட்கல தெரியும் இதுக்கு போடக்கூடிய ஆக்கள் நாங்கள் 3 பேரும் தான் இருக்கிறோம். அப்ப 3 பேருமே சேர்ந்து அவர்கள் பிரிச்சு கொள்வார்கள். இந்த வேலையை நீ எடுத்துக்கொள், இந்த வேலையை நான் எடுக்கிறேன். அதுக்கேற்ற மாதிரி அவர்கள் இணைந்து விலை மனுக்களை சமர்ப்பிக்கிற சந்தர்ப்பங்கள் இருக்கலாம். இதைத்தான் கூட்டுச்சதி என்று சொல்றது. அப்ப அதால அவர்கள் லாபம் அடையக்கூடிய மாதிரி இருக்கும். அப்ப எங்களை பொறுத்த வரைக்கும் நாங்கள் எதிர்பார்த்த நலனை பெற்றுக்கொள்ள முடியாம போகும். சரிதானே? அப்ப இது முத்தகமையில் இருக்கிற ஒரு தீமை. அப்ப முன்பு எல்லாத்துலயும் நன்மையும் இருக்கு, தீமையும் இருக்கு. இந்த நன்மைகளும் தீமைகளும் இதுல சொல்லப்பட்டிருக்குது. ஆனபடியால் அந்த விடயத்தையும் நீங்க பார்த்துக்கொள்ளுங்க. அப்ப இதுல எல்லாம் புதிய விடயங்கள். அடுத்தது முத்தகம செயல்முறை. அப்ப முத்தகமையை நாங்கள் பரிசீலிக்க வேணும் என்றால் பொதுவாக என்ன செய்ய வேணும்? அப்ப போட்டியை உறுதிப்படுத்துறதுக்கு பரந்த அளவுக்கு விளம்பரப்படுத்த வேணும். முத்தகமை என்றால் நாங்கள் பரந்த அளவுக்கு விளம்பரப்படுத்தாட்டி போட்டி குறையும். சரிதானே? இரண்டா உள்ளூர் இருக்கிற தகமையுடையவர்கள் மட்டும்தானே போடலாம். எனவே பரந்த அளவில் விளம்பரப்படுத்த வேணும். பிறகு நிறுவனத்தால் தயாரிக்கப்பட்ட நியம படிவத்தில் தேவையான தகமைகள் கோரப்பட வேணும். அப்ப அவர்கிட்ட என்னென்ன தகமைகள் இருக்குன்னு அதுக்கு நாங்க ஒரு படிவத்தை கொடுத்து அவர்கள் அந்த தகமைகள் தொடர்பான விவரத்தை சமர்ப்பிக்கிறதுக்கு ஏற்பாடு செய்ய வேணும். பிறகு நிறுவனத்தால் தீர்மானிக்கப்படும் மீளளிக்கப்படாத நியாயமான கட்டணம் அறவிடப்பட வேணும். அப்ப ஒரு நியாயமான கட்டணம், மீளளிக்கப்படாத கட்டணம். பிறகு மீளளிக்கப்படாத கட்டணம்ன்றது எங்களுக்கு தெரியும் கேள்விக்கான செலவு, கேள்வி ஆவணங்களுக்காக ஏற்படுற செலவு. அப்ப அது மீளளிக்கப்படாது என்றால் அது அரச வருமானமாக தான் பெற்றுக்கொள்ளப்படும். பிறகை நோக்கெல்ல தேவைப்பாடுகள் மற்றும் தேவையான தகமைகள் முத்தகமைக்கான கோரிக்கையில குறிப்பிடப்பட வேணும். பிறகு தொடர்பான விவரங்கள் குறிப்பிடப்பட வேணும். அடுத்தது சமர்ப்பிப்பதற்கான ஆக குறைந்த காலம் குறிப்பிடப்பட வேணும். அந்த காலம் பொதுவாக தேசிய பிறகையா இருந்தால் 21 நாட்கள், சர்வதேச பிறகையா இருந்தால் 42 நாட்கள். அப்ப பிறகை ஆவணங்கள் முத்தகமையை பூர்த்தி செய்தவர்களுக்கு மட்டும்தான் வழங்கப்படும். இப்ப எல்லாரும் பிறகை ஆவணங்கள் எடுக்க இயலாது. சரிதானே? முத்தகமையை பூர்த்தி செய்தவர்கள். அப்ப முத்தகமுக்கு கேட்கல. நாங்கள் முதல் பார்த்து நாங்கள்
முதல் ஏற்கனவே உங்களுக்கு தெரியும் சிஐடிஏ ரெஜிஸ்ட்ரேஷன். அப்ப வேலைகளுக்கு நாங்கள் அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் எடுத்துக்கொள்ள வேணும்னு பார்த்து நாங்கள். அப்ப அது வேலைகள்ல ஒருவர் பங்கு பெற்றிருந்தால் அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்க வேணும்ன்றது நிபந்தனை. அது முத்தகமை அல்ல, அது தகமை. அதனாலதான் நாங்கள் அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் இல்லாதாக்களுக்கும் கல்வி ஆவணங்களை கொடுத்துறாங்க. என்னன்னா எங்களுக்கு அதை பரிசீலிக்கிறதுக்கு முதல்ல இப்படி ஒரு சந்தர்ப்பம் இல்லை. ஆனால் முத்தகம கோரப்பட்டால் அவர்களுடைய முத்தகம பரிசீலிக்கப்பட்டு தகமையானவர்களுக்கு தான் பிறகு ஆவணங்கள் வழங்கப்படும். ஆனால் அங்க நாங்க முத்தகம கேட்கல. வேலைகளுக்கு ஒருவர் விலைமனுவை சமர்ப்பிக்கிறேன்னா அது சமூக நிறுவனங்கள் குறிப்பிட்ட தொகையை தவிர மீதி என்று சொல்லி சொன்னால் அவர் அந்த சிஐடிஏ ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்க வேணும் என்றது ஒரு தகமை தானே தவிர அது முத்தகமையா கோரப்படல. ஆனா அது முத்தகமையா கோரப்பட்டால் அவர் அந்த சான்றிதழை சமர்ப்பிச்சுதான் இங்க எடுக்க வேண்டியிருக்கும். சரிதானே? அப்ப முத்தகமை என்றது வேறுபட்ட ஒன்று, தகமை என்றது வேறுபட்ட ஒன்று. அப்ப வேலைகளை குறிப்பிட்ட எல்லைக்கு பெற்றுக்கொள்ளணும் என்றால் அந்த குறிப்பிட்ட தரத்திலான சிஐடிஏ சான்றிதழ் அவர்கிட்ட இருக்க வேணும் என்றது ஒரு தகமை. சரிதான். அப்ப முத்தகமைக்கும் தகமைக்கும் இடையில் உள்ள வேறுபாட்டை வடிவா விளங்கிக் கொள்ளுங்க. அப்ப முத்தகமை கேட்டா முத்தகமை பூர்த்தி செய்தவர்களுக்கு மட்டும்தான் ஆவணங்கள் வழங்கப்படும். முத்தகமையுடைய விலைமனதாரர்களுடைய எண்ணிக்கையில உச்ச எல்லையே வரையறுக்க இயலாது. ஏன்னா அவர்கள் எத்தனை பேர் முத்தகமையுடையவர்களா இருந்தாலும் அவர்கள் அவ்வளவு பேருக்கும் நாங்கள் விலை மனுக்களை கொடுக்க வேணும். சரிதானே? இதன் முத்தகமை தொடர்பான பொதுவாக எங்களுக்கு தெரிஞ்சிருக்க வேண்டிய விஷயம். மற்றது எங்களுக்கு தெரியும், போட்டித்தன்மையை உறுதிப்படுத்தக்கூடியவாறு முத்தகமை விண்ணப்பதாரர்கள் எண்ணிக்கை குறைவாக காணப்படுகிறது. 1-2 பேர் மட்டும்தான் முத்தகமையுடையவர்கள் இருக்கிறார்கள் அல்லது ஆவணத்தை சமர்ப்பிக்கிறார்கள் என்றால் அப்ப நாங்கள் செய்யக்கூடிய நடவடிக்கைகள் இரண்டா போட்டித்தன்மை இல்லை. அப்ப எங்களுக்கு சில நேரம் அரசாங்கத்துக்கு அது சிக்கனம் இல்லாம போகும், கூடிய செலவை ஏற்படுத்தும் எங்களுக்கு தெரிஞ்சால் நாங்கள் சில நடவடிக்கைகளை மேற்கொள்ளலாம். ஒன்று, விண்ணப்பம் சமர்ப்பிக்கிறதுக்கான காலையிலேயே நீடிக்கலாம். அப்ப இன்னும் சில பேர் திருப்பி விண்ணப்பத்தை சமர்ப்பிக்கிறதுக்கு சந்தர்ப்பம் இருக்கும். அப்ப முதல் சமர்ப்பிக்கிறது விலைமனு ஆவணம் அல்ல, முத்தகமை தொடர்பாக நாங்கள் தயாரிச்ச படிவத்துல அவர்கள் முத்தகமை தொடர்பான விவரங்களை பூர்த்தி செய்து சமர்ப்பிக்கிற விண்ணப்பம். அது பரிசீலிக்கப்பட்டுதான் முத்தகமை உடையவர்களுக்கு விலைமனு ஆவணங்கள் வழங்கப்படுது. அப்ப ரெண்டுக்கு முள்ள பாருங்க. அப்ப விண்ணப்பம் சமர்ப்பிப்பதற்கான காலையிலேயே நடிக்கிறது. முன்னைய நிபந்தனைகள் தகமைகளை சில நேரம் தளர்வாக்குறது. அப்ப முத்தகமையை நாங்கள் அப்படியானார்கள் இல்லையென்றால் கொஞ்சம் குறைக்கலாம். சரிதானே? இப்ப நிதி, வங்கி இருப்பு, மீதி இவ்வளவு இருக்கணும் என்றால் அதனால சில பேர் போடாம இருக்கலாம். அப்ப நாங்கள் அப்படியானதுல குறைக்கலாம். இயல்பான வரைக்கும் எங்களுக்கும் பாதகம் இல்லாம முன்னைய நிபந்தனைகள் தகமைகளை குறைக்கலாம், தளர்த்தலாம். அல்லது பிரித்தலும் தொகுதியாக்கலும் முறையில சிறிய குழப்பமற்ற ஒப்பந்தங்களா பிரிக்கலாம். அப்ப பெரிய ஒப்பந்தமா நாங்கள் 100 கிலோமீட்டர் காப்பீட் வீதி போடுறதுக்கு தானே முத்தகமையை நாங்கள் பெருசா கேட்டிருப்போம். அப்ப அதுக்கு ஆக்கள்கிட்ட இல்ல, தந்தாக்கள் குறைவென்றால் நாங்கள் இப்ப என்ன செய்யலாம் என்றால் அதை குறைந்த கிலோமீட்டர் நீளம் உள்ள பல வேலைகளாக பிரிக்கலாம். அதானே எங்களுக்கு பிரித்தலும் தொகுதியாக்கலும், ஸ்லைஸ் அண்ட் பேக்கேஜ். சரிதானே? அப்ப அந்த முறையில நாங்கள் அதை சிறிய குழப்பமற்ற ஒப்பந்தங்களா பிரிக்கலாம். பிரிச்சு போட்டு நாங்கள் அதை அப்ப இப்ப பிரிச்சு பண்ணால் பிரிச்சு திருப்பி கோல் பண்ணோம்னால் இன்னும் கூடுதலான தகமையுடையவர்கள் வருவார்கள். மீள விளம்பரப்படுத்தலாம். சரிதானே? திருப்பி நாங்கள் அதை விளம்பரப்படுத்தி எல்லாருக்கும் தெரியக்கூடிய வகையில திருப்பி ஒரு விளம்பரப்படுத்தலாம். இப்படியான தந்திரோபாயங்களை கையாளலாம் கூடுதலானவர்களுடைய போட்டியை உறுதி செய்யறதுக்காக. பொதுவா முத்தகமைக்கான கோரிக்கையில உள்ளடக்க வேண்டிய விடயங்கள், அதாவது நாங்கள் முத்தகமையை கேட்கிறோம் தானே, ஒரு படிவத்துல திணைக்களம் தயாரிச்ச படிவத்துல கேட்க வேணும்னு சொல்லுவோம். அப்ப அப்படியானதுல என்னென்ன விவரங்கள் இங்க உள்ளடக்கப்பட வேண்டும் என்றது சொல்லப்பட்டிருக்குது. அப்ப அந்த விவரங்களை நீங்க பார்த்து வச்சுக்கொள்ளுங்க. அதுல பெருசா விளங்கிக் கொள்றதுக்கு ஒண்ணும் இல்லை. பொருட்கள் விலைகள சுருக்கமான விவரம். அப்ப என்னத்துக்காக நாங்க கேள்வி கூறுறோம், என்ன நிபந்தனைகள், பிரயோகிக்கப்படுற நிபந்தனைகள், நிதி அளிப்பு மூலம் எந்த நிதியில நாங்கள் அதை செய்யறோம், விண்ணப்பதாரருக்கு இருக்க வேண்டிய தகுதி, தேவைப்படும் தகமைகள், தெளிவுபடுத்தல் பெறப்படும் முறைமை. அப்ப இது சம்பந்தமா தெளிவுபடுத்தல் தேவை என்றால் யார்கிட்ட இந்த நேரத்துல எப்படி தொடர்பு கொண்டு பெற்றுக்கொள்ளலாம், ஆவணங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடிய இடம், நேரம். அப்ப இந்த முத்தகமைக்குரிய விண்ணப்ப படிவங்கள் எங்க பெற்றுக்கொள்ளலாம், எப்ப பெற்றுக்கொள்ளலாம், விண்ணப்பம் சமர்ப்பிப்பதற்கான முடிவு திகதி, நேரம், எப்பத்துக்கு இடையில அவர்கள் முத்தகமை ஆவணங்களை சமர்ப்பிக்க வேணும், அந்த விண்ணப்பங்கள் எப்ப திறக்கப்பட்டு முத்தகமை பரிசீலிக்கப்படும் என்ற தொடர்பான விவரம். இதெல்லாமே கதைக்கிறது முத்தகமை சம்பந்தமா, விலை மனுக்கள் சம்பந்தமா இல்லை. முத்தகமை விண்ணப்ப படிவத்தில் உள்ளடங்க வேண்டியது தொடர்ந்து நாங்கள் பார்த்தோம் என்றால் பெருக நிறுவனத்தின் அடிப்படை தகவல்கள், முன்மொழியப்படும் பெருகையும் அதன் நோக்கலையும் நிதியளிப்பு மூலம். சரிதானே? சரியா? அப்ப இந்த விண்ணப்பங்கள்ல நாங்கள் இந்த விடயங்களை சமர்ப்பிப்போம். இதை பார்த்துக்கொள்ளுங்க, இதெல்லாம் உங்களுக்கு தெரியும். அடுத்து நாங்க பார்ப்போம்
பெருகை திட்டமிடல். சரிதானே. பெருகை திட்டமிடல்ன்றது அப்ப பெருகை சம்பந்தமா இதை நாங்கள் கொஞ்சம் பார்த்து கொண்டு போகலாம். பொதுவாக இது ஒரு புதிய விடயம். ஆனால் எங்களுக்கு தேவையான விடயத்தை மட்டும் நாங்கள் இதில் மட்டுப்படுத்தலாம். இந்த நேர விடயங்களை கருத்துல கொண்டு நாங்கள் எஸ்காரத்துக்கு தாராளமாக டைம் இருக்குது. நாங்கள் இப்போ சுற்றுலாவோட போறபடியால் இந்த 2 கிழமை கொஞ்சம் கூடுதலான நெருக்கடி இருக்கும். அதுக்கு பிறகு பிரச்சனை இல்லை. நீங்க உங்களோட பரீட்சை முறையில நாங்கள் ஆறுதலா தாராளமான நேரம் இருக்குது. நாங்கள் பார்த்து கொண்டு போகலாம். அப்ப இப்ப நாங்கள் கூடுதலா இதுக்கு பார்ப்போம். பிறகு தேவையென்றால் நாங்கள் எங்களோட சிலேசுக்குரிய பரீட்சை முறையில நாங்கள் இதை விரிவா பார்ப்போம். இப்ப பரீட்சைக்கு தேவையான சில விடயங்களோட நாங்கள் கொஞ்சம் வேகமா போவோம் என்றால் சில விடயங்களை நாங்கள் பார்க்க வேண்டியிருக்கிறதால இந்த குறிப்புகள் உங்கள்ட்ட ஏற்கனவே இருக்குது. அப்ப இதுல விசேடமாக இது ஏற்கனவே இருக்கிறது தான், ஆனால் விசேடமாக இதுல சொல்லப்பட்டிருக்குது என்னென்ன இது தயாரிக்கப்பட வேண்டும். இதங்களுக்கு கேள்விகளுக்கு கட்டாயம் தேவையான ஒரு விடயம் இந்த ஸ்லைட்ல இருக்கிறது. சரியா. அப்ப பெருக திட்டங்கள், அப்ப 5 வகையான திட்டங்கள். பெருக செயல்முறை உரிய நேரத்துல பூர்த்தி செய்யப்படுறதை உறுதிப்படுத்துறதுக்காக பெருகை திட்டமிடல் முக்கியம். அப்ப திட்டமிடல் என்றது எங்களுக்கு தெரியும், பின்னுக்கு செய்ய வேண்டியதை முன்கூட்டியே தீர்மானிச்சு கொள்றது தானே. அப்ப இங்க 5 வகையான திட்டங்கள் தயாரிக்கப்பட வேணும். சரிதானே. அப்ப இங்க பிரதான பெருக திட்டம், சரிதானே, மாஸ்டர் ப்ரொக்யூர்மெண்ட் பிளான், அப்ப பிரதான பெருக திட்டம், அடுத்தது முன்மொழியப்பட்ட வருடாந்த பெருக திட்டம். அப்ப அது வருடாந்தத்துக்குரியது. வருடாந்தத்துல நாங்கள் என்ன செய்யறோம், இதெல்லாம் செய்துதான் இப்ப நடக்குது. இப்ப எல்லாம் திணைக்களங்கள் நடக்குது. நாங்கள் அதுல கவனம் செலுத்துறோம். எல்லாம் நான் பரீட்சை நோக்கத்துக்கு இப்போ ஒவ்வொன்றும் சும்மா நோமலா விளங்கி கொண்டா போதுமானது. சரிதானே. ஆழமா நீங்க அந்த சப்ஜெக்ட் செய்யறால் அல்லது பிறகு ஆழமா விளங்கி கொள்ளலாம். அப்ப பிரதான பெருக திட்டம் ஒன்று இருக்க வேணும். அடுத்தது முன்மொழியப்பட்ட வருடாந்த பெருக திட்டம் இருக்கணும். அடுத்தது விரிவான வருடாந்த பெருக திட்டம், டீடைல் ஆனுவல் ப்ரொக்யூர்மெண்ட் பிளான். சரிதானே. அடுத்தது தயார் நில திட்டம், ப்ரிப்பரேஷன் பிளான். அடுத்தது பெருகை நேர அட்டவணை. சரிதானே. ப்ரொக்யூர்மெண்ட் டைம் ஷெட்யூல், பிடிஎஸ். அப்ப இந்த 5 வகையான திட்டங்கள் பெருக தொடர்பு. அப்ப பெருக செய்யற சகல நிறுவனங்களும் விசேடமாக இந்த 5 வகையான திட்டங்கள் அவர்கள்ட்ட இருக்க வேணும். அப்ப இந்த திட்டத்துக்கு அமைவாகத்தான் பெருக நடவடிக்கைகள் ஒரு திணைக்களத்துல மேற்கொள்ளப்பட வேணும். சரிதானே. அப்ப இந்த 5 வகையான திட்டங்களையும் ஞாபகத்துல வச்சிருங்க. இதெல்லாம் புதிதாக கைட்லைன்ஸ்ல சொல்லியிருக்கக்கூடிய இதெல்லாம் நடைமுறையில ஏற்கனவே இருக்குது. ஆனா புதிதாக சொல்லப்பட்டிருக்கிறபடியால் சில நேரம் இதுல இருந்து வினாக்கள் எடுக்கப்படல இப்படியான விடயங்கள்லாம் எடுக்கப்படலாம். முதல் முறை என்றபடியா ஆழமா எங்களுக்கு அப்படி சிரமமா ஒரு நாளும் கேள்விகள் வாரதில்லை. ஆனால் பிறகு நிறுவனத்தால தயாரிக்க வேண்டிய திட்டங்கள், பெருகை தொடர்பான திட்டங்கள் 4 திட்ட பெருக அல்லது திட்டம் ஒன்று அல்லாது இனங்காண வேண்டியிருக்கும். அப்படி அப்ப பிரதான பெருக திட்டம் ஒன்று இருக்கும், முன்மொழியப்பட்ட வருடாந்த பெருக திட்டம் ஒன்று இருக்கும், அது ப்ரொபோசல். சரிதானே. ஆனுவல் ப்ரொபோஸ்ட் ப்ரொக்யூர்மெண்ட் பிளான். அடுத்தது விரிவான வருடாந்த பெருக திட்டம், டீடைல் ஆனுவல் ப்ரொக்யூர்மெண்ட் பிளான். அடுத்தது தயார் நில திட்டம். அடுத்தது பெருக நேர அட்டவணை. அப்ப இந்த 5 வகையான திட்டங்கள் இருக்க வேணும் ஒரு பெருக செய்யறதுக்கு அல்லது பெருக நிறுவனம் தயாரிக்க வேணும். சரிதானே. அப்ப இந்த 5ம் என்ன என்று பார்த்தோம் என்றால் சும்மா சாதாரணமா விளங்கி கொண்டால் சரி. சரிதானே. அப்ப பெருக திட்டம் என்றது பெருக நிறுவனத்தின் பகுத்தறிவான முறையில வளங்களை ஒதுக்கீடு செய்யும் செயல்முறை. எங்களுக்கு ஏராளமான தேவை இருக்கும். ஆனால் அந்த தேவைகளை முன்னுரிமைப்படுத்தி எந்தெந்த காலத்துல என்னென்ன பெருகையை செய்ய போறோம் என்றதை தீர்மானிக்கிறதா. அப்ப பகுத்தறிவான முறையில வளங்களை ஒதுக்கீடு செய்கிற ஒரு செயல்முறை. ஏன்னா எல்லா வளமும் முறை நேரத்துல கிடைக்காது. எங்களோட தேவை எல்லாத்தையும் ஒரு தரத்துல நிறைவேற்றலாது. அல்லது வளங்கள் இருந்தா கூட சில நேரம் அதுக்கு ஒரு கால எல்லாம் தேவைப்படும் அதை செய்யறதுக்கு. அப்ப ஆனால் சில திட்டங்களை பொறுத்த வரைக்கும் பல வருடங்கள்ல தான் நாங்கள் பூர்த்தி செய்ய முடியும். அப்ப ஒன்று வளங்கள் பற்றாக்குறையா இருக்கும், அடுத்தது அதுக்குரிய கால நேரம். அப்ப அதை நாங்கள் முன்கூட்டியே திட்டமிட்டோம் என்ன காலத்துல என்னத்தை செய்யறது. அதான் சொல்றது பகுத்தறிவான முறையில வளங்களை ஒதுக்கீடு செய்யற ஒரு செயல்முறை. அப்ப இதை தயாரிக்கல, இந்த திட்டங்களை தயாரிக்கல பிரதான காரணிகள் கருத்துல கொள்ளப்படும். ஒன்று தேவை பகுப்பாய்வு. அப்ப உண்மையா அந்த நாங்கள் பெருக செய்ய வேண்டிய பொருட்களோ சேவைகளோ வேலைகளோ அது தேவையா, என்னென்ன தேவை எங்களுடைய நிறுவனத்தினுடைய செயற்பாட்டுக்கு என்றது தேவைகளை இனங்காண்றது, தேவை பகுப்பாய்வு செய்யறது. அடுத்தது தேவை பகுப்பாய்வுல தெரிய வார விடயங்கள், அப்ப ஏராளமான விடயங்கள் எங்களுக்கு தேவையா இருக்கும் நிறுவனத்துக்கு. அதை முன்னுரிமையை தீர்மானிக்கிறது. இது முதல் தேவை, இது அடுத்த முன்னுரிமை ஒழுங்க தீர்மானிக்கிறது.
அடுத்தது அந்த பெருகைக்குரிய பொருத்தமான காலம். நான் சொன்னேன், வளங்கள் இருந்தா கூட இந்த பெருகையையும் நாங்கள் உடனடியாக செய்து விட முடியாது. அப்ப அதுக்குரிய பொருத்தமான காலங்கள் இருக்கும். பொருத்தமான காலத்தை தீர்மானிக்கணும். அடுத்தது பெருக முறையை தீர்மானிக்கணும். என்ன முறையில நாங்கள் பெருக செய்ய போறோம்னு சொல்லி. சரிதானே? அப்ப இந்த விடயங்கள் முக்கியத்துவப்படுது. பிரதான காரணிகள். அப்ப இந்த பெருக திட்டங்களை நாங்கள் தயாரிக்கல அதுல கருத்துல கொள்ளப்படுற பிரதானமான காரணிகள். ஒன்று தேவை பகுப்பாய்வு, அடுத்தது முன்னுரிமைகள், அடுத்தது பொருத்தமான காலம், அடுத்தது பெருகை முறை. எந்த முறையில நாங்கள் பெருகை செய்ய போறோம். அதுக்கேற்ற மாதிரி தானே காலத்தை தீர்மானிக்கலாம். ஒவ்வொரு பெருகை முறைக்கு ஒவ்வொரு காலங்கள் வழங்கப்பட்டிருக்குது. வெவ்வேறு வகையான காலங்கள் தேவையா இருக்கும். அடுத்தது பிரதான பெருகை திட்டம்னு சொல்றது மாஸ்டர் ப்ரொக்யூர்மெண்ட் பிளான். சரிதானே? அப்ப இது இதை சம்பந்தமா சும்மா சுருக்கமா இது எல்லாத்தையும் நீங்க பாடமாக்க வேண்டாம். எல்லாத்தையுமே பாடமாக்க வேண்டிய தேவையில்லை. பாடமாக்குற வயதும் இல்லை. நான் எடுக்க சொல்லணும். அப்ப சும்மா விளங்கி கொண்டா மாஸ்டர் ப்ரொக்யூர்மெண்ட் பிளான் என்றால் அதுதான் பிரதானமானது. அப்ப அது என்ன இருக்கும் என்றால் ஒவ்வொரு நிறுவனமும் பாதுகாட்டு கட்டமைப்புக்கு ஏற்ப அப்ப தங்களுடைய அந்த வரவு செலவு திட்டத்துக்கு ஏற்ப 3 வருட செயற்பாட்டு திட்டத்தின் அடிப்படையில அப்ப இப்ப பிரதான மாஸ்டர் ப்ரொக்யூர்மெண்ட் பிளான் எத்தனை வருஷத்துக்கு தயாரிக்கப்படுறது. சரிதானே? அதுல இருந்து வினாக்களை வைத்தறிஞ்சு கொள்ளுங்க. அப்ப 3 வருடங்களுக்கு அடுத்த 3 வருடங்களுக்கு நாங்கள் எங்களுடைய பெருக நடவடிக்கை எப்படி இருக்க போகுது, அடுத்த வருஷம் என்ன வேண்ட போறோம், அதுக்கு அடுத்த வருஷம் என்ன பெருக செய்ய போறோம், அதுக்கு அடுத்த வருஷம் என்ன பெருக செய்ய போறோம், 3 வருடங்களுக்குரிய ஒரு பெருக திட்டத்தை தயாரிக்கிறது தான் இந்த மாஸ்டர் ப்ரொக்யூர்மெண்ட் பிளான். சரிதானே? அப்ப மாஸ்டர் ப்ரொக்யூர்மெண்ட் பிளான்ன்றது பிரதான பெருக திட்டம்ன்றது எத்தனை வருடங்களுக்கு தயாரிக்கப்படுறது. அப்ப இங்க நாங்கள் குறிப்பிடுற பெருகைகள் எல்லாம் அடுத்த 3 வருஷத்துல நாங்க பெருக செய்ய போறோம் என்றால் அவலத்தையும் நாங்கள் தேவை பகுப்பாய்வுல இனங்கண்ட பிறகு 3 வருஷத்துக்கு என்ன தேவை என்று இனங்கண்ட பிறகு அதை முன்னுரிமைப்படுத்தணும். அப்ப முன்னுரிமை ஒழுங்குல அதை நிரல்படுத்த வேணும். அப்ப அதுக்கேற்ற வகையில 3 வருஷத்துல நாங்கள் என்னென்ன முதலாவது என்ன அந்த ஒழுங்குல நாங்க முன்னுரிமைப்படுத்த வேணும். ஒவ்வொரு நிதி ஆண்டுலையும் இந்த மாஸ்டர் ப்ரொக்யூர்மெண்ட் பிளான் மீளாய்வு செய்யப்படும். சரிதானே? அப்ப ஒரு நிதி ஆண்டுல அதுல இருக்கிறது கொஞ்சம் முடிஞ்சிடும். பிறகு மீளாய்வு செய்யப்பட வேண்டும் என்ற தேவைகள் மாறலாம், முன்னுரிமை ஒழுங்கு மாறலாம். சரிதானே? அப்ப ஒவ்வொரு நிதியாண்டிலையும் மீளாய்வு செய்யப்பட்டு பிரதான கணக்கீட்டு உத்தியோகத்தரால் அங்கீகரிக்கப்பட வேணும். அப்ப உண்ட விளங்கிக் கொள்ளுங்க, மாஸ்டர் ப்ரொக்யூர்மெண்ட் பிளான் 3 வருடத்துக்கு தயாரிக்கிறது. ஆனால் ஒவ்வொரு வருடமும் மீளாய்வு செய்யப்பட்டு அங்கீகரிக்கிறது பிரதான கணக்கீட்டு உத்தியோகத்தர். சரிதானே? அப்ப 3 விஷயங்கள் இதுக்குள்ள இருக்குது. சரிதானே? 3 வருடத்துக்கு தயாரிக்கிறது, ஆனால் ஒவ்வொரு வருடமும் மீளாய்வு செய்யப்பட வேணும், அங்கீகரிக்கிறது பிரதான கணக்கீட்டு. அப்ப பிரதான கணக்கீட்டு உத்தியோகத்தருக்கு மாஸ்டர் ப்ரொக்யூர்மெண்ட் பிளான் சமர்ப்பிக்க வேண்டியது வருடாந்தம் மீளாய்வு செய்து அங்கீகாரம் வழங்கப்பட்டதும் விலை மனுக்கள் கோரப்பட முன்னர் தயார் நிலை திட்டம் தயாரிக்கப்பட வேணும். சரிதானே? அப்ப மாஸ்டர் ப்ரொக்யூர்மெண்ட் பிளான் தயாரிச்ச பிறகு தயார் நிலை திட்டம் தயாரிக்கப்பட வேணும். நிதியாண்டுக்கான வரவு செலவு திட்ட ஒதுக்கீடு கோரும் போது அதே முன்னுரிமையை தான் கருத்தில் கொள்ளப்பட வேணும். ஏன்னா நாங்கள் முன்னுரிமை கேட்டுதான் அனுமதி எடுத்திருக்கிறோம். எனவே அந்த முன்னுரிமையின்படிதான் வரவு செலவு திட்டத்துல நாங்கள் ஒதுக்கீடு கேட்க வேணும். அடுத்தது அனுவல் ப்ரொபோஸ் ப்ரொக்யூர்மெண்ட் பிளான், முன்மொழியப்பட்ட வருடாந்த பெருக திட்டம். பிரதான பெருக திட்டத்துக்கு அமைவாக சரிதானே? அப்ப பிரதான பெருக திட்டம் அடுத்த வருடம் 3 வருடத்துக்கு செய்திருக்கிறோம். அப்ப அதுல முன்னுரிமைப்படுத்தி இருக்கிறோம். எனவே முன்னுரிமைப்படுத்தின விடயங்களை பிரதான பெருக திட்டத்துக்கு அமைவாக தொடர்ந்து வரும் நிதியாண்டுல நடைமுறைப்படுத்துறதுக்கு எதிர்பார்க்கப்படுற பெருகை நடவடிக்கைகளை உள்ளடக்கி தயாரிக்கிறது தான் ஒரு வருடத்துக்கான முன்மொழியப்பட்ட பெருக திட்டம். அப்ப நாங்கள் இந்த வருஷம் தயாரிக்கிறோம்னால் அடுத்த 3 வருஷத்துக்குரிய மாஸ்டர் ப்ரொக்யூர்மெண்ட் பிளான் தயாரிப்போம். அது அனுமதி கிடைச்ச பிறகு அதுக்கு அமைவாக அடுத்த வருடத்துக்கு நாங்கள் ஒதுக்கீடு கேட்கறதுக்காக அடுத்த நிதியாண்டுல அதுல இருக்கிறதுல முன்னுரிமைப்படுத்தினதுல எது அடுத்த நிதியாண்டுக்கு நாங்கள் பெருக செய்ய போறோம் என்றதை தீர்மானிக்கிறதான் முன்மொழியப்பட்ட வருடாந்த பெருக திட்டம். அப்ப அப்படி விளங்கி கொண்டோம்னா சரி. பாதிட்ட தயாரிக்கும் வேளையில இது சமர்ப்பிக்கப்பட வேணும். அப்ப இதுக்கு அமையத்தான் நாங்க வரவு செலவு திட்டத்துல ஒதுக்கீடு கேட்க வேணும். அப்ப பாதிட்டு தயாரிக்கிறதுக்காக தயாரிக்கப்படுறதான் பாதிட்டோட சமர்ப்பிக்கிறதுக்காக தயாரிக்கப்படுறதுதான் முன்மொழியப்பட்ட வருடாந்த பெருக திட்டம். அப்ப இது எப்ப தயாரிக்கப்படுது என்றதை விளங்கி பண்ணீங்கன்னா சரி. சரிதானே? சும்மா வாசிக்காம நான் சொல்றதை கேட்டீங்கன்னா ஈஸியா விளங்கிடும். தேசிய பாதுகாப்பு திணைக்களத்துக்கு குறித்த ஆண்டுக்கான வருடாந்த செயற்பாட்டு திட்டத்தோட தேவையான ஏனைய ஆவணங்கள் எல்லாம் சமர்ப்பிக்கப்பட வேணும். சரிதானே? தேவையான எல்லா ஆவணங்களும் சமர்ப்பிக்கப்பட வேணும். ஏனென்றால் அது ஒரு 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 திட்டத்தை அங்கீகரிக்கிறதால் அதுக்குரிய ஆவணங்கள் அது என்னன்னு சொல்லுறது பிரச்சனை இல்லை. நிதி ஒதுக்கீடு கிடைக்கும் வரைக்கும் இது ஒரு முன்மொழிவுதான். ஏனென்றால் அது வரவு செலவு திட்டத்துல அனுமதிக்கப்பட்டு எங்களுக்கு நிதி ஒதுக்கீடு கிடைச்சாதான் அது உண்மை. அப்ப நாங்கள் இது ஒரு முன்மொழிவு. எனவே இது ஒரு தற்காலிக திட்டம். சரிதானே? நிதி ஒதுக்கீடு கிடைச்ச பிறகுதான் இது உண்மையானது. ரைட் தானே? அப்ப
விரிவான வருடாந்த பெருக திட்டம், விரிவான வருடாந்த பெருக திட்டம். அப்ப இதை இப்ப செய்வோம் என்றால் சரிதானே. அப்ப உங்களுக்கு தெரியும் மாஸ்டர் ப்ரோக்யூமெண்ட் பிளான் தயாரிக்கிறோம் 3 வருடத்துக்கு. அதுல பிறகு அடுத்த நிதியாண்டுல செய்ய போறதை எடுத்து முன்மொழியப்பட்ட வருடாந்த செயற்திட்டம் தயாரிக்கப்படுறோம். அது ஒரு முன்மொழிவு. அடுத்தது என்ன செய்யறோம்டா விரிவான வருடாந்த பெருக திட்டம். அப்ப ஒரு வருடத்துல என்னென்ன பெருக செய்ய போறோம்னா அதை விரிவா டீட்டெயில் சரிதானே தயாரிக்கிறது. பெருக நிறுவனத்தினால் தொடர்ந்து வரும் நிதியாண்டில் நடைமுறைப்படுத்தப்பட உள்ள அங்கீகரிக்கப்பட்ட எல்லா பெருகைகளும் பட்டு அப்ப எங்களுக்கு அது அங்கீகரிச்சு எல்லாம் வந்த பிறகு அது ஒரு நிதியாண்டுல நாங்கள் என்னென்ன செய்ய போறோம்னா உண்மையான திட்டம், உத்தரவாதமுடைய நிதி ஒதுக்கீடுகளை கொண்டது. ஏனென்றா பாராளுமன்றத்தால் அனுமதிக்கப்பட்டு எங்களுக்கு அடுத்த செலவு திட்டத்துக்கு அது என்னென்னத்துக்கு நிதி வழங்கப்பட்டிருக்கோ அதுகளை மட்டும் உள்ளடக்கி தயாரிக்கிறதான. அப்ப இது உண்மையாவே நடைமுறைப்படுத்த வேண்டியது. முதல் 2 உங்களுக்கு தெரியும் ஒரு முன்மொழிவு சரிதானே. அப்ப இது நிதி ஒதுக்கீடு கிடைச்ச பிறகு, அனுமதிக்கப்பட்ட பிறகு, அங்கீகரிக்கப்பட்ட ஒரு நிதியாண்டுல நடைமுறைப்படுத்த வேண்டிய பெருகைகளை விரிவாக தயாரிச்சு கொள்றது. இது பெருகை செயற்பாடுகள், உப செயற்பாடுகள், விலைமனு அறிவித்தல் தொடங்கி ஒப்பந்த அளிப்பு வரைக்குமான எல்லா பெருக நடவடிக்கைகளையும் அவற்றின் நேர அட்டவணையோட உள்ளடக்கி இருக்கும். ஏன்னா இவ்வளவு அடுத்த வருஷம் செய்து முடிக்கணும். அப்ப அதுக்குரிய கால அட்டவணையோட விரிவாக ஒவ்வொரு பெருகைக்கும் என்னென்ன செய்யப்பட இருக்குது, எப்ப விலைமனு கோர்றது, எப்ப திறக்கிறது, எப்ப ஒப்பந்தம் கொடுக்கறது, எவ்வளவு காலத்துல ஒப்பந்தம் முடிக்கிறன்ற சகல நேர அட்டவணையோட இந்த திட்டம் தயாரிக்கப்பட வேண்டும். சரிதானே. இப்ப இதுதான் உண்மையானது. ஏன்னா ஒதுக்கீடு கிடைச்சிட்டு நாங்கள் அடுத்த இடம் அதை நடைமுறைப்படுத்தி தானே ஆக வேணும். அப்ப அதுக்காக விரிவாக முழுமையாக தயாரிச்சு கொள்றது. முதலெல்லாம் முன்மொழிவுகள் தான். எல்லா கணக்கீட்டு உத்தியோகத்தர்களும் பிரதி ஒன்ற நடைமுறை நிதியாண்டின் முதல் 2 வாரங்களுக்குள்ள பிரதம கணக்கீட்டு உத்தியோகத்தருக்கு சமர்ப்பிக்கணும். அப்ப பிரதான கணக்கீட்டு உத்தியோகத்தருக்கு இதை தயாரிச்சு சமர்ப்பிக்கணும் நிதியாண்டுன்னா முதல் 2 வாரங்களுக்குள்ள சரிதானே. அப்ப காலம் சொல்லி இருக்குதுன்னா கூடின கவனத்தை செலுத்துங்க. அதுல டக்குன்னு 2 வாரம் என்று சொல்லி இருக்கின்றால் அதை 2 தரம் ஞாபகப்படுத்திட்டு போனீங்கன்னா அதை போய் மனதில் இருக்கும். அப்ப நிதியாண்டு தொடங்கி 2 வாரத்துக்கு ஏன்னா நிதியாண்டு தொடங்கும் முதல்ல எங்களுக்கு ஒதுக்கீடு நவம்பர் தானே வரவு செலவு திட்டம் பரிசீலிக்கப்படுறது பாராளுமன்றத்துல பிறகு எங்களுக்கு ஒதுக்கீடு நிதியாண்டு தொடக்கத்துல கிடைச்சோம்னா 2 வாரங்களுக்குள்ள நாங்கள் அந்த நிதிக்கு ஏற்ற வகையில அங்கீகரிக்கப்பட்ட எல்லா பெருகைகளுக்கும் நாங்கள் விரிவான வருடாந்த பெருக திட்டத்தை தயாரிக்க வேணும். அப்ப அதை 2 வாரத்துக்குள்ள பிரதான கணக்கீட்டு உத்தியோகத்திற்கு சமர்ப்பிக்க வேணும். அரசாங்க பெருக நிறுவனத்தின் முன்னுரிமையை கருத்தில் கொண்டு பிரதான கணக்கீட்டு உத்தியோகத்தர் தேவையென்றால் அரசாங்கத்தினுடைய கொள்கைகள் அல்லது பெருக நிறுவனத்தின் முன்னுரிமைகள் போன்றவற்றை கருத்தில் கொண்டு அவர் சில நேரம் அதை மீளமைக்கிறதுக்கு அவரால் முடியும் என்று அவற்றை அங்கீகாரத்தை பெற்றுத்தான் அவர் சில மாற்றங்களை செய்யலாம். அமைச்சின் எல்லா நிறுவனங்களதும் அங்கீகரிக்கப்பட்டதும் ஒருங்கிணைக்கப்பட்டதுமான விரிவான பெருக திட்டத்தின ஜனவரி 31க்கு முன்னர் தேசிய பெருக ஆணைக்குழுவுக்கு சமர்ப்பிக்க வேணும். அப்ப இப்படி எல்லா திணைக்களங்களும் 2 வாரத்துக்குள்ள பிரதான கணக்கீட்டு உத்தியோகத்தர்கள் சமர்ப்பிச்ச உடனே அவர் தன்னுடைய அமைச்சில் இருக்கிற எல்லா திணைக்களங்களுடைய இந்த பெருக திட்டங்களையும் பெற்று ஒருங்கிணைந்த தன்னுடைய அமைச்சுக்குரிய ஒருங்கிணைந்த விரிவான பெருக திட்டத்தை தனக்கு அமைச்சின் மொத்த திட்டத்தை ஜனவரி 31க்கு முதல் அப்ப 2 வாரங்களுக்குள்ள பிரதான கணக்கீட்டு உத்தியோகத்தர்கள் சமர்ப்பிக்க வேணும். ஜனவரி 31க்கு முன்னர் தேசிய பெருகை ஆணைக்குழுவுக்கு செயலாளர் சமர்ப்பிக்க வேணும். சரிதான். அந்த கால எல்லைகளை நோட் பண்ணிக்கொள்ளுங்க. இதுல வினாக்கள் வர்றது மிச்சம் எல்லாம் நாங்க விளங்கிக் கொள்றது எல்லாத்தையுமே நோட் பண்ணி தேவையில்லை. எல்லாத்தையுமே நோட் பண்றதுதான் இந்த டியூட்டர் இருக்குது. சரிதானே. அப்ப ஜனவரி 31க்கு முன்னர் நாங்கள் சமர்ப்பிக்க வேண்டி இருக்கும். செயலாளர் தேசிய பெருகை ஆணைக்குழுவுக்கு 3 மாதத்துக்கு ஒரு முறை மீளாய்வு செய்யப்பட்டு பிரதான கணக்கீட்டு உத்தியோகத்தருடைய அங்கீகாரத்துக்காக சமர்ப்பிக்கப்பட வேணும். அப்ப இது மீளாய்வு செய்யப்படுறது 3 மாதத்துக்கு ஒருக்கா, காலாண்டுக்கு ஒருக்கா. அப்ப காலாண்டுக்கு ஒருக்கா அதனுடைய முன்னேற்றம் தொடர்பாக செய்யக்கூடியது செய்ய முடியாது பிரச்சனைகள் தொடர்பாக மீளாய்வு செய்யப்பட்டு பிரதான கணக்கீட்டு உத்தியோகத்தர் அங்கீகாரத்துக்கு சமர்ப்பிக்க வேணும். அப்ப பாருங்க, முதல் தயாரிச்சு ஜனவரி மாதம் 2 வாரங்களுக்குள்ள சமர்ப்பிக்க வேணும். 3 மாதத்துக்கு ஒருக்கா மீளாய்வு செய்து அதை பிரதான கணக்கீட்டு உத்தியோகத்தருக்கு சமர்ப்பிக்க வேணும். பின்வரும் விடயங்களை உள்ளடக்கி இருக்கும். சரிதானே. அப்ப பொது இலக்கம், அதாவது பெறுகின்ற இலக்கம், பெருக செயற்பாடு தொடர்பான சுருக்கமான விவரம் என்ன பெருக, மதிப்பீட்டு பெறுமதி, நிதியளிப்பு மூலம், பெருக முறை, பெருக கால அட்டவணை, பெருகை தொடர்பான ஏனைய தகவல்கள் இவ்வளத்தையும் உள்ளடக்கி இருக்கும் இந்த விரிவான வருடாந்த பெருக திட்டம். அப்ப என்னென்ன விடயங்கள் உள்ளடக்கி இருக்கிறதையும் பார்த்துக்கொள்ளுங்க. சரிதானே. பெருக செயற்பாடு தொடர்பான சுருக்கம், மதிப்பீட்டு பெறுமதி, நிதியளிப்பு மூலம், பிறகு முறை என்ன முறையில பிறகு செய்ய போறோம், பிறகு கால அட்டவணை,
அடுத்தது வந்து பெருகை தொடர்பான ஏனைய தகவல்கள் ஏதாவது இருந்தால் அப்ப இந்த விடயங்கள் இதுல உள்ளடக்கி இருக்க வேணும். அடுத்தது தயார்நில திட்டம். தயார்நில செயற்பாடுகள் பெருகைகள் அனுமதிக்கப்பட்டதுமே ஆரம்பிக்கப்பட வேணும். அப்போ ஒவ்வொரு பெருகைகளும் இந்த பெருகைகள் அனுமதிக்கப்பட்ட உடனே அதுக்கான தயார்நில செயற்பாடுகள் தயார்நில செயற்பாடுகள்ன்றது நான் பார்ப்போம் ஒரு பெருகை செய்யறதுக்கு முன்னுக்கு நாங்கள் செய்ய வேண்டியது. அனுமதிக்கப்பட்ட பெருகைகளை தாமதமின்றி செயற்படுத்துவதற்காக தயாரிக்கப்படுகிறது. அப்ப இதன் நோக்கம் பெருகை செயல்முறையின் காலத்தை குறைக்கிறது. ஏனென்றால் முன்னுக்கே எல்லாம் நாங்கள் இயன்ற வரைக்கும் ரெடியா இருந்தோம் என்றால் நாங்கள் பிறகு எல்லாம் அங்கீகரிக்கப்பட்டு எங்களுக்கு கிடைச்சோன்னா வேகமா நாங்கள் கேள்விக்கோரலுக்கு போகலாம். அல்லது அதுக்கு பிறகுதான் நாங்கள் வளமையா என்ன செய்யறது எல்லாமே வந்து நிதி ஒதுக்கீடு வந்து எல்லாமே சரி என்ற அனுமதிகள் எல்லாம் கிடைச்ச பிறகுதான் அதுக்கு பிறகு ஆவணத்தை தயாரிக்கிறதுல நாங்கள் ஓடி தெரியும். அதுக்காக நியாயமான காலத்தை எடுத்துக்கொள்வோம். சரிதா? அப்படி இல்லை. அப்ப தயார்நில திட்டம்ன்றது பிரதான பெருக திட்டம், முன்மொழியப்பட்ட வருடாந்த பெருக திட்டம் என்பவற்றை அடிப்படையாக கொண்டு நிதியாண்டுக்குரிய தயார் நில திட்டத்தை உருவாக்க வேணும். எந்தெந்த பெருகைக்கு எப்ப தயாராகிறது அதுக்குரிய திட்டம். விலைமனு கோரல் செயற்பாடு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னரே அனைத்து தயார்படுத்தல் செயற்பாடுகளையும் பூர்த்தி செய்ய வேணும். அப்ப இந்த தயார்படுத்தல் செயற்பாடுகள்ன்றது கேள்வி ஆவணங்களை தயாரிக்கிறதா இருக்கலாம், பெருக குழுக்களை அமைக்கிறதா இருக்கலாம், அல்லது சில நேரங்கள் கட்டடங்கள் வேலைகளா இருந்தால் அதுக்குரிய இடங்களை பெற்றுக்கொள்றதா இருக்கலாம், ஏதாவது அனுமதிகள் பெற வேண்டியதா இருந்தால் அனுமதிகளை பெற்றுக்கொள்றதா இருக்கலாம். இதெல்லாம் தயார் நில செயற்பாடு. அப்ப எல்லாமே சரியென்று எங்களுக்கு பெருகைக்குரிய அனுமதி கிடைச்சோன்னா நாங்க விலைமனு கோர்ற வேலையா இருக்கணும். அதுக்கு முன்னுக்கு செய்ய வேண்டிய அதாவது பெருகையின் முன்னரான செயற்பாடுகள். சரிதானே? அப்ப விலைமனு கோரலுக்கு முன்னதான செயற்பாடுகள் அதுன்ற தயார் நிலை. அப்ப பெருகைக்கு நாங்கள் எல்லா வகையிலையும் தயாரா இருந்தோம் என்றால் அதுதான் தயார் நிலை. அதுக்குரிய திட்டத்தை தயாரிச்சு அதன்படி நாங்கள் போனோம். அப்ப போய் நினைத்து செய்யறோம்னு சொல்லி. ரைட்டா? அடுத்தது பெருக நேர அட்டவணை. பெருக நேர அட்டவணை என்றது ஒவ்வொரு பெருகை நடவடிக்கைக்கும் கால வரிசைப்படி பெருக செயல்முறை என்ற ஆரம்பத்திலிருந்து ஒப்பந்த அளிப்பு முடியும் வரைக்கும். அப்ப பெருக செயல்முறை என்றது ஒப்பந்த அளிப்பு கொடுத்த மாட்டார். சரிதானே? ஆருக்கு அதை தெரிவு செய்து கொடுக்க மாட்டார். அதுக்குரிய பெருக செயல்முறையை குறிக்கும். அப்ப என்னென்ன காலத்துல முத்தகம் நடைமுறைப்படுத்தப்பட்டால் அதற்கான நடவடிக்கைகள். அப்ப முத்தகமைக்கு விண்ணப்பம் எப்ப போடுறது, எவ்வளவு காலம் அது கொடுக்கறது, விண்ணப்பங்களை எப்ப பெற்றுக்கொள்றது, சரிதானே? எப்ப விலமனு ஆவணங்களை வழங்குறது, மனு ஆவணங்களை எவ்வளவு எப்ப இருந்து எப்ப வரைக்கும் விநியோகிக்கிறது, எப்ப அதை மூடுறது, பிறகு அதை எப்ப திறக்கிறது. என்ன மூடுறன்றது விலைமனு ஆவணங்களை வழங்குறத நிப்பாட்டுறது. பிறகு திறக்கிறன்றது விலைமனு சமர்ப்பிச்சவர்களுடைய விலைமனுக்களை பகிரங்கமாக திறக்கிறது. பிறகு அதை எவ்வளவு காலத்துக்குள்ள மதிப்பீடு செய்யப்பட வேணும், எவ்வளவு காலத்துக்குள்ள பிறகு குழு தீர்மானத்தை எடுக்க வேணும், எப்ப ஒப்பந்தத்தை செய்ய வேணும். சரிதானே? என்ற விடயங்கள். அப்ப இங்க முத்தகமை இருந்தால் முத்தகமைக்குரிய காலத்தையும் சேர்த்து இந்த பெருக அட்டவணைக்குள்ள உள்ளடக்கணும். முத்தகமை இல்லை என்றால் விலைமனு கோரல்ல தொடங்கும். அப்ப இதுக்கான வரைவினை பெருகையின் பின்னரான செயற்பாடுகளையும் சேர்த்து பெருக குழுவின் அங்கீகாரத்துக்கு சமர்ப்பிக்க வேணும். சரிதானே? அப்ப இதன் விரைவை நாங்க பார்த்து நாங்கள் பெருக கால அட்டவணைய முதலாவது கூட்டத்தில் ஏற்றுக்கொள்றது பெருக குழுவுடைய ஒரு பொறுப்பு இல்ல, ஞாபகம் வரும்னு நினைக்கிறேன். அப்ப இப்ப அதுக்கு பின்னரான செயற்பாடுகளையும் சேர்த்து அதாவது பெருக கால அட்டவணைன்றது உண்மையா ஒப்பந்த அளிப்போட பெருக குழுவினுடைய வகைவாக முடிஞ்சிடும். ஆனா அதுக்கு பிறகு எங்களுக்கு தெரியும் பெருக முடிகிறது அப்ப ஒப்பந்த அளிப்பு செய்த பிறகு அதை நடைமுறைப்படுத்தி அதை முடிவுறுத்தி கொடுப்பனவு செய்யும் வரைக்கும் எங்களுக்கு பிறகு செயற்பாடுகள் இருக்கு. சரிதானே? அப்ப அங்கீகாரத்துக்கு சமர்ப்பிக்க வேணும். பிறகு குழு முதலாவது கூட்டத்துல அவசிய திருத்தங்களோட இதை அங்கீகரிக்க வேணும். இதை ஏற்கனவே பார்த்துட்டோம். அடுத்தது மொத்த கிரிய மதிப்பீடு, டோட்டல் காஸ்ட் எஸ்டிமேட். அப்ப மொத்த கிரிய மதிப்பீடுன்றது ஏதாவது ஒரு பெருகைக்கு அல்லது ஒரு வேலைக்கு அதுக்காக ஏற்படுற மொத்த செலவு. சரிதானே? அப்ப மொத்த கிரிய மதிப்பீடு உத்தேச தொகைகள், எதிர்பாராத செலவுகள், விலை மாற்றம், பெறுமதி சேர்வரி. அப்ப 4 விடயங்கள் இருக்கும். அதாவது அதுக்கான ஒரு கட்டிடம் என்றால் கட்டுறதுக்கு செலுத்துறதுக்கு அந்த கட்டிடத்துக்கான மதிப்பீடு. சரிதானே? அந்த கட்டிடத்தை கட்டுறதுக்கான ஒரு இன்ஜினியர் ஒரு எஸ்டிமேட் தயாரிப்பார். அந்த எஸ்டிமேட் அதோட சேர்த்து எதிர்பாராத செலவுகள் ஏற்படலாம். அப்ப அதுக்கான தொகை, விலையேற்றங்கள் ஏற்படலாம், அதுக்காக ஒதுக்குற தொகை, அடுத்தது பெறுமதி சேர்வரி. இந்த 4ஐயும் சேர்த்ததுதான் மொத்த கிரிய மதிப்பீடு. சரிதானே? அப்ப மொத்த கிரிய மதிப்பீடுன்றது அதுக்கு ஏற்படுற செலவு, எதிர்பாராத செலவுகளுக்காக ஒதுக்குற தொகை, விலை ஏற்றங்களுக்காக ஒதுக்குற தொகை. என்ன நாங்க இப்ப மதிப்பீடு செய்யக்குள்ள ஒரு விலை இருக்கும், அதை நாங்க நடைமுறைப்படுத்திக்கல விலையேறலாம். அப்ப அதுக்கும் ஒரு தொகையை ஒதுக்கி கொள்ளணும். அடுத்தது வந்து வெற்றிருந்தால் எங்களுக்கு தெரியும் பெறுமதி சேர்வரி பதிவிலக்கம் இருந்தால் பெறுமதி சேர்வரி அந்த ஒப்பந்தக்காரருக்கு நாங்க கொடுக்க வேண்டியிருக்கும். அப்ப அதையும் உள்ளடக்கித்தான் மொத்த
கிரய மதிப்பீடு அல்லது மொத்த செலவு மதிப்பீடு, டோட்டல் காஸ்ட் எஸ்டிமேட் என்று சொல்லப்படுறது. பெருகைக்கான தயார்படுத்தல் ஒப்பந்தத்துக்கு முன்னரான ஒப்பந்தத்துக்கு பின்னரான அடிப்படை கிரயங்களின் திரட்டாக இருக்க வேணும். மொத்த செலவும் வரணும். பெருகைக்காக தயார்படுத்துறதுக்கு ஏற்படுற செலவுகளும் இதுக்குள்ள உள்ளடங்க வேணும். சரிதானே? ஒப்பந்தத்துக்கு முன்னர் ஒப்பந்தத்துக்கு பின்னர் ஏற்படக்கூடிய செலவுகளும் இந்த மதிப்பீட்டுக்குள்ள உள்ளடக்கப்பட வேணும். விசேடமா அது இந்த சூப்பர்வைசன் தொடர்பா அதுக்கு செலவுகள் இருந்தால் அது பிறகு கோரி வழங்கின பிறகும் அந்த விடயம் தொடர்பாக மேற்பார்வை செய்யறதுக்காக நாங்கள் காசு இருக்கணும். அப்ப அதையும் இந்த எஸ்டிமேட்டுக்குள்ள உள்ளடக்கப்பட வேணும். அதெல்லாம் அந்த மொத்த செலவுக்குள்ள வரும். அப்ப முழு செலவும் உள்ளடக்கிறதான் மொத்த கிரைய மதிப்பீடு. இது அனுமதிக்கப்பட்டதும் சரி. அப்ப இதை செய்த பிறகு அனுமதிக்கப்பட்டதும் அட்டவணைப்படுத்தப்பட்டதுமான விலைகளின்படியும் உரிய அதிகாரியால் அனுமதிக்கப்பட்டவாறும் விலை மனு கோரப்பட முன்னர் பிறகு நிறுவனத்தால தயாரிக்கப்பட வேணும். அப்ப அனுமதிக்கப்பட்டதும் அட்டவணைப்படுத்தப்பட்டதுமான விலைகள். அப்ப காலத்துக்கு காலம் எங்களுக்கு தெரியும் விலைகள் தீர்மானிக்கப்படும். என்னத்துக்கு எவ்வளவு விலைகள்னு சொல்லி. அப்ப அதுக்கு மாவட்ட விலை நிர்ணய குழு இருக்குது, அல்லது பொதுவாக விலைகளை நிர்ணயிக்கிற கட்டடங்கள் திணைக்களம் போன்ற பல்வேறு இருக்குது. அப்ப அது எங்களுக்கு தேவையில்லை. அப்ப பொதுவாக விலைகள் நிர்ணயிக்கப்பட்டிருக்கு. ஒரு அடி இன்னது இப்ப ஒரு சுவர் உண்டு பூசுற என்றால் அது ஒரு சதுரடிக்கு எவ்வளவுன்றது ஒரு நிர்ணயிக்கப்பட்ட தொகை இருக்கு. அப்ப அனுமதிக்கப்பட்ட அட்டவணைப்படுத்தப்பட்ட விலைகளின்படியும் உரிய அதிகாரியால் அனுமதிக்கப்பட்ட வரையும் சரிதானே? அப்ப அந்த டோட்டல் காஸ்ட் எஸ்டிமேட்டை உரிய அதிகாரி அனுமதிக்கிறதுக்கு அதிகாரம் பெற்ற அதிகாரி அனுமதிக்க வேணும். அப்ப விலை மனு கோரப்பட முன்னர் பிறகு நிறுவனத்தால அதை தயாரிக்கப்பட வேணும். இதெல்லாம் ஆரம்ப செயற்பாடுகளுக்குள்ள உள்ள விடயம். பொதுவாக இது சந்தாந்திருக்குது. தயார்நிலை செயற்பாடுகளுக்காக நேரடி ஒப்பந்த தொகை என்ற 5%. அப்ப நேரடி ஒப்பந்த தொகை என்ற எஸ்டிமேட் எவ்வளவு தயாரிக்கிறோமோ அதுல 5% தயார்நிலை செயற்பாடுகளுக்காக ஒதுக்கலாம். எதிர்பாரா செலவுக்காக ஒப்பந்த தொகை என்ற 10%. அப்ப எஸ்டிமேட் தயாரிக்கல எதிர்பாரா செலவுகளுக்காக 10% ஒதுக்கப்பட வேணும். விலை மாற்றத்துக்காக முந்தைய ஒரே வீதமா தான் இருந்தது. இப்ப பெறுமதிக்கு ஏற்ப வீதம் தந்திருக்கு. அப்ப இந்த ஸ்லைட்ல இருக்கிறது வினாக்களுக்கு வரலாம். உங்களுக்கு பல்தேர்வு வினாவுக்கோ இந்த வினாக்களுக்கு வரலாம். அப்ப தயார்நிலை செயற்பாடுகளுக்காக 5%, எதிர்பாரா செலவுக்காக 10%. சரியா? ஒப்பந்த தொகை என்ற அதாவது மதிப்பீட்டு தொகை என்ற 5% ஒதுக்க வேணும். தயார்நிலை செயற்பாடுகள் இருந்தால் அதுக்காக 10% ஆக்குன்னது ஒதுக்கலாம். விலை இதுக்காக எதிர்பாரா செலவுக்காக விலை மாற்றத்துக்கு அது தந்திருக்குது. 2 மில்லியனுக்கு குறைவேண்டா 1.5%, 2ல இருந்து 10 2% அப்படியே தான் இருக்கு. 500 மில்லியனுக்கு மேலேண்டா 15%. கூடினது 15% தான் ஒதுக்கலாம். அப்ப தொகை கூட கூட விலை மாற்றத்துக்காக கூடுதலான தொகை ஒதுக்கப்படும். சரிதானே? அப்ப இந்த வீதங்கள் சில நேரம் கேட்கப்படலாம். மொத்த கிரைய மதிப்பீட்டுக்கு அனுமதி அளிக்கிறது. நாங்கள் பார்த்தோம் உரிய அதிகாரியை அனுமதிக்க வேணும். அப்ப இந்த டோட்டல் காஸ்ட் எஸ்டிமேட்டை யார் அனுமதிக்கலாம் என்றது இல்லை தந்திருக்கு. 400 மில்லியனுக்கு கீழே என்றா கணக்கிட்டு உத்தியோகத்தர் அனுமதிக்கலாம். 400 மில்லியன் வரைக்கும் 400 மில்லியனுக்கான மொத்த செலவு மதிப்பீடு கணக்கிட்டு உத்தியோகத்தரால் அனுமதிக்கப்படலாம். 400 மில்லியனுக்கு மேலே என்றால் 400 மில்லியன் அல்லது அதுக்கு மேலே என்றால் பிரதான கணக்கிட்டு உத்தியோகத்தர். அப்ப அவர்கள் தான் இதை அனுமதிக்க வேண்டி இருக்கும். பெறுமதி சேர் வரி தனியாக காட்டப்பட வேணும். அப்ப 4 விஷயங்கள் இருக்குன்றது பார்த்துறாங்க. நாங்கள் ஒன்று அதுக்குரிய செலவு, சரி, அந்த பருகைக்குரிய செலவு. அடுத்தது தயார்நிலை செயற்பாடுகள், அதுக்கு தான் ஆகும்னது 5% தான் ஒதுக்கலாம். அடுத்தது எதிர்பாரா செலவு, அதுக்கு 10%. அடுத்தது விலை மாற்றத்துக்கான ஒதுக்கீடு. அடுத்தது பெறுமதி சேர் வரி. சரிதானே? அப்ப பெறுமதி சேர் வரி தனியாக காட்டப்பட வேணும். ஏனைய வரிகள் எல்லாம் மதிப்பீட்டு தொகைக்குள்ள போயிடும். சரிதானே? பெறுமதி சேர் வரி மட்டும்தான் தனியாக பார்க்கிறது. ஏனென்றால் அது பெறுமதி சேர் வரிக்குரிய பதிவு இருக்கிறவர்களுக்கு தான் நாங்கள் அதை கொடுப்பனவு செய்யும். அது தனியாக கொடுப்பன செய்யும். எனவே அது மேலதிகமாக அப்ப நாங்கள் எப்பயும் பெருகை தொடர்பான விலைகளை மதிப்பீடு செய்யல ஒப்பிட்டு பார்க்கல பெறுமதி சேர் வரிய தவிர்த்து தான் நாங்கள் பார்க்கிறோம். சரிதானே? ஏனென்றால் சில பேர் பெறுமதி சேர் வரியை தந்திருக்கலாம், சில நேரம் பெறுமதி சேர் வரி ரெஜிஸ்ட்ரேஷன் இல்லாதாக்கள் அதை விட்டு மதிப்பீட்டை தந்திருக்கலாம். எனவே ஒன்று ஒப்பிட வேணும் என்றால் ஒரு ஆள் பெறுமதி சேர் வரியோட ஒரு ஆள் பெறுமதி சேர் வரி இல்லாம வச்சிருந்தால் நாங்கள் ஒப்பிட்டு பார்க்கலாம் அது தொகையை, எது குறைந்த தொகை. எனவே பெறுமதி சேர் வரியை நீக்கி நாங்கள் தன் பெறுமதிகளை ஒப்பிட வேணும். அடுத்தது ஒப்பந்தங்களை துண்டாடுதலும் பொதிகளாக்குதலும், ஸ்லைஸ் அண்ட் பேக்கேஜ். ஏற்கனவே பார்த்தினாங்க. அப்ப தன்மை, அளவு, சிக்கலான நிலைமை என்பவற்றின் அடிப்படையில நியாயப்படுத்தக்கூடிய பெறுகைகளுக்குத்தான் இது பிரயோகிக்க வேணும். அதுக்குரிய காரணங்கள் பல்வேறு சந்தர்ப்பங்கள்ல ஏற்கனவே இது சம்பந்தமா நாங்கள் பார்த்து கொண்டு வந்திருக்கிறோம். அதை நினைவூட்டிக் கொள்ளுங்க. சிறிய பெரிய ஒப்பந்தக்காரர்களது பங்கு பெற்றலுக்கு வசதி அளிக்கிறதுக்காக தான். ஒன்றில் நாங்கள் பகுதியாக்குவோம் என்னதுக்காண்டா சிறிய ஒப்பந்தக்காரர்கள் பங்கு பெற்றதுக்காக.
தொகுதியாக்குவோம் என்னத்துக்கு என்றால் குறைஞ்ச பொறுமதி இல்லாமல் கூட்டின பொறுமதி கொண்டு வரது பெரிய ஒப்பந்தக்காரர் ஆர்வம் காட்டுறாங்க. அப்ப அது தேவைக்கேற்ற வகையில் ஒன்றில் ரெண்டும் பேர வர ஒன்றில் துண்டாக்குவோம் அல்லது பொதியாக்குவோம். சரிதானே? அதை நான் ஏற்கனவே விரிவா சொல்லி இருக்கிறேன். அப்ப பிறகுகள் பல்வேறு துண்டுகளாக பிரிக்கப்படலாம் அல்லது பொதிகளாக ஒன்று சேர்க்கப்படலாம். இது வேலை ஒப்பந்தங்களுக்கு தான் பிரயோகிக்கப்படலாம். சரிதானே? பொருட்களுக்கோ சேவைகளுக்கோ இது பிரயோகிக்கப்படுறது இல்லை. ஆனா பொருட்களை பொறுத்த வரைக்கும் ஒரே விதத்தன்மையுடைய பொருட்கள் ஓரின தொகுதி என்று தொகுதியாக்கலாம். பிரிக்க இயலாது. இப்ப A4 பேப்பர் வேண்டாம், 1000 வேண்டாம், அப்புறம் அதை 100 அப்படி செய்ய இயலாது. ஆனால் ஒரே மாதிரியான பொருட்களை வேணும்னா நாங்க தொகுதியாக்கலாம். எப்படி? இப்ப பேப்பருக்கு தனியா காகிதாதிகள் எல்லாத்தையும் சேர்த்து அதுக்குரிய ஒரே தொகுதியாக்குறது. அப்படித்தானே நாங்கள் செய்யறாங்க பெரும்பாலும். அப்ப நாங்கள் அலுவலக பாவன பொருட்களுக்கு கேட்கல அது எல்லாத்தையும் தொகுதியாக்குறது. உபகரணங்கள் தனித்தனியா கொள் பண்ணலாம். தொகுதியாக்கி கேட்டால் அப்ப ஒரே மாதிரியான பொருட்கள்னா ஒரே மாதிரியான வழங்குனர்கள் அதுல பங்கு பெற்றுவார்கள் தானே. அப்போ ஒரு ஸ்டேஷனரி கடையில விலைமனு தரக்கூடியவாறு தொகுதியாக்கலாம். அப்ப தொகுதியாக்கினால் அதுல பெருமதி கூடையா இருந்தால் கொஞ்சம் பெரிய கடைகளும் அதுல ஆர்வம் காட்டுவார்கள். நாங்க தனித்தனியே A4க்கு தனியே, பேனைக்கு தனியே கொள் பண்ணோம்னா பெரிய ஒப்பந்தக்காரரோ பெரிய வழங்குனர்களோ அதுல ஆர்வம் காட்ட மாட்டார்கள். அப்ப அப்படியானது நாங்க தொகுதியாக்கலாம். பொருட்களுக்கு தொகுதியாக்கலாமே தவிர துண்டாக்கலாது. வேலைகள் தான் தேவைக்கேற்ப ஒன்றில் துண்டாக்கலாம், துண்டாடலாம் அல்லது பொதியாக்கலாம். பெருக குழுவின் பெருக முறையின் அதிகார மட்டத்துக்கு ஏற்ப பெறுமதியை பொறுத்து நோக்கில் இதை பயன்படுத்தக்கூடாது. பெருக குழு பிராந்திய பெருக குழு தான் கையாளுதண்டபடியா நாங்க வேற காரணம் இல்லை. ஆனால் பிராந்திய பெருக குழுவிலே தீர்மானம் எடுக்கிறதுக்காக ஒரே வேலையை அது இப்ப திணைக்கள பெருக குழுவுக்கு போகாம இங்கே தீர்மானம் எடுக்கிறதுக்காக ஒரே வேலையை 2ஆ பிரிச்சு கோல் பண்றது அப்படி செய்யலாது. அந்த நோக்கத்துக்காக செய்யலாது. அது உண்மையாக அது என்ன நோக்கத்துக்காக இப்படி தொண்டாக்கலாம் பதியாக்கலாம்னு இருக்கோ அதுக்காக செய்யணும். போட்டியை ஊக்குவிக்கிறதுக்காக இருக்கணும். எங்களுடைய அதிகார எல்லைக்குள்ள தீர்மானிக்கிறதுக்காக செய்யக்கூடாது. அதுதான் அதுல சொல்லப்பட்டது. அடுத்த பாத்தீங்கன்னா தரப்பினருக்கு முறையற்ற விதத்தில் வசதி அளிக்கிற மாதிரி ஒரு சில தரப்பினருக்கு வசதி அளிக்கிற மாதிரி அல்லது ஒரு சிலரை தவிர்க்கிற நோக்கில இதை பயன்படுத்தக்கூடாது. அப்ப திட்டமிட்டு அப்படியான நோக்கத்துக்காக செய்யக்கூடாது. உண்மையிலேயே அப்படியான தேவை இருக்க வேணும். அனைவரும் ஒன்று அல்லது அதுக்கு மேற்பட்ட துண்டுகளுக்குரிய பொதிகளுக்கு விலைமனுக்களை சமர்ப்பிக்க முடியும். அப்ப நாங்க துண்டாக்கினாலும் தனியா ஒன்றுக்கு தான் ஒரு ஆள் சமர்ப்பிக்கலாம் இல்லை. இப்ப நாங்கள் 100 கிலோமீட்டர் காப்பட் வீதியை 10 கிலோமீட்டரா மாத்தினாலும் ஒரு நிறுவனம் வேணுமென்றால் ஒவ்வொரு 10 கிலோமீட்டருக்கும் தனித்தனியா விண்ணப்பிக்கலாம். சரிதானே? அப்ப சில நேரங்கள்ல பெரிய ஒப்பந்தக்காரர்கள் சிறிய ஒப்பந்தங்களுக்கு விலைமனு சமர்ப்பிக்கிறத நாங்கள் கட்டுப்பாடுகளை விதிக்கலாம். அதெல்லாம் நிபந்தனைகள்ல சொல்லப்பட வேணும். சரிதானே? அது நியாயமானதா இருக்க வேணும். எல்லா விலைமனுக்களும் ஒரே திகதியில் புறப்பட்டு மிகச்சிறந்ததை அல்லது அவற்றின் சேர்மானங்களை தீர்மானிப்பதற்கு ஏதுவாக ஒரே நேரத்தில் திறக்கப்பட்டு மதிப்பீடு செய்யப்பட வேணும். இப்படி துண்டாக்கினார். சரிதானே? அப்ப முன்கூட்டிய பிறகு அறிவித்தல் என்றது இன்னொன்று இருக்குது. அப்ப பிறகு அறிவித்தல்ல முன்கூட்டிய பிறகு அறிவித்தல். சரிதானே? ஜெனரல் ப்ரொக்யூர்மென்ட் நோட்டீஸ் பொதுவான பிறகு அறிவித்தல். இது குறிப்பான பிறகு அறிவித்தல் அல்ல. அப்ப குறிப்பான பிறகு அறிவித்தல்ன்றது எங்களுக்கு 1000 ரீம் போட்டோகாப்பி பேப்பர் தேவை. சரிதானே? 100 அடி 20 அடியில ஒரு மண்டபம் ஒன்றை கட்டணும். அப்ப அதுக்காக நாங்க விலைமனுக்களை குறைக்கல குறிப்பான பிறகு அறிவித்தல். இது பொதுவான பிறகு அறிவித்தல் என்று இன்னொன்று சொல்லப்பட்டிருக்கு. அப்ப பொதுவான பெருகை அறிவித்தல் என்றது என்னென்றால் பிரதான பெருக திட்டம் இதெல்லாம் உங்களுக்கு ஞாபகத்தில் இருக்கும். வருடாந்த பெருக திட்டத்தின் அடிப்படையில பொது பெருகை அறிவித்தல பெருக நிறுவனங்கள் தம்முடைய இணையதளத்துல வெளியிடுவது. அதாவது இந்த வருஷம் நாங்க இன்னென்ன பெருகைகளுக்கு எல்லாம் கோர்றதுக்கு இருக்கிறோம். அதுல தனித்தனியா குறிப்பா ஒன்று தனித்தனியா கோல் பண்ண அதான் அந்தந்த நேரத்துல கோல் பண்ணும். ஏனென்றா முன்கூட்டியே அவர்கள் தயாராகி இருக்கிறதுக்காக ஒரு ரைட் இந்த இது கோல் பண்ண இருக்குது. அப்ப அதுக்கு நாங்கள் போடலாம்ன்றது அவர்கள் தயாராகிறதுக்கு. அப்போ முன்கூட்டியே ஒரு வழங்கப்படுற ஒரு அறிவித்தல் தான். ஒரு நிதியாண்டுல நாங்கள் என்னென்ன பெருகைகள் கோர இருக்கிறோம். இயலுமாயின் குறித்த அமைச்சின் நிதி அமைச்சின் இணையதளத்திலையும் வெளியிட வேணும். அப்ப பெருக நிறுவனங்கள் தங்களுடைய இணையதளத்துல வெளியிட வேணும். இயலுமான சந்தர்ப்பங்கள்ல அந்த திணைக்களத்துக்கு பொறுப்பான அமைச்சு மற்றும் நிதி அமைச்சின் இணையதளத்துல வெளியிட வேணும். ஆர்வம் உள்ளவர்கள் இப்படி பெருகைக்கான வாய்ப்புள்ளமையை அறிந்து கொள்றதுக்காகவும் அவர்களை முன்கூட்டியே அவர்களுடைய கவனத்தை ஈர்க்கிறதுக்காகத்தான் இப்படி செய்யப்படும். சரிதானே? என்ன இவ்வளவு நீளமான காப்பீட்டு வீதிக்கு கோரப்பட இருக்குது, மில்லியன் பெறுமதியான இவ்வளவு இன்னென்ன வேலைக்கு கோரப்பட இருக்குன்னு பொதுவாக அறிவித்தல் ஒன்று வெளியிடுறது தான். அதான் பொதுவான பெருகை அறிவித்தல். அதுல ஒன்றும் டீட்டெயிலா அறிவிக்கிறது இல்லை. குறிப்பான பெருகைகள் தொடர்பாக அல்லது வாய்ப்புள்ள பெருகைகளின் எண்ணிக்கை தொடர்பாக பிரசுரிக்கப்படலாம்.
அப்ப குறிப்பான பருகைகள்னா இன்ன பருகைகள் இருக்குன்னு அறிவிக்கிறான். பொதுவான பருகை அறிவித்தல் இன்ன பருகைகள் இருக்குது அல்லது இத்தனை பருகைகளுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படியும் அறிவிக்கலாம். ஏதோ ஒரு அறிவித்தலை முன்னுக்கு விடுறது அவைகள் இந்த பருகை இருக்குன்னு அறிஞ்சு கொள்றதுக்கு அதுக்கு தயாராகிறதுக்கு பிரசுரிக்கிறதுக்கு முன்னர் இப்படி பொதுவான பருகை அறிவித்தலை வெளியிடுறதுக்கு முன்னரும் நிதி ஏற்பாடு இருக்கிறத உறுதிப்படுத்திக் கொள்வோம். ஏன்னா நிதி ஏற்பாடு இல்லாத நாங்கள் சும்மா போட்டோம்னா அப்புறம் நம்பகத்தன்மை இல்லாம போயிடும். அது ஒரு பொருத்தம் இல்லாம இருக்கும். அப்ப எனவே உண்மையாக நாங்கள் பருகை செய்கிற நிதி ஒதுக்கீடு எல்லாம் வழங்கப்பட்டதுகளுக்கு தான் நாங்கள் செய்யலாம். அப்ப விசேடமாக எங்களுக்கு அனுமதிக்கப்பட்ட பிறகு தான் இந்த பொதுவான பருகை அறிவித்தலை நாங்கள் வெளியிடலாம். ஆர்வத்தை வெளிப்படுத்துபவர்களுக்கு குறிப்பான பருகை ஆவணங்களை அனுப்பலாம். அவர்கள் சில நேரம் தாங்கள் இந்த பருகையில பங்கு பெற்ற விரும்புகிறார்கள் என்று தெரிவிச்சிருந்தால் அவர்களுக்கு நாங்கள் அந்தந்த பருகையில கோல் பண்ணிக்கலாம். அவர்களுக்கு அந்த ஆவணங்கள் யாராவது ஆர்வத்தை வெளிப்படுத்துவார்களா இருந்தால் நாங்கள் இந்த கட்டடத்தை கட்டுறதுக்கு நாங்கள் ஆவணங்களை சமர்ப்பிக்கிறதுக்கு விரும்புகிறோம் என்றால் அது நாங்கள் சரியான முறையில தகவல்களை வச்சிருந்து அந்த ஆவணங்கள் கோரப்படைக்கல அந்த விலைமனுக்கள் கோரப்படைக்கல அவர்களுக்கு அதை அனுப்பி வைக்கிறது. சரிதானே? அப்ப இது ஒரு புதிய முறை சொல்லப்பட்டிருக்குது. அடுத்தது பருகை ஆவணங்களை தயாரிக்கிறது. பருகை செயல்முறை தொடங்குறதுக்கு முன்னர் தயார்படுத்த செயற்பாடுகள் சொன்னேன். ஆவணங்களுடைய வரைவு தயாரித்து எல்லாத்தையும் ஆயத்தமா வச்சிருக்க வேணும். அதுக்கு பருகை நிறுவனம் தான் பொறுப்பு. சரிதானே? பருகை குழுவோ அல்லது விலைமனு மதிப்பீட்டு குழுவோ திருப்பி பாருங்க என்னன்னு சொல்லிச்சுன்னா நீங்கள் விடைகள் எழுதியக்குள்ள இந்த தொழில்நுட்ப மதிப்பீட்டு குழுன்றது உங்களோட மைண்ட்ல பதிஞ்சிருக்கும். தயவு செய்து எழுதுறாங்க 2 குழுக்கள் கேட்டோம்னா தொழில்நுட்ப மதிப்பீட்டு குழு பருவ குழு எழுதுறாங்க 3 புள்ளிகள் இழப்பீங்க. எனவே விளைந்து ஞாபகம் வச்சிருங்க. இப்ப தொழில்நுட்ப மதிப்பீட்டு குழுன்றது ஒன்று இல்ல, விலைமனு மதிப்பீட்டு குழு, பிட் இவாலுவேஷன் கமிட்டி. அவ பருவ குழு விலைமனு மதிப்பீட்டு குழுவை நியமிக்கிறதுக்காக உரிய அதிகாரிக்கு விண்ணப்பிக்கல ஆவணங்கள் எல்லாம் தயார்ன்றதையும் அதுல குறிப்பிட வேணும். அப்ப அதுக்கு முன்னரே ஆவணங்கள் எல்லாத்தையும் தயாரிச்சு கொள்ள வேணும். ஏன்னா எங்களுக்கு போன வருஷமே தெரியும் நாங்கள் அடுத்த வருஷத்துக்கு என்ன முன்மொழிகிறோம். அப்ப அதுகள் எல்லாம் முன்கூட்டியே தயாரிச்சு கொள்ள வேணும். பருகை முகாமத்துவ பிரிவால் பருகை நிறுவனத்தின் சார்பில் இந்த வேலைகள் செய்யப்படலாம். அப்படி இருந்தால் பொருத்தமானவாறு பருவ குழு விலைமனு மதிப்பீட்டு குழுவின் அனுமதி பெறப்பட வேணும். அவர்கள் அனுமதிச்ச பிறகு அவர்களுடைய அனுமதி விலைமனு மதிப்பீட்டு குழு இருந்தால் அவர்கள் சிபாரிசு செய்து உங்களுக்கு தெரியும் அதெல்லாம் ஏற்கனவே பார்த்துட்டோம். எனவே சில நேரம் விலைமனு மதிப்பீட்டு குழு இல்லாட்டி நேரடியாகவே நாங்கள் பருவ குழுவுக்கு சமர்ப்பிப்போம். அப்ப பொருத்தமானவாறு என்ற சொற்பதம் அதுக்காக பயன்படுத்தப்பட்டிருக்குது. அவர்களுடைய அனுமதி பெறப்பட வேணும். விலைமனுதாரர் ஏற்புடைய விலைமனுவை சமர்ப்பிக்கிறதுக்கு தேவையான அனைத்து தகவல்களையும் இந்த ஆவணங்கள் உள்ளடக்கி இருக்க வேணும். அப்ப பொதுவாக பருகை ஆவணங்கள்ல என்னென்ன இருக்கலாம்? சரிதானே? என்னென்ன இருக்கலாம். அப்ப அது சில பருகை நடவடிக்கைகளுக்கு மாற்றம் அடையும். அப்ப பருகை ஆவணங்கள்ல உள்ளடக்க வேண்டிய விடயங்கள் அதன் உள்ளடக்கங்கள் என்றது ஞாபகம் வச்சிருங்க. விலைமனுக்கான அழைப்பு அல்லது விலைமனு கோரிக்கை. சரியா? அப்ப விலைமனு கோரிக்கை சில நேரம் அது தகவல் கோரிக்கைன்னு சொல்லுவோம். தகவல் கேட்டால் அதாவது எங்களுக்கு தெரியும் தகவல் என்னது கேட்கிறோம். இப்ப சிலவுடையதுக்கு அடுத்தது முன்மொழிவுக்கான கோரிக்கை. முன்மொழிவுகள் கேட்கிற சந்தர்ப்பத்துல 2-3 பருகை செயல்முறைகள் பார்த்து நாங்கள் அது கேட்ட வகையில இது ஒரு பேரை பயன்படுத்துவோம். விலைமனு வேண்டுவோம், விலைமனுக்கான அழைப்புன்னு சொல்லுவோம், விலைமனுக்கான கோரிக்கைன்னு சொல்லுவோம், தகவல் கோரிக்கைன்னு சொல்லுவோம், அல்லது முன்மொழிவு கோரிக்கைன்னு சொல்லுவோம். ஏதோ உண்டு. அடுத்தது விலைமனுதாருக்கான அறிவித்தல். அப்ப இந்த விலைமனுவை சமர்ப்பிக்கிறார்களுக்கு என்ன அறிவுறுத்தல் வழங்கலாம்? அவர்களுக்கு எங்களால் வழங்கப்படுற அறிவித்தல் அது தனியா தயாரிக்கப்பட வேணும். விலைமனு தரவுத்தாள். சரிதானே? அவ விலைமனு தொடர்பான தரவுகள் விவரங்களை உள்ளடக்கினது. அடுத்தது விலைமனுதார்த்த தகுதியும் தேவையான தகமைகளும். விலைமனு படிவம். அப்ப விலைமனுவை அவர்கள் சமர்ப்பிக்கிறதுக்கான படிவம். விலைமனு அட்டவணை. அப்ப விலைகளறதுக்கான அட்டவணை. ஒப்பந்தத்தின் பொதுவான நிபந்தனைகள், ஒப்பந்தத்தின் விசேட நிபந்தனைகள். அப்ப ஒப்பந்தம் தொடர்பான நிபந்தனைகள், பொதுவான நிபந்தனைகள். அடுத்தது விசேட நிபந்தனைகள். அடுத்தது விவர குறிப்புகள், ஸ்பெசிபிகேஷன் பார்த்தோம். அல்லது செயற்பாட்டு தேவைப்பாடுகள் அல்லது தேவைப்பாடுகள் அட்டவணை. அதாவது என்ன தேவை என்றதை இதுலதான் நாங்கள் விரிவா சொல்லுவோம். உங்களுடைய தேவையை விரிவா சொல்றது. வேலை கொள்வோருண்ட வேறு தேவைப்பாடுகள், அதாவது அந்த நிறுவனத்தின் பொருத்தமானதா இருந்தா வரைவுகள். சரியா? ரோயிங்ஸ் இருந்தா அல்லது ஸ்கெட்ச் எதுவும் இருந்தால் வரி வடிவம் எதுவும் இருந்தால் அதுகள் வரைவுகள் சமர்ப்பிக்கிறதா இருந்தா அப்படித்தான் வரவணும் இருந்தா பொருத்தமா இருந்தா. அடுத்த கணியச்சிட்டை. இப்ப வேலைகளை பொறுத்த வரைக்கும் பொறியியலாளரால் தயாரிக்கப்பட்ட BOQ சொல்லுவோம், கணியச்சிட்டை. அல்லது சில நேரம் மூலப்பொருள் அட்டவணை இது உண்டு. அடுத்தது செயற்பாட்டு அட்டவணை அல்லது விநியோக அட்டவணை. அதாவது எவ்வளவு காலத்துக்குள்ள அவர்கள் முடிவுறுத்த வேண்டியிருக்கும் அல்லது எவ்வளவு காலத்துக்குள்ள விநியோகிக்க வேண்டியிருக்கும் அந்த அட்டவணை. அல்லது அடுத்தது ஒப்பந்த உடன்படிக்கைன்ற மாதிரி. அப்ப ஒப்பந்தம் செய்ய வேண்டியிருந்தால் அதுன்ற ஒரு வரைவொண்டு நாங்கள் அதுல இணைக்க வேணும். அடுத்தது கேள்விப்பின, செயற்படுத்தல் பின, முற்பண கொடுப்பன, உத்தரவாதம் என்பவற்றுக்கான மாதிரி படிவங்கள். அப்ப இங்க 3 விடயங்கள் இருக்குது. ஒன்று கேள்விப்பின,
அடுத்தது செயற்படுத்தல் பிணை, அடுத்தது முற்பண கொடுப்பன உத்தரவாதம். அப்ப இவையில் சம்பந்தமான இது சம்பந்தமான நெடுக வினாக்கள் வர்றது அதுகள் நாங்க பார்க்க வேண்டியிருக்கும். இதுகளுக்கான மாதிரி படிவம் அதுகளை அவர்கள் சமர்ப்பிக்க வேண்டிய படிவங்கள் அதில் கோரப்பட்டிருந்தார். சரியா? அப்ப பொதுவாக விலைமனுவுக்கான அழைப்புன்றது நாங்க முதலாவது பார்த்ததுல இருக்கிற ஆவணங்கள்ல அதுல இந்த விடயங்கள் இருக்க வேணும். சரிதானே? விலைமனுவுக்கான அழைப்புல இவ்வளவு விடயங்களும் இருக்க வேணும். அதாவது வேலை என்ற நோக்கெல்லையும் முக்கிய உள்ளடக்கங்களும் என்ன தொடர்பான பெருக நிதி மூலம் பெருகை வழிகாட்டுதல்கள் ஏற்படுவதாகும் என்பது. அதாவது இந்த பெருகை வழிகாட்டுதல்கள் பெருகை வழிகாட்டுதல்கள் தனியார் அரசு உத்தியோகத்தர்களுக்கு மட்டுமல்ல, நிறுவனங்களுக்கு மட்டுமல்ல, ஒப்பந்தக்காரர்களுக்கும் தெரியும். அப்ப எனவே இந்த பெருகை வழிகாட்டுதல்களுக்கு அமையத்தான் இந்த பெருகை மேற்கொள்ளப்படும் என்ற விடயம் அதில் உள்ளடக்கப்பட வேண்டும். பெருக நிறுவனத்தின் பெயர் மற்றும் முகவரி, தேவையான முக்கிய தகுதிகள், தகமைகள், அனுபவங்கள் என்னத்தை நாங்கள் எதிர்பார்க்கிறோம், பெருக முறை என்ன முறையில பெருக செய்ய இருக்கிறோம், இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்ச சொற்பதங்களுடைய தட்டி கொண்டு போறோம். உள்நாட்டு முன்னுரிமை என்ற ஏற்பாடு, உள்நாட்டு முன்னுரிமை என்ற என்னன்னு பார்த்துட்டோம், உங்களுக்கு தெரியும். ஆனபடியால் அது அங்க ஏற்படாம இருக்கா இல்லையா அந்த விடயங்கள் சொல்லப்பட வேணும். விலைக்கேள்வி ஆவணங்களை பரிசீலிக்கிறதுக்கான வாய்ப்பு. இப்ப இந்த நேரத்துல இங்க விலைக்கேள்வி ஆவணங்களை அவர்கள் இலவசமா பரிசீலிக்கலாம். 14 காசு ஒன்றும் கட்டாம அவர்கள் இலவசமாக பரிசீலிக்கிறதுக்கான ஏற்பாடு செய்யப்பட வேணும். அப்ப ஆவணங்களை பரிசீலிக்கிறதுக்கான வாய்ப்பு பெற்று செல்லப்பட வேணும். விலைக்கேள்வி ஆவணங்களை பெரும் முறையும் இடமும் எங்க பெற்றுக்கொள்ளலாம், எந்த நேரத்துல எப்படி பெற்றுக்கொள்ளலாம், சரிதானே, மேலளிக்கப்படாத வைப்பு எதுவும் செலுத்தி பெற்றுக்கொள்ளணுமா என்னன்றது சொல்லப்பட வேணும். விலைக்கேள்வி ஆவணங்களுக்கான கட்டணங்கள், அதான் மேலளிக்கப்படாத வைப்பு, அதன் ஏற்புடைமையும் அதை செலுத்துற முறையும். அடுத்தது மேலதிக தகவல்களை பெறும் முறை. இதை விட வேறு ஏதாவது தகவல்கள் தேவை என்றால் யாரை தொடர்பு கொள்ள வேணும், அவற்றை பதவி என்ன, அவரை என்ன முறையில தொடர்பு கொள்ளலாம் என்ற விவரங்கள் இருக்க வேணும். அடுத்தது கேள்வி பிணை ஏற்புடைமை இருக்கா, கேள்வி பிணை என்றது இருக்கா, அப்படி இருந்தால் அது எவ்வளவு என்ற விவரங்கள் இருக்க வேணும். அடுத்தது இந்த விலைமனுக்களை சமர்ப்பிக்க வேண்டிய இறுதி நேரமும் இடமும் சொல்லப்பட வேணும். அப்ப இவ்வளவு விவரங்களும் ஒரு விலைமனுக்கான அழைப்புல இருக்க வேணும். இதோட வாங்கால நாங்க பார்த்த மிச்ச ஆவணங்கள் எல்லாமே விலைமனு ஆவணங்கள். அது சரிதான? விலைமனு அழைப்புல இவ்வளவு விஷயங்களும் உள்ளடக்கப்பட வேணும். அப்ப இந்த விடயங்கள் சும்மா பாத்தீங்கன்னா தெரியும். சாதாரணமா ஒரு ஒன்றை கேட்கல அவருக்கு என்னென்ன தெரிய வேணுமோ அவ்வளவும் இருக்குது. சரிதானே? அடுத்தது விலைமனுதாரருக்கான அறிவுறுத்தல்கள் ஒன்று கொடுக்குறோம் தானே, அது அழைப்புல இருக்க வேண்டியது. அறிவுறுத்தல்கள்ல என்னென்ன விடயங்கள் இருக்க வேணும். அவ வேலை வழங்குகிட்ட கொள்வனவாளர்கிட்ட பெயர், அதாவது நிறுவனத்தின் பெயர், பிறகு செய்யப்பட உள்ள பொருட்கள், வேலைகள், சேவைகள் விளக்கமும் நிதி மூலமும், பெருகை வழிகாட்டுதல்கள் ஏற்புடைய சட்டங்கள், அந்த பிரிவுகள் சொல்லப்பட வேணும். சரிதானே? அதாவது சட்டங்கள் வேறு ஏதாவது சட்டங்கள் ஏற்புடையதாக இருந்தால் அடுத்தது பெருகை வழிகாட்டுதல்கள், மற்றது என்னென்ன சட்டங்கள் அதுக்கு ஏற்புடையதாகும்ன்றது. அடுத்தது தேவையான முக்கிய தகுதிகள், தகமைகள், இயலுமை, அனுபவங்கள் எல்லாம் சொல்லப்பட வேணும். விலைமனு செல்லுபடி காலம், தேவையான கேள்விப்பின, விலையிடும் போது கவனத்தில் கொள்ள வேண்டிய காரணிகள், விலைமனுக்களை சமர்ப்பிப்பதற்கான நடைமுறைகள். உங்களுக்கு தெரியும், விலைமனு அழைப்பு என்றது நாங்கள் பத்திரிகையில வெளியிடுறது, விளம்பரப்படுத்துறது, அதான் அது. அதுக்கு பிறகு ஆவணங்கள் கொடுக்கல இந்த அறிவுறுத்தல்கள், அந்த அழைப்பும் இருக்க வேணும், அதோட இந்த அறிவுறுத்தல்கள் வழங்கப்பட வேணும். அப்ப திருப்பி அதுல வர்ற பல விடயங்கள் இதுல வருது, உங்களுக்கு தெரியும். சரிதானே? அதுல வர பல விடயங்கள் இதுல உள்ளடக்கப்பட்டிருக்குது. அப்ப பார்த்துக்கொள்ளுங்க. இது எல்லாமே பாடமாக தேவையில்லை, சும்மா விளங்கிக் கொள்ளுங்க. எங்களுக்கு 2-3 தானே கேட்கிறேன், இவ்வளவு எல்லாம் எழுத வேண்டி இல்லை. ஆனால் 2க்கும் உள்ள தொடர்பு இப்ப அங்க வந்தது இதுல வருதுன்றதை பார்த்துக்கொள்ளுங்க. அது நாங்க ஒரு பத்திரிகையில விளம்பரப்படுத்துறோம்னால் அவ்வளவு விளம்பரம், அதான் விலைமனுக்கான அழைப்பு. அதை பார்த்துதான் அவர் இங்க ஆவணம் எடுக்கிறதுக்கு வர போறார். சரிதானே? அப்ப இந்த ஆவணங்கள்ல இந்த அறிவுறுத்தல்கள் இருக்கும். அப்ப இதுல திருப்பி முழு விவரமும் சொல்லப்படுது. அப்ப விலைமனுக்களை சமர்ப்பிப்பதற்கான நடைமுறைகள், விலைமனுக்களை திறப்பதற்கும் மதிப்பிடுவதற்குமான கால எல்லைகளின் நடைமுறைகளும், பிரயோகிக்கப்படும் போது விசேட நிபந்தனைகள் இருந்தால் அதன் விவரம், ஒப்பந்த அளிப்பு முறை, எப்படியான ஒப்பந்தம் எப்படி வழங்கப்படும், என்ன வகையில வழங்கப்படும் போன்ற விவரங்கள் எல்லாம் விலைமனுதாரருக்கான. அப்ப இந்த ஆவணத்தை வேண்டினால் இந்த அறிவுறுத்தலை வாய்ச்சால் அவருக்கு முழு விவரமும் தெரிய வேணும் இந்த பொருள் சம்பந்தமா. சரிதானே? அடுத்தது விலைமனுதாரத்த தகுதியினங்கள். பொதுவாக யார் இந்த பிறகு செயல்முறையில பங்கு பெற்றியலாது, கருப்பு பட்டியலில் இருக்கிற அல்லது தடை செய்யப்பட்ட ஒப்புதகாரர். கருப்பு பட்டியல்ன்றது உங்களுக்கு தெரியும். அப்ப தடை செய்யப்பட்ட, ஏற்கனவே தவறிழைத்தமை காரணமாக தவறிழைத்தோர் பட்டியலில் உள்ளடக்கப்பட்டிருக்கிற ஒப்பந்தக்காரர் அல்லது விநியோகஸ்தர் அல்லது சேவை வழங்கினர். அக்கறை முறைப்பாடு கொண்ட ஒரு விலைமனுதாரர், அதாவது பெருகை நிறுவனத்தோட இந்த பெருக சம்பந்தமா ஏதாவது, இப்ப இந்த பெருக சம்பந்தமா எங்களுக்கு தேவையான சில ஆலோசனைகளை ஒரு நிறுவனம் வழங்கியிருக்கலாம். அப்ப அந்த நிறுவனம் திருப்பி பெருகையை சமர்ப்பிக்கல தானே. அப்பதான் அக்கறை முரண்பாடு. அக்கறை முரண்பாடுன்னா என்னன்னு பார்த்து நாங்கள் ஏற்கனவே. அப்ப அக்கறை முரண்பாடு கொண்ட ஒரு விலைமனுதாரர்,
அவர் விலை மனுவை சமர்ப்பிக்கலாது. அப்ப இந்த பெருக சம்பந்தமா எங்களுக்கு சில நேரம் சில ஆலோசனைகள் ஒரு நிறுவனம் வழங்கியிருந்தால் அப்புறம் அந்த நிறுவனமே இதுக்கு விலை மனுவை சமர்ப்பிக்கலாது. ஏனென்றால் அவர்கள் ஏற்கனவே எங்களுக்கு இது சம்பந்தமான ஆலோசனை வழங்கி இருக்கிறோம், எங்கள்கிட்ட கொடுப்பனவு பெற்று. அப்ப அவர்கள் அக்கறை முரண்பாடு கொண்டவர்கள். கூட்டு முயற்சியை பொறுத்த வரைக்கும் தனித்தனியாகவோ கூட்டாகவோ ஒன்றுக்கும் மேற்பட்ட விலமனுக்களை சமர்ப்பிக்க இயலாது. சரிதானே? இப்ப கூட்டு முயற்சியா இருந்தாலும் இப்ப 2-3 நிறுவனங்கள் சேர்ந்து ஒரு கூட்டு ஆண்மையா இருந்தாலும் கூட, கூட்டு முயற்சி கூட்டு நிறுவனமா இருந்தாலும் அப்புறம் தனித்தனியா ஒவ்வொரு நிறுவனமும் விலமனுவை சமர்ப்பிக்க இயலாது. அப்படி ஒன்றுக்கும் மேற்பட்ட விலமனுக்களை சமர்ப்பிக்க இயலாது. ஐக்கிய நாடுகள் சபையின் அனுமதி தேவைப்படுத்தப்பட்டுள்ள ஒரு நாட்டின் விலமனுதாரர், சரியா? ஏதாவது வேற வெளிநாட்டாளர் என்றால் அவர் விண்ணப்பிக்கிறார் என்றால் ஐக்கிய நாடுகள் சபையின் அனுமதி தேவை, அப்படியா தேவையான ஒரு நாட்டில் இருக்கிற விலமனுதாரர் அப்படி இருந்தால் சரிதானே, அவர்கள் விலமனுவை சமர்ப்பிக்க இயலாது. அப்படின்னா ஐக்கிய நாடுகள் சபையின் அனுமதி தான் தேவை. அடுத்தது மிக முக்கியமான விடயங்கள் இந்த விலை மனுப்பின பிட் செக்யூரிட்டி. அப்ப விலை மனுப்பினைன்றது இப்ப விலை மனுக்களுக்கான கட்டணங்கள் என்றது அது அந்த விலை மனுக்கள் ஆவணங்களுக்காக பிற கட்டுறாங்க. இல்லாட்டி சும்மா எல்லாரும் எடுத்து போனா பிறகு நிறுவனத்துக்கு அது மேலதிக செலவு. அப்ப அது மீளளிக்கப்படாத தொகையாக ஒரு குறிப்பிட்ட தொகை பெறப்படலாம். அடுத்தது விலை மனுப்பினை பிட் செக்யூரிட்டி. அப்ப விலை மனுப்பினை என்றது என்னத்துக்காக கோரப்படுறது? அப்ப பின்வருவனற்ற உறுதிப்படுத்துறதுக்காக தான் இந்த கேள்விப்பினை அல்லது விலைமனுப்பினை அப்படின்னு சொல்லலாம் பிட் செக்யூரிட்டி கூறப்படுது. ஒன்று, விலைமனு செல்லுபடி காலத்துக்குள்ள மீளப்படாது அல்லது மாற்றம் செய்யாம இருக்குது. அப்ப விலைமனுவை தாரார் இப்ப இவ்வளவு காலத்துக்கு செல்லுபடி ஆகும்ண்டு பிறகு நாங்கள் ஒப்பந்தம் எல்லாம் கொடுத்த பிறகு இல்ல இப்ப இந்த விலைக்கு தரையிலாதுன்னு அவர் சொல்லக்கூடாது. சொன்னாருன்னா ஒப்பந்தம் முறியும். அப்ப அதுக்கான ஒரு பாதுகாப்பு. அப்ப அதை மாற்றணும்னு சொல்லல அது ஒப்பந்த அளிப்பு நேரம். அப்ப இங்க நோக்கம் அவர் ஒப்பந்தத்தை பொறுப்பேற்க செய்கிறது. சரிதானே? பிறகு ஆவணங்களில் குறிப்பிட்டவாறு கணித பிழைகளை திருத்தி சீர் செய்யப்பட்ட விலைமனுவை ஏற்காம இருக்கலாம். சரிதானே? 5 தர 100 5000 போட்டிருக்கலாம். நாங்கள் 5 தர 100 500 திருத்தி போட்டு அவரை தெரிவு செய்திருப்போம். சில நேரம் நான் 5000 தான் போட்டேன், அதை ஏற்றுக்கொள்ளலான்னு அவர் சொல்லலாம். என்ன கணித பிழைகளை திருத்துறது என்றது பொதுவாக ஏற்றுக்கொள்ளப்பட்ட, நாங்கள் மதிப்பீடு செய்யக்குள்ள இருக்கிற கணித பிழைகளை திருத்திக் கொள்ளலாம். எனவே அதை அவர் ஏற்றுக்கொள்ளணும். கணித பிழையை திருத்துறதுக்கு எங்களுக்கு உரிமை இருக்குது. அப்ப அதை ஏற்றுக்கொள்ளாம விட்டார் என்றால் நாங்கள் வேறொரு சில நேரம் அடுத்த விலை குறைஞ்சால இருந்தால் தெரிவு செய்ய வேண்டியிருக்கும். அப்ப அப்படியான தன்மைகள் இல்லாமல் இருக்கிறதுக்காக தான் இந்த பிணை எடுக்கப்படுது. அடுத்தது ஒப்பந்தம் வழங்கப்பட்டால் ஒப்பந்தத்தில் கையொப்பம் என்றதை உறுதிப்படுத்துறதுக்கு, அவர் அதை ஏற்றுக்கொள்ள மறுக்காம இருக்கிறதுக்காக, உரிய காலத்துல செயற்படுத்தல் பிணையை சமர்ப்பிக்கிறதுக்கு. சரிதானே? அப்ப இங்க பிரச்சனை என்றால் எந்த விதமான பிரச்சனை இல்லாமலும் அவர் தெரிவு செய்யப்படுவாரா இருந்தால், கணிசமான பிரதிபலிப்பை காட்டின குறைந்த விலைமனுதாரராக ஒருவர் தெரிவு செய்யப்பட்டு நீங்க தெரிவு செய்யப்பட்டிருக்கீங்க ஒப்பந்தம் கைச்சாத்திடப்பட வாங்கன்னு சொல்லிக்கல, அவர் எந்த விதமான பிரச்சனையும் இல்லாம அந்த வேலையை சேவையை அல்லது வளங்களை பொறுப்பேற்க வேணும். அவ்வாறு பொறுப்பேற்க தவறினால் அதன் காரணமாக அரசாங்கம் என்ன செய்ய வேணும், நிறுவனம் என்ன செய்ய வேணும், திருப்பி அடுத்த விலை மனுதாரரை கூப்பிட்டு அது சம்பந்தமா திருப்பி நடவடிக்கை எடுக்கணும். அப்ப அப்படியான மேலதிக செலவுகள் மேலதிக காலதாமதம் ஏற்படும். அப்ப அதை தவிர்த்து கொள்றதுக்கான ஒரு பொறுப்பாகத்தான் இந்த பிணை பெறப்படுது. அப்ப இதனுடைய நோக்கங்கள் அதை விளங்கி கொண்டீங்கன்னா நோக்கங்கள் ஞாபகத்தில் இருக்கும். ஒன்று, செல்லுபடி காலத்துக்குள்ள அதை நான் மீள பெற்றுக் கொள்றேன்னு சொல்லக்கூடாது. அது தந்த நான் தான், ஆனால் நான் தெரிவு செய்யப்பட்டாலும் இனி தர மாட்டேன்னு சொல்லலாது. அல்லது இல்லை இன்ன விலையன்றதான் தருவான்னு சொல்லக்கூடாது. அந்த செல்லுபடி காலத்துக்குள்ள தந்த விலைமான செல்லுபடியா அவர் ஏற்றுக்கொள்ளணும். அப்படி சொன்னார் என்றால் இந்த பிட் செக்யூரிட்டி நாங்கள் அவருக்கு ரிலீஸ் பண்ண மாட்டோம். அது மாதிரி பிறகு ஆவணத்துல குறிப்பிட்ட கணித பிழைகளை சீர் செய்யறதுக்கு அனுமதிக்க வேணும், ஒப்பந்தம் வழங்கால் அதை பொறுப்பேற்க வேணும், உரிய காலத்துல செயற்படுத்தல் பணியை கொண்டு தரணும். இப்ப இவ்வளத்தையும் உறுதிப்படுத்துறதுக்காக தான் கேள்விப்பன. உரிய படிவத்துல கோரப்பட்ட தொகைக்கு தேவையான செல்லுபடி காலத்துக்கு எந்த விதமான விதிவிலக்கம் இல்லாம சமர்ப்பிக்க வேணும். இது இல்லையென்றால் பிறகு ஆவணம் நிராகரிக்கப்படும். அப்ப உரிய படிவத்துல சமர்ப்பிக்க வேணும், எவ்வளவு தொகைக்கு கேட்டாங்களோ அந்த தொகைக்கு சமர்ப்பிக்க வேணும், எவ்வளவு காலத்துக்கு கேட்டாங்களோ அவ்வளவு காலத்துக்கு சமர்ப்பிக்க வேணும். அப்ப இது சமர்ப்பிக்க வேண்டியது கட்டாயம், இல்லாட்டி விலை ஏற்றுக்கொள்ளப்படாது. அப்ப பொதுவாக விலைமனு பிணைன்றது இதுக்கு கட்டாயம். சரிதானே? சர்வதேச போட்டி கேள்வி, தேசிய போட்டி கேள்வி, மட்டுப்படுத்தப்பட்ட சர்வதேச போட்டி கேள்வி, மட்டுப்படுத்தப்பட்ட தேசிய போட்டி கேள்வி, இந்த 4க்கும் கட்டாயமா விலைமனுப்பினை பெற்றுக்கொள்ள வேணும். மற்றவர்களுக்கு தேவையா பெற்றுக்கொள்ளலாம். அப்ப இந்த விடயமும் எங்களுக்கு வினாவுக்குரிய ஒரு விடயமா இருக்கும். அப்ப விலைமனுப்பினை கட்டாயமா பெற்றுக்கொள்ள வேண்டியது இந்த முதல் 4க்கும். சரிதானே? அதாவது போட்டி கேள்விகளுக்கு. அது மற்றதும் போட்டிகள், இப்ப ஷாப்பிங் மெத்தட்டும் ஒரு போட்டி கேள்வி தான், போட்டி முறைமை தான், ஆனால் பகிரங்க போட்டி இல்லைங்க. சரிதானே? அது வேற வேற முறையில பயன்படுத்துறோம். நீங்க முதல் 4 மட்டும் ஞாபகத்துல வச்சிருங்க. அப்ப இந்த 4 போட்டி கேள்விகளுக்கும் கட்டாயமா விலைமனு கோரப்பட வேணும்.
ஷாப்பிங் மெத்தடுக்கு தேவையில்லை என்று நாங்கள் அங்கே பார்த்தினாங்க. ஆனால் சில நேரம் அந்த பெருகையினுடைய தன்மைக்கு ஏற்ப கோரப்படலாம்னு பார்த்தினாங்க. அது வேற விஷயம். ஆனால் இந்த நாளுக்கும் கட்டாயம் கோரப்பட வேணும். அதை ஞாபகத்தில் வச்சிருங்க. அப்ப வாங்குதல் முறைக்கு அவசரம் என்றா பெற்றுக்கொள்ளலாம், இல்லாட்டி தேவையில்லை. சரிதானே? பெறுமதி, காலம், சட்டபூர்வ தன்மை தவிர்ந்த சிறிய விலகல்களுக்காக மனுவை நிராகரிக்க இயலாது. இந்த மூன்றும் முக்கியம். எவ்வளவு பெறுமதி கட்டமோ அவ்வளவு பெறுமதிக்கு இருக்கணும், எவ்வளவு காலம் கட்டமோ அவ்வளவு காலம் இருக்கணும், சட்ட ரீதியா இருக்கணும். இந்த பேங்கோ ஏதோ உறுதிப்படுத்தி சட்டபூர்வத்தன்மை இருக்கணும். அதுல சந்தேகம் பண்ணா விலை மனுவை நிராகரிக்கலாம். அதை விட சில நேரம் சிறிய விலகல்களுக்காக நிராகரிக்க கூடாது. தேசிய பெறுகைகள்ல 28 நாளும், சர்வதேச பெறுகைகள்ல 56 நாளும் விலைமனு செல்லுபடி காலத்தை விட கூடுதலான காலத்தை கொண்டிருக்கணும். விலைமனு எவ்வளவு காலத்துக்கு செல்லுபடி? அப்ப நாங்கள் ஒப்பந்த அளிப்பு வரைக்கும், இப்ப நாங்கள் பெருக செயல்முறைகளுக்கு எவ்வளவு காலத்துக்கு போகணும்? இப்ப ஒரு 15 நாளுக்குள்ள நாங்கள் ஒப்பந்த அளிப்பை வழங்கிடுவோம் என்று எதிர்பார்த்தால் 1 மாதம் செல்லுபடி காலத்தை கேட்போம். அந்த 1 மாதத்துக்குள்ள அவர் ஒப்பந்தம் செய்துட்டாருன்னா அப்புறம் அவர் அந்த வேலையை செய்து தானே வேணும். சரிதானே? அப்ப அந்த ஒப்பந்த செல்லுபடி காலம் என்று சொல்லி எவ்வளவு காலத்துக்கு அவரால சரி விலைமனு செல்லுபடி காலமா? ஒப்பந்த செல்லுபடி காலம் இல்ல, விலைமனு செல்லுபடி காலம். விலைமனு தான் சமர்ப்பிக்கிறேன். அப்ப விலைமனு செல்லுபடி காலம் நாங்கள் கேள்விக்கான அறிவித்தல் வெளியிடக்கிலேயே விலைமனு இவ்வளவு காலத்துக்கு செல்லுபடியா இருக்க வேணும்னு கேட்போம். அதை விட 28 நாட்கள் கூட இருக்கணும். சர்வதேச போட்டி கல்வி என்றால் அந்த விலைமனு கால முடிவிலிருந்து 56 நாட்கள் கூடுதலான செல்லுபடி காலத்தை கொண்டிருக்க வேணும். இரண்டால் தச்சனமா தாமதங்கள் ஏற்படலாம் தானே? அப்ப அந்த அவ்வளவு காலத்துக்கு செல்லுபடியை கொண்டிருக்கணும். அதுக்கு இடையில ஒப்பந்த அளிப்பை நாங்கள் வழங்க வேணும்ன்றதான் இங்க கட்டாயப்படுத்தப்படுது. செல்லுபடி கால திகதியை குறித்து கோரப்பட வேணும். சரிதானே? எப்பயும் செல்லுபடி காலத்தை குறைக்கல, திகதியை குறிச்சு கொள்ளணும். நாட்களை சொல்லக்கூடாது. 50 நாளுக்கு செல்லுபடி ஆகும்னு சொல்லக்கூடாது. இத்தனையாம் தேதி வரைக்கும் இந்த பணம் செல்லுபடி ஆகணும். அப்ப நாங்கள் விலைமனு செல்லுபடி காலம் எப்ப தீர்மானிக்கிறோம், அதுல இருந்து 28 நாள் என்ன திகதி வருதுன்னு திகதியை குறித்து கோரப்பட வேணும். இது மதிப்பீட்டு தொகையில. சரிதானே? 1 வீதத்திலிருந்து 2 வீதத்துக்கு உட்பட்ட தொகையா இருக்கும். பெற்றோ உத்தேச அல்லது எதிர்பாரா செலவுகள் இல்லாம மதிப்பீட்டு தொகையின் 1 வீதத்திலிருந்து 2 வீதத்துக்கு இடப்பட்ட தொகையா இருக்க வேணும். வீதத்தையும் ஞாபகத்துல வச்சிருக்க. 1 வீதத்திலிருந்து 2 வீதத்துக்குள்ள. சரிதானே? அப்ப இதை 1 வீதம் 2 வீதம் பாக்குறதுக்கு பெற்றையோ அல்லது உத்தேச செலவினங்கள், எதிர்பாராத செலவுகள், அதுகள் எல்லாத்தையும் உள்ளடக்கிறது இல்லை. உண்மையான மதிப்பீட்டு பெறுமதி. அடுத்தது வங்கி உத்தரவாதத்தை சமர்ப்பிக்கலாம், அல்லது மீளளிக்க கூடிய பண வைப்பா வைக்கலாம், அல்லது விலைமான பிணைக்கான பிரகடனம் ஒன்றை செய்யலாம். பிரகடனம் என்றது 220 மில்லியனுக்கு குறைத்த ஒப்பந்தங்களுக்கு தேவைப்பாடுகளை பூர்த்தி செய்ய தவறினால் கருப்பு பட்டியல்ல நிரட்படுத்தப்படுவார். அவை சின்ன ஒப்பந்தங்கள் 20 மில்லியனு குறைஞ்ச ஒப்பந்தங்களுக்கு நான் இந்த விலைமனுவை நான் ஏற்றுக்கொள்வேன். அப்படி இல்லை ஏற்றுக்கொள்ள தவறினால் நான் 3 வருடத்துக்கு கருப்பு பட்டியல்ல உள்ளடக்கப்படுவேன் என்றதை ஏற்றுக்கொள்றேன் என்ற மாதிரி ஒரு பிரகடனம். சரிதானே? அது 20 மில்லியனுக்கு உள்ள மட்டும்தான். அப்ப பாருங்க, விலைமனுவை சமர்ப்பிக்கக்கூடிய 3 முறைகள் இங்க சொல்லப்பட்டிருக்கு. ஒன்று வங்கி உத்தரவாதம், சாதாரணமான, அல்லது மீளளிக்கக்கூடிய பண வைப்பு. இது கூடுதலா நாங்கள் சிறிய பொறுகைகளுக்கு பயன்படுத்தினாங்க. பெரிய பொறுகைகளுக்கு வங்கி உத்தரவாதத்தை கேட்கிறாங்க. அவ்வளவு காசை நாங்கள் பெற்று வச்சிருக்கிறது இல்லை. அது அவர் விரும்பின மாதிரி எதையும் சமர்ப்பிக்கலாம். அடுத்த 3வது விலைமனுக்கான விலைமனு பிணைக்கான பிரகடனம். இது புதுசாக ஒன்று சொல்லப்பட்டிருக்கு. அப்ப இது 20 மில்லியனுக்கு குறைந்த ஒப்பந்தங்களுக்கு அவர் ஒரு பிரகடனத்தை செய்ய முடியும் என்றதான் இதுல புதிதாக அறிமுகப்படுத்தியிருக்கிற ஒரு விடயம். பெருகை ஆவணங்கள்ட தெளிவான தன்மை இருக்க வேணும். என்ற சகலருக்கும் ஒரே மாதிரியான தகவல்களை வழங்க வேணும். மேலதிக தகவல்கள் பெறுவதில் சம சந்தர்ப்பம் வழங்க வேணும் என்ற ஆர்வமுள்ள சகலரும் பங்கு பெற்றதுக்கான சம வாய்ப்பு என்றதுதான் நாங்க பார்த்தனாங்க பெருகையினுடைய கோட்பாடுகள். அப்ப பெருகையின் தன்மை சிக்கலான நிலைமையை கருத்துல கொண்டு பெருகை நிறுவனத்தின் தேவைகளை விளங்கிக் கொள்றதுக்கும் தெளிவுபடுத்தல்களை பெறுவதற்கும் விலைமனு கோரலுக்கு முன்னரான கூட்டம், கள விஜயங்கள் போன்றவையெல்லாம் ஒழுங்கு செய்யப்படலாம். அப்ப பெருகையில பங்கு பெற்றுபவர்கள் அவர்கள் தங்களுடைய விடயங்களை முழுமையாக தெரிஞ்சு, பெருக தொடர்பாக முழுமையா தெரிஞ்சு அதுல ஈடுபடுவதற்குரிய சகல சந்தர்ப்பங்களும் வழங்கப்பட வேணும். அப்ப அது தொடர்பான தெளிவுபடுத்தல்கள், ஆவணங்கள் எதுவும் விளக்கம் இல்லை என்றால் அது எல்லாத்தையும் அவர்கள் பெற்றுக்கொள்ளலாம். அதுக்காகத்தான் பெருகைக்கு முந்தின கூட்டம் வைக்கிறது. சரிதானே? விலைமனு கோரலுக்கு முன்னரான கூட்டம். அப்ப விலைமனுக்களை சமர்ப்பிக்கிறதுக்கு முன்னர் அதுல ஆர்வமுள்ளாக்களை கூப்பிட்டு கூட்டத்தை வைக்கலாம், அல்லது ஆவணங்களை பெற்றாக்கள் அதுல கூப்பிடலாம். சரிதானே? விலைமனு ஆவணங்களை வாங்கியுள்ள அல்லது வாங்குவார்கள் என்று எதிர்பார்க்கப்படும் விலைமனுதாரர்களுக்கு பிரச்சனைகளை தெளிவுபடுத்துறதுதான் இதோட நோக்கம். 50 மில்லியனுக்கு மேற்பட்ட பொருட்களுக்கு விலைமனு முடிவு திகதிக்கு குறைந்தது 10 நாட்களுக்கு முன்னரும், ஏனையவற்றுக்கு ஒரு நியாயமான நாட்களுக்கு முன்னரும் இது நடத்தப்படலாம்.
சரிதானே. அப்ப அது தெளிவுபடுத்துறதுக்காக அவர்கள் தங்களுக்கு தேவையான சந்தேகங்களை கேட்கறதுக்காக கூட்டக்குறிப்பு தயாரிக்கப்பட்டு விலைமனு ஆவணங்களை வாங்கியுள்ள சகலருக்கும் பரிமாறப்பட வேணும். தஜில் மாதிரில வேறாத ஆட்களுக்கும் அன்று என்ன கதைக்கப்பட்டதுன்றது தெரிய வேணும். அப்ப விலைமனு ஆவணங்கள் அது வரைக்கும் வாங்கின சகலருக்கும் அந்த கூட்டக்குறிப்பு பரிமாறப்பட வேணும். விலைமனு ஆவணங்களை திருத்த வேண்டிய தேவைப்பாட்டை ஏற்படுத்தினால் இப்படியான கலந்துரையாடல்கள் அவர்கள் எதுவும் சொல்லிக்கல, உண்மையா நாங்கள் திருத்தத்தான் வேணும் என்று ஏற்றுக்கொண்டு இப்படி திருத்த வேண்டிய ஒரு சூழ்நிலையை இந்த கூட்டம் ஏற்படுத்துமா இருந்தால் பிறகு குழுவின் அனுமதியோட அப்படி திருத்தப்படலாம். ஆனால் திருத்தப்பட்டால் விலைமனு ஆவணங்களின் பிச்சைக்கு உண்டாக அந்த திருத்தத்தை எடுத்து அது ஏற்கனவே விலைமனுக்களை வாங்கியுள்ள அனைவருக்கும் அனுப்பப்பட வேணும். வழங்குறதுக்கு நடவடிக்கை எடுக்க வேணும். சரி, ஆழமாத்தவையில் சும்மா நான் சொல்ற அளவுக்கு விளங்கி கொண்டா போதுமானது இல்லை. ஆனால் விலைமனுக்கோரலுக்கு முன்னான கூட்டம் என்றால் என்ன, அது ஏன் நடத்தப்படுறது என்றது சாதாரணமா விளங்கி கொண்டீங்கன்னா சரி. மூல ஆவணங்கள்ல கணிசமான மாற்றத்தை ஏற்படுத்துமா இருந்தால், ஒரு கணிசமான மாற்றத்தை ஏற்படுத்துமா இருந்தால் பெருக குழுவின் சிபார்சோட புதிய விலைமனுவை கோரவன். அதை பிறகு குழு பரிசீலிக்கலாம் புதிய விலைமனுவை கோர்றதுக்கு. ஏனென்றால் பெருமளவு மாற்றம் என்றால் முழுமையா புதுசா கோல் பண்றதானே சரி. அப்ப புதுசாக விலைமனுவை கோர்றதுக்கு நடவடிக்கை எடுக்கலாம். சிறிய மாற்றம் என்றால் அது ஏற்கனவே ஆவணங்களை பெற்றாக்களுக்கு அந்த ஆவணங்களோட ஒரு பிற்சேர்க்கையாக இந்த ஆவணத்தையும் அனுப்பி வைக்கலாம். பிறகு ஆவணங்கள் பற்றி மேலதிக தெளிவுபடுத்தல்கள் தேவைப்படும் விலைமனுதாரர் போதுமான கால அவகாசத்துல எழுத்து மூலம் நிறுவனத்தை கோரி பெற்றுக்கொள்ளலாம். பிறகு நிறுவனம் அல்லது விலை மதிப்பீட்டு குழுவின்ற சிபார்சோட பிறகு குழு அங்கீகரிக்கலாம். போதுமான கால அவகாசத்துல மேலதிக சேர்க்கைகளை அல்லது மேலதிக ஆவணங்களை திருப்பி ஏற்கனவே இருக்கிற ஆவணங்களுக்கு மேலதிக சேர்க்கைகளை வழங்குறதன் மூலம் பிறகு ஆவணங்களை மாற்றி அமைக்கலாம். மேலதிகம் எதுவும் கூறப்படாத விடயம் அல்லது புதிய நிபந்தனைகளை சேர்க்கிறது ஏதோ உண்டு. அவசியமாயின் பிறகு குழு அங்கீகாரத்தோட முடிவு திகதியை நீடிக்கலாம். ஏனென்றால் நாங்க மாத்துறது எப்ப மாத்திரம்ன்றதை பொறுத்து தேவை என்றால் காலம் காணாது மற்றவர்கள் அது சம்பந்தமா தயாராகிறதுக்கு என்றால் முடிவு தேதியை நீடிக்கலாம். சரிதானே. அப்ப பிறகு ஆவணங்கள் கொள்ளணும் செய்த எல்லாருக்கும், ஆனால் அப்படி நீடிச்சால் அது அறிவிக்கப்பட வேணும். எதிர்கால விலைமனுதாரருக்கு போதிய ஆவாசத்தை வழங்குவதற்காக முன்னர் பயன்படுத்தப்பட்ட அதே ஊடகத்துல தகவல்களை வெளியிடலாம். அப்படியான சந்தர்ப்பங்களை செய்யலாம். சரிதானே. அடுத்தது மாற்று விலைமனுக்கள். மாற்று விலைமனுக்கள் என்றது அது கோரிக்கைகளே அனுமதிக்கப்பட வேணும். அதாவது ஏற்கனவே அவர் சமர்ப்பிச்ச விலைமனுவுக்கு மாற்றாக இன்னொரு விலைமனுவை சமர்ப்பிக்கிறது என்றதுதான் மாற்று விலைமனு. அப்ப மாற்று விலைமனுக்கள் அனுமதிக்கப்படும் போது எவ்வாறு சமர்ப்பிக்கப்பட வேணும், விலை எவ்வாறு வழங்கப்பட வேணும், மதிப்பீடு செய்யப்படும் அடிப்படை என்ன என்றது எல்லாமே பெரிய ஆவணத்துல முன்கூட்டியே குறிப்பிட்டிருக்க வேணும். அப்ப அதுல அனுமதிக்கப்படாட்டி மாற்று விலைமனு சமர்ப்பிக்கலாது. சமர்ப்பிக்கிறதுனால் அதுக்குரிய ஏற்பாடுகள் அது எப்படி கையாளப்படும் என்ற விடயம் பிறகு ஆவணத்தில் இருக்க வேணும். இவை வேறான விலைமனுவாக கருதப்படல் வேண்டும். சரிதானே. தனியா சரியா தனியானவா தானா தனியான விலைமனு படிவமும் புனையும் இணைக்கப்பட வேணும். வேறான மாற்றுகள் தான் அவர்கள் சமர்ப்பிக்கலாம். அது அனுமதிக்கப்பட்டிருந்தால் மட்டும். மூல விலைமனுக்கள் மாத்திரமே மதிப்பீட்டு நோக்கத்துக்காக கருத்துல கொள்ளப்படும். மூல விலைமனு தெரிவு செய்யப்பட்டால்தான் மாற்று விலைமனு அதோட ஒப்பிடப்படும். சரிதானே. அப்ப அதை பெருசா சமர்ப்பிக்கிறதால அவருக்கு நன்மை இல்லை. ஆனால் சில சந்தர்ப்பங்களை பொறுத்து சில தேவைகளுக்காக வரலாம். அது நாங்கள் ஆழமா போனோம் என்றால் சில நேரம் தனித்தனியா நாங்கள் அளவிடும் மதிப்பீடு செய்தல் மட்டும் பேமெண்ட் இருக்கைகளை அவர் ஒன்றை மாத்தி போட்டிருந்தால் அப்படியானதுக்காக. ஆனா மொத்த பெறுமதி தானே நாங்கள் மதிப்பீடு கெடுக்கிறத மொத்த பெறுமதிக்குள்ள மாத்தாம சில நேரங்கள்ல அவர் சில மாற்றங்களை செய்யலாம். அதை அனுமதிக்கப்பட்டிருந்தார். அப்ப மூல விலை மனு தான் பரிசீலனைக்கு எடுத்துக்கொள்ளப்படும். அது தெரிவு செய்யப்படாட்டி மாற்று விலை மனுவில் பிரயோஜனம் இல்லை. ஆனால் அது தெரிவு செய்யப்பட்டால் தான் அதை கொண்டு மாற்று விலை மனுவோட ஒப்பிடுவோம். மாற்று விலை மனு ஏற்கப்படுவதாயில் தேவைகளோடு முற்றிலும் இணக்கமானதாகவும் மூல விலை மனுவை விட விலை குறைந்ததாகவும் இருக்கணும். சரிதானே. தெரிவு செய்யப்படாத மாற்று விலை மனுக்கள் திறக்கப்பட மாட்டாது. சந்தர்ப்பத்தை பொறுத்து சில நேரம் நாங்கள் தொழில்நுட்ப மொழிகள்ல மாற்றங்கள் இருக்கலாம். அதான் மாற்று விலை மனுன்னு சொல்லப்படுறது. மாற்று விலை மனுக்கள் அனுமதிக்கப்படாத போது சமர்ப்பிக்கப்பட்டால் மாற்று விலை மனு நிராகரிக்கப்படும். வெளிப்படையாக பெயரிடப்படாத போது ஒன்றுக்கும் மேற்பட்ட விலைமனையாக கருதப்பட்டு எல்லாமே நிராகரிக்கும். அவர் மாற்று விலைமனு என்று வெளிப்படையாக பெயரிடாம ஒரே நிறுவனம் 2 விலைமனுக்களை சமர்ப்பிச்சிருந்தால் எது மாற்று விலைமனு என்று தெரியாது. அப்ப அப்படியான சந்தர்ப்பத்துல ரெண்டுமே நிராகரிக்கப்படும். ஏனென்றால் ஒன்றுக்கு மேல அவர் விலைமனு சமர்ப்பிச்சிருக்கிறார் என்றால் ரெண்டும் நிராகரிக்கப்படும். மாற்று விலைமனு என்று எழுதினால் அது திறக்கப்படாம மற்றது திறக்கப்பட்டு பரிசீலிக்கப்படும். சரிதானே. அந்த ஏற்பாடுகளை பார்த்துக்கொள்ளுங்க. அடுத்தது பொருட்களுக்கான விலைமனு விருப்ப தேர்வுகள் அனுமதிக்கப்படுமா இல்லையான்றது பிறகு ஆவணத்துல குறிப்பிடப்பட வேண்டும். விருப்ப தேர்வுகள் என்றது
சில இப்ப எங்களுக்கு நாங்கள் பொதுவாக விலமனுக்கு கேட்கல. நான் ஏற்கனவே சொன்னேன், ஒரு குளிர்பானம் என்றால் குளிர்பானத்துல எங்களுடைய தேவைகளை நாங்கள் சொல்றோம். இப்ப பெப்சி, கொக்கோ கோலா, இன்னும் பல நிறுவனங்களுடைய குளிர்பானங்களை விற்கிற ஒரு நிறுவனம் இருக்கலாம். அப்ப அவர்கள் எங்களுக்கு தரையில அதுக்காக பெப்சி, கொக்கோ கோலா எல்லாத்தையுமே வெளியே போட்டு தரையிலாது. அவர் தன்னட்ட இருக்கிற சிறந்ததாக எதை கருதுறாரோ அதைத்தான் தரவணும். ஒன்றுதான் சந்தர்ப்பம் பொதுவாக. சரிதானே? இங்கதான் விருப்ப தேர்வுகள் அனுமதிக்கிறது என்றால் சில நேரம் ஒன்றுக்கு மேற்பட்டது அவர் தரலாம். அப்ப விருப்ப தேர்வுகள் அனுமதிக்கப்படுமா இல்லையான்றது பிறகு ஆவணத்தில் சொல்லப்பட வேணும். விருப்ப தேர்வுகள் அனுமதிக்கப்படும் போது எவ்வாறு சமர்ப்பிக்கப்பட வேணும், விலை எவ்வாறு வழங்க வேண்டும், எப்படி மதிப்பீடு செய்யப்படும் என்றது பிறகு ஆவணத்துல குறிப்பிடப்பட வேணும். பொதுவாக விலை மனுதாரர் மிகச் சிறந்த விருப்ப தேர்வை விவர குறிப்புக்கேற்ப சமர்ப்பிக்க வேணும் என எதிர்பார்க்கப்படுது. சரிதானே? அதான் பொதுவாக சொல்லப்படுறது. ஆனால் மிகச்சிறந்த விருப்ப தேர்வை மதிப்பீட்டு அளவுகோல்களுக்கு அமைய தெரிவு செய்ய வேணும். சில நேரம் ஒன்றுக்கு மேற்பட்டது சமர்ப்பிக்க அனுமதிக்கப்பட்டிருந்தால் சரிதானே? ஆனா பொதுவாக அவர் நாங்கள் குளிர்பானம் என்று கேட்டிருந்தால் அதுக்காக பெப்சி என்ன விலைக்கு தருவன், கொக்கோ கோலா என்ன விலைக்கு தருவன், இது என்ன விலைக்கு தருவன் என்று எப்படி தெரியல. அவர் தன்னிட்ட இருக்கிற சிறந்த விருப்ப தேர்வு எதுவோ அதுதான் பொதுவாக அவர் சமர்ப்பிக்க வேணும். அதை வச்சுக்கொண்டுதான் நாங்கள் மதிப்பீடு செய்வோம். அவர் என்னத்தை என்ன விலைக்கு தர இருக்கிறார், மற்றவர் என்னத்தை என்ன விலைக்கு தர இருக்கிறார், அதுகளை ஒப்பீடு செய்து நாங்கள் மதிப்பீட்டை செய்வோம். விருப்ப தேர்வுகள் அனுமதிக்கப்பட மாட்டாது என குறிப்பிடப்பட்டால் அப்படி விருப்ப தேர்வுகளோடு இருக்கிற விலைமனுக்கள் நிராகரிக்கப்படும். அடுத்தது பெறுமதி சேர்வரி. அவங்களுக்கு தெரியும், மொத்த செலவு மதிப்பீட்டுல வெட்டுக்கான ஏற்பாடு தனியாக காட்டப்பட வேணும். வெட்பெறுமதியை வெட்பதிவு இலக்கத்துடன் தனியாக குறிப்பிட வேண்டும் என பிறகு ஆவணத்துல விலைமனுதாரர் அறிவுறுத்தப்பட வேணும். ஏற்கனவே நான் சொல்லிட்டேன், மதிப்பீட்டின் போது வெட் உள்ளடக்காத பெறுமதிதான் ஒப்பிடப்படும். ஒப்பந்தம் செய்யும் போது வெட் உள்ளடக்காத பெறுமதிதான் ஒப்பந்த பெறுமதியாக கொள்ளப்படும். வெட் வழங்கப்படுமா இல்லையான்றது தனியாக அந்த ஒப்பந்தத்துல சொல்லப்படும். சிட்டைகளை சீர் செய்யல, அதாவது கொடுப்பன உறுதி சீட்டுகள் கிடைச்சி அதை தீர்வு செய்யல வெட் ஒழுங்கு விதிகளுக்கு அமைய அந்தந்த வேலைகள்ல வெட் பெறுமதி கொடுப்பனம் செய்யப்படும். அவருக்கு பதிவு இருந்தால் அந்த பெறுமதியின்படி அதன்படி வெட் கொடுப்பனவு செய்யப்படும். வெட் பெறுமதி கொடுப்பன விவரங்கள் உடனடியாக உள்நாட்டு இறைவரி ஆணையாளர் நாயத்துக்கு தெரியப்படுத்த வேணும். யாருக்கு நாங்கள் வெட் வரி கொடுப்பனவு கொடுத்தால் அது சம்பந்தமா உடனடியா நாங்கள் இன்லேண்ட் ரெவென்யூ டிபார்ட்மெண்ட் உடனடியா அறிவிக்க வேணும். இது வெட் வரி தொடர்பான ஏற்பாடு. அடுத்தது முற்பண கொடுப்பனவு. இது எங்களுக்கு ஞாபகத்தில் இருக்க வேணும். ஏண்டா வீதங்கள் அதுகள் இதுகள்லாம் அந்த முக்கியமானது கேள்விகள் வார ஒரு விடயம். அந்த வீதங்கள் அதுகள் வாருது. அப்ப ஒப்பந்த வேலைகளுக்கு நாங்கள் முற்பணம் கொடுக்கலாம். 50 மில்லியனுக்கு குறைவேண்டா 30 வீதம் கொடுக்கலாம். 50 மில்லியனுக்கு மேற்பட்ட வேலைகளுக்கு 20 வீதம் கொடுக்கலாம். சரியா? முந்தையும் இதே பெறுமதி தான் இருந்தது, இப்பயும் அதே பெறுமதி தான் இருக்குது. முற்பணம்ன்றது எங்களுக்கு தெரியும், வேலையை செய்யல. இப்ப வளமையா நாங்கள் ஒரு வேலையோ வளங்களோ முடிஞ்ச பிறகுதானே கொடுப்பனவு செய்யும். ஆனால் அதுக்கு முன்னரே வழங்குறதான் முற்பணம் என்றது உங்களுக்கு தெரியும். அப்ப 50 மில்லியனுக்கு குறைந்த வேலைகளுக்கு 30 வீதமும் 50 மில்லியனுக்கு மேற்பட்ட வேலைகளுக்கு 20 வீதமும் வேலைகளா இருந்தா கொடுக்கலாம். ஆனால் 90 வீதமான கொடுப்பனவுகள் இடம்பெறதுக்கு முன்னர் முற்பணம் கழிக்கப்பட வேணும். அப்ப பேமெண்ட் படிப்படியா செய்து கொண்டு போவோம். முன்னுக்கு முற்பணம் கொடுப்போம் அவர் மூலப்பொருட்களை கொள்ளணும் செய்துன்றதுக்காக. ஆனால் 90 வீதம் பேமெண்ட் செய்யறதுக்கு இடையில முற்பணம் முழுமையாக கழிக்கப்பட வேணும். பொருட்களுக்கு தேவை என்றால் 30 வீதம் வரைக்கும் முற்பணம் கொடுக்கலாம். சரிதானே? அப்ப வேலைகளுக்கு 50 மில்லியனுக்கு குறைவேண்டா 30 வீதம், 50 மில்லியனுக்கு மேலேண்டா 20 வீதம், பொருட்களுக்கு 30 வீதம். இப்ப இந்த வீதத்தை ஞாபகம் வச்சிருங்க. ஆனால் முற்கொடுப்பனவுக்கு உத்தரவாதம் சமர்ப்பிக்க வேணும். சரிதானே? என்னோட இல்லாட்டி எந்த நம்பிக்கையில கொடுக்குற அவர் விட்டுட்டு போனால் என்றதுக்காக முற்பண கொடுப்பனவுக்கான உத்தரவாதம் சமர்ப்பிக்க வேணும். அடுத்த இன்னொன்று இருக்குது என்றால் பிடித்து வைத்தல் தொகை. பிடித்து வைத்தல் தொகை என்றது ஒரு வேலையை ஒருவர் செய்தால் அல்லது ஒரு பொருட்களை வழங்கினால் குறைபாட்டு காலம், அதாவது ஒரு வேலை என்றால் அவர் கட்டிடத்தை கட்டி தந்தால் அது படிக்காம கொள்ளாம எல்லாம் சரியா இருக்குது, குறைபாடுகள் எதுவும் இல்லாம இருக்குது என்ற ஒரு குறிப்பிட்ட காலம் தீர்மானிக்கப்படும் ஒப்பந்தத்தில். அப்ப அந்த காலம் வரைக்கும் ஏதேனும் குறைபாடுகள் ஏற்பட இல்லை என்றதை உறுதிப்படுத்தி கொள்றதுக்காக பிடித்து வைக்கிற தொகை தான், அதாவது கொடுப்பனவுல பிடித்து வைக்கிற தொகை அதான் பிடித்து வைத்தல் தொகை என்று சொல்லப்படுது. அப்ப ஒரு கொடுப்பனவு செய்யல குறித்த வீதத்தை கழிச்சு கொண்டு கொடுப்பனவு செய்யறது. அது அந்த குறைபாடு காலம் முடிஞ்ச பிறகுதான் அந்த தேவைக்காக தான் பிடித்து வைக்கப்படும். அப்ப அது தொடர்பான ஏற்பாடு என்ன இருக்குது? அப்ப அனைத்து வேலைகளுக்கும் குறைபாடுகளை சீர் செய்யும் காலத்துக்குள்ள குறைபாடுகளை திருத்தி அமைப்பதை உறுதிப்படுத்துறதுக்காக அப்படி தச்சலமா ஏதாவது குறைபாடுகள் வந்தால் அவர் அந்த காலத்துக்குள்ள வந்தால் அதை திருத்தி தர வேணும். அப்படி அவர் திருத்தி தர தவறினால் இங்க எங்கள்கிட்ட காசு இருக்குது, அதை எடுத்து நாங்கள் செய்ய முடியும் என்றதுக்காக தான் இது பெற்றுக்கொள்றது. சரிதானே? அப்ப பார்த்துக்கொள்ளுங்க, கேள்விப்பினை பெற்றுக்கொள்றது, கேள்வியை பொறுப்பேற்கிறத உறுதிப்படுத்துறதுக்காக. செயற்படுத்தல் பிணை பெற்றுக்கொள்றது அவர்
ஒப்பந்த நிபந்தனைகளின்படி உரிய காலத்தில் அதை செய்து தாரார் என்றதை உறுதிப்படுத்துறதுக்காக. பிடித்து வைத்தல் தொகை என்றது குறைபாட்டு காலத்துக்குள்ள குறைபாடுகள் ஏற்பட்டால் அதை சீர் செய்து தரதுக்காக. அவ குறைந்தது 5% குறைஞ்சது 5% அறவிடப்பட வேணும். முந்தி எங்களுடைய பெருக நடைமுறை விதிகள்ல இந்த வீதம் குறிப்பிடப்படவில்லை. அது ஒப்பந்தத்திலான் தீர்மானிக்கப்பட வேணும் என்ற மாதிரி இருந்தது. இப்ப அது குறிப்பிடப்பட்டிருக்குது. இப்ப இது வினாவுக்கு வரலாம். இது இப்ப குறிப்பிடப்பட்டிருக்கு. குறைந்தது குறைஞ்சது 5%. அப்ப முந்தியும் நாங்கள் 5%, 10% பல திணைக்களம் பல மாதிரி அறவிட்டது. அதுக்கு சரியான ஒரு ஏற்பாடு இருக்கல. இப்ப சொல்லியிருக்கு குறைஞ்சது 5%. அதை விட கூட வேலையின தன்மை, சிக்கல் நிலை, குழப்ப நிலை, இடர்கள் என்பவற்றுக்கு ஏற்ப அதை அதிகரிக்கலாம். பிடித்து வைத்தல் தொகை சதவீதம் பெருகை ஆவணத்தில் உள்ளடக்கப்பட வேணும். அப்ப பெருகை ஆவணத்தில் இவ்வளவு வீதம் நாங்கள் பிடித்து வைப்போம், பிடித்து வைத்தல் தொகை எத்தனை வீதம்ன்றது குறிப்பிடப்பட வேணும். அப்ப பொதுவாக குறைபாட்டுக்காக பிடித்து வைத்திருந்தாலும் கூட பிடித்து வைத்தல் தொகை என்ற இப்ப உதாரணத்துக்கு 10% பிடித்து வைத்த தொகை என்று தீர்மானித்தால் ஒவ்வொரு கொடுப்பனவிலையும் 10% நாங்கள் கழிச்சு வச்சிருப்போம், வைப்பு கணக்குல வச்சிருப்போம். அப்ப மொத்தமா கொடுப்பனம் செய்த பிறகு 1 மில்லியன் ரூபாய் வேலை என்று சொல்லி சொன்னால் எங்களுக்கு தெரியும் 1 மில்லியன் 10 லட்சம். அப்ப 1 லட்சம் எங்கள்ட்ட பிடிகாசு என்று பிடிச்சு வச்சிருப்போம். அப்ப அதுல வேலை எல்லாம் முடிஞ்ச பிறகு அதுல அரைவாசியை கொடுக்கலாம். வேலைகள் வளங்கள் முடிந்து இறுதி கொடுப்பனவு வழங்கியகளை பிடித்து வைத்த தொகையில அரைவாசி வழங்கலாம். பிடிச்சு வச்சிருந்தாலும் இப்ப 1 லட்சம் ரூபாய் நாங்கள் பிடித்து வைத்த தொகையா இருந்தால் 50,000 இறுதி கொடுப்பனவோட திருப்பி கொடுக்கலாம். உண்மையா நாங்கள் பிடித்து வைத்த தொகையா தீர்மானிக்கிறது அரைவாசி தொகை தான் குறைபாட்டு காலப்பகுதிக்காக இருக்க போகுது. அதுக்கு முதல் இது எவ்வாறு செயற்படுதுனால் இந்த பிடித்து வைத்தல் தொகையும் சேர்ந்து அவற்றை ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பாண்ட் மாதிரி தான், செயற்படுத்தல் பண மாதிரி. ஏனெண்டா இப்ப அவற்றை செயற்படுத்தல் பணையும் எங்கள்கிட்ட இருக்கு. அவர் ஒப்பந்தத்தை முறிச்சால் இந்த பிடித்து வைத்த தொகையும் இருக்கு, சரிதானே? ஆனால் இறுதி கொடுப்பனவோட அரைவாசியை கொடுக்கலாம். மீதி அரைவாசி குறைபாடுகளுக்கான அந்த பொறுப்பு கால பகுதி 6 மாதமோ 3 மாதமோ அந்த ஒப்பந்தத்தில் தீர்மானிக்கப்பட்டிருக்கும். அதுக்கு பிறகு நாங்கள் அந்த மீதி தொகையை கொடுக்கலாம். ஆனால் வேலை வளங்கள் முடிவிட்டோன்னு 50% கொடுக்கலாம் என்றால் மீதி 50% நாங்கள் குறைபாட்டு காலம் முடிஞ்ச பிறகுதான் கொடுக்கலாம் என்றால் அவர் சில நேரம் வங்கி உத்தரவாதமோ ஏதோ ஒன்று கொண்டு தருவார் என்றால் அந்த காசையும் கொடுக்கலாம். என்ன உத்தரவாதம் எங்கள்கிட்ட இருக்குதானே, சரிதானே? அப்ப அவர்கிட்ட தெரியும், அவர் சில நேரம் வங்கியில அவர்கிட்ட காசு இருக்கும், வங்கி உத்தரவாதம் ஒன்றை பெற்றுக் கொண்டு தந்துட்டு அந்த காசையும் திருப்பி கோரலாம். ஆனால் குறைபாட்டு காலம் முடியும் வரைக்கும் ஒன்றில் அரைவாசி இருக்க வேணும் பிடித்து வைத்த தொகை, அல்லது அதுக்கு சமனான வங்கி உத்தரவாதம் ஒன்று அவர் சமர்ப்பிக்கிறார். பொறுப்பு காலப்பகுதி முடிவடையிலிருந்து எப்ப பொறுப்பு காலப்பகுதி முடியுதோ அதுல இருந்து 28 நாட்கள் கூடியிருக்க வேணும் வங்கி உத்தரவாதத்தை சமர்ப்பிக்கிறதா இருந்தா, சரிதானே? குறைபாடுகளுக்கான பொறுப்பு காலத்தை நீடிக்க பெருக நிறுவனம் தீர்மானித்தால் உத்தரவாதத்தினை நீடித்து தருமாறு கோர வேணும். உத்தரவாத காலம் முடிவடைகிறதுக்கு முன்னர் அதை எழுத்துல கோர வேணும், அவர் நீடிச்சு தர வேணும். சில நேரம் குறைபாட்டு காலப்படியே நீடிக்கிறதா இருந்தால் அதுக்கு ப்ரொசீஜர்ஸ் இருக்கு, ஆனால் இதெல்லாம் எங்களுக்கு தேவையில்லை. அடுத்தது செயற்படுத்தல் பிணை. இது ஒன்றுதான் நாங்கள் மேலதிகமா பார்க்க வேண்டியது. அப்ப பொதுவா இது தொடர்பாக இருக்கிற பிணைகள் பொறுப்புகள் என்றது. அப்ப செயற்படுத்தல் பிணைன்றது ஏற்கனவே நான் சொல்லிட்டேன், ஒப்பந்த செயற்பாடுகள் ஒப்பந்த நியதிகள். அப்ப ஒப்பந்தம் செய்த பிறகுதான் செயற்படுத்தல் பிணை. ஒப்பந்தம் செய்யறது வரைக்கும் உறுதிப்படுத்துறதுக்கு தான் பிட் செக்யூரிட்டி. அப்ப ஒப்பந்த செயற்பாடுகள் ஒப்பந்த நியதிகள் நிபந்தனைகளுக்கு அமைவாக மேற்கொள்ளப்படுறதை உறுதிப்படுத்துறதுக்காக உடன்படிக்கை மேற்கொள்றதுக்கு முன்னர் இது செலுத்தப்பட வேணும். அவ இது யார் செலுத்துறாங்க? இப்ப கேள்விப்பணியை பொறுத்த வரைக்கும் யார் தெரிவு செய்யப்படுவார்னு தெரியாது. எனவே விலைமனு சமர்ப்பிக்கிற அவ்வளவு பேரும் கேள்விப்பணம் சமர்ப்பிக்கும். செயற்படுத்தல் பணம் சமர்ப்பிக்க வேண்டியது யாருன்னு பார்த்தோம் என்றால் தெரிவு செய்யப்பட்ட ஒப்பந்தக்காரரோ விநியோகஸ்தரோ யாருக்கு நாங்கள் அந்த ஒப்பந்தத்தை அளிக்கிறோமோ அந்த பிறகையை கொடுக்கிறோமோ அவர் தான் செயற்படுத்தல் பணம் சமர்ப்பிக்கும். மற்றவர்கள் சமர்ப்பிக்க தேவையில்லை தானே, மற்றவர்கள் தெரிவு செய்யப்பட இல்லை. அப்ப ஒப்பந்த செயற்பாடுகள் நியதிகள் நிபந்தனைகளுக்கு அமைவாக உரிய காலத்துல மேற்கொள்ளப்படுறதை உறுதிப்படுத்துறதுக்காகத்தான் செயற்படுத்தல் பணம் பெற்றுக்கொள்ள வேணும். இது உடன்படிக்கை மேற்கொள்றதுக்கு முன்னர் சமர்ப்பிக்கப்பட வேணும். செயற்படுத்தல் பணம் சமர்ப்பிக்கப்பட்டு ஒப்பந்த உடன்படிக்கை கையொப்பமிட்டதும் கேள்விப்பணம் என்ற வேலை முடிஞ்சுதான். ஏன்னா ஒப்பந்தம் கையெழுத்து வைக்கிறத உறுதிப்படுத்துறதுக்காக தானே அது இருந்தது. அப்ப இது ஒப்பந்தம் சைன் பண்ண உடனே அவர் கேள்விப்பணையை திருப்பி அவருக்கு விடுவிக்கலாம். அது நீ எங்களுக்கு தேவையில்லை. தெரிவு செய்யப்படாத ஆட்களுக்கெல்லாம் கேள்விப்பணையை விடுவிக்கலாம், தெரிவு செய்யப்பட்டவருக்கும் விடுவிக்கலாம். 5 மில்லியனுக்கு குறைவான வேலைகளுக்கு ஒப்பந்தத்தின் இயல்பு மற்றும் இடர்காரணிகளை கருத்துல கொண்டு செயற்படுத்தல் பண விதிவிலக்கு அளிக்கலாம், பெற்றுக்கொள்ளலாம், விடலாம். 5 மில்லியன் என்றது ஞாபகத்துல வச்சிருக்கோம் தொகை வரைக்குல, சரிதானே? 5 மில்லியனுக்கு மேல என்ன கட்டாயம் செயற்படுத்தல் பண பெற்றுக்கொள்ள வேணும். மதிப்பீட்டு தொகையில பின்வரும் வீதங்களுக்கு அமைய இருக்க வேணும் செயற்படுத்தல் பண, சரிதானே? வேலைகளா இருந்தா 5%, பொருட்களா இருந்தா 10%, சேவைகளா இருந்தா 5%. ஒப்பந்த காலத்தை விட அப்ப எவ்வளவு காலத்துக்கு ஒப்பந்தம் செய்யப்படுதோ எவ்வளவு காலத்துக்கு அவர் பூரணப்படுத்த வேணும், அதான் ஒப்பந்த காலம்னு சொல்றது. அந்த ஒப்பந்த காலத்தை விட 28 நாட்கள் கூடுதலா இருக்க வேணும்,
சரிதானே? இது செயற்படுத்தல் பண தொடர்பான ஏற்பாடு. சரியா? அடுத்தது வந்து சேதங்களுக்கான அல்லது தாமதத்துக்கான. சரிதானே? அப்ப தாமதத்துக்கானவருடைய அவர் ஒப்பந்தம் செய்யல அதுல. அப்ப பெருக நடவடிக்கையில காலதாமதம் ஏற்படும் போது அதற்காக குறிப்பிட்ட தொகை அறவிடுவதுதான் இது. அப்ப இதை நாங்க சொல்றோம் என்னென்றால் கணியப்படுத்திய சேதங்கள் அல்லது காலதாமதத்துக்கான சேதங்கள். காலதாமதத்துக்கான சேதங்களுக்காக தொகை அறவிடுறேன்னா எங்களுக்கு தெரியும். கணியப்படுத்திய சேதங்கள் என்றால் சில நேரம் அந்த சொல்லு புதுசா இருக்கானுடைய ஞாபகத்துல வச்சிருங்க. அப்ப இது அவர் சொல்ற காலத்தை விட எவ்வளவு காலத்துக்குள்ள வழங்க வேணும், விநியோகிக்க வேணும், அல்லது ஒப்பந்தத்தை கட்டடத்தை வேலையை பூர்த்தி செய்ய வேணும் என்று நாங்கள் ஒப்பந்தம் செய்யறோமோ அதை விட தாமதிப்பாரா இருந்தால் அதுக்காக ஒரு குறிப்பிட்ட தொகை அவர்கிட்ட இருந்தால் விடப்படும். அதைத்தான் சொல்றது கணியப்படுத்திய சேதம் அல்லது காலதாமதத்துக்கான சேதம். சரிதானே? லிக்விடேட்டட் டேமேஜஸ் அல்லது டிலே டேமேஜஸ். அப்ப இது வந்து நீங்க பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னால் பொருட்களா இருந்தா ஒரு கிழமைக்கு அல்லது அதன் ஒரு பகுதிக்கு ஒரு வீதம் தாமதத்துக்கு. அப்ப ஒவ்வொரு கிழமை தாமதத்துக்கும் அல்லது அதன் ஒரு பகுதி தாமதத்துக்கும் ஒரு வீதப்படி அறவிடப்படும். வேலைகளா இருந்தா நாளொன்றுக்கு ஒப்பந்த தொகை 0.05 வீதம் ஒரு நாளுக்கு. இது கிழமைக்கு ஒரு வீதம், இது நாளுக்கு 0.05 வீதம். ஆனால் ஆக கூடினது ஒப்பந்த தொகையில 10 வீதம் வரைக்கும். அதை விட கூடி போகலாது. அப்ப இதுல வீதங்கள் தொகைகள் இருக்கிறபடியா ஞாபகத்துல வச்சிருங்க. உச்ச எல்லை அடையும் போது ஒப்பந்தத்தை முடிவுறுத்துறதுக்கு பெருக நிறுவனம் நடவடிக்கை எடுக்கணும். இந்த 10 வீதம் வரைக்குமே தாமதமா போகுது என்றால் இனி அவர் ஒரு பிள்ளை என்று கருதி அது வரைக்கும் தான் அனுமதிக்கலாம் என்ற மாதிரி. சரிதானே? அதுக்கப்புறம் நீங்க 10 வீதம் வாரத்துக்கு சொன்னால் உங்களுக்கு தெரியும் 20 நாளுக்கு 20 இல்லை என்ன உண்டோ 20 நாளுக்கு ஒரு வீதம் வரும். அப்ப 10 வீதம் வாரன்னு சொன்னால் 200 நாள். 200 நாளை விட ஒரு வேலை தாமதிச்சு கொண்டு போவதென்றால் அதுக்கு பிறகு அந்த ஒப்பந்தத்தை முடிவுறுத்துறதுக்கு அவர் தவறு லட்ச ஒப்பந்தம் அதை முடிவுக்கு கொண்டு வரதுக்கு நிறுவனம் நடவடிக்கை எடுக்கும். அடுத்தது சரியா? இது பற்றி பெருசா தேவையில்லை. இப்படி பிணக்குகளை தீர்க்கிறதுக்கான ஏற்பாடுகள் இருக்கு. ஒப்பந்தக்காரருக்கும் பெருக நிறுவனத்துக்கும் பிணக்குகள் ஏற்படைக்கல அதை தீர்க்கிறதுக்காக பல்வேறு பொறிமுறைகள் இருக்குது. சரியா? அது சம்பந்தமா எங்களுக்கு காலமா தேவையில்லை. ஆனா இப்படி இருக்குது. ஒன்று நாங்க போகலாம் என்று சொல்லி சொன்னால் இணக்கமான தீர்வுக்கு அப்ப ரெண்டு பகுதியும் கலந்துரையாடி ஒப்பந்தமான ஏதோ கலந்துரையாடி கொஞ்சம் காலத்தை கொடுத்து ஏதோ ஒன்று ஒரு தீர்வுக்கு வரது. அடுத்தது வந்து மத்தியஸ்தம். சரிதானே? ஒரு ஆளை மத்தியஸ்தர் ஒரு ஆளை வச்சுக்கொண்டு மத்தியஸ்தம் செய்து ஒரு இணக்கப்பாட்டுக்கு வர்றது. அடுத்த வந்து ஒரு தீர்ப்பு வழங்குறது. சரிதானே? ஒரு ஒரு பலம் வாய்ந்த ஒரு உரை வச்சுக்கொண்டு அதை நாங்கள் அந்த பிணக்குக்கு ஒரு தீர்வு காண்றது அல்லது நடுவர் மன்றம் என்றது நீதி நடவடிக்கை மாதிரி அதுக்கு போறது. சரிதானே? அப்ப 4 வகையில இந்த பிணக்களை தீர்க்கலாம். அதை மட்டும் ஞாபகம் வச்சிருந்தா சரி. அது சம்பந்தமா ஆழமா தேவையில்லை. மற்றது விவர குறிப்புகள் என்றா ஏற்கனவே நாங்கள் பல சம்பந்தமா என்னென்னு பார்த்துட்டோம். அடுத்தது ஒப்பந்த வகைகள். அப்ப பொதுவாக என்னென்ன வகைகள்ல ஒப்பந்தம் செய்யப்படலாம்? சரிதானே? என்னென்ன வகைகள்ல ஒப்பந்தம் செய்யப்படலாம்? அப்ப ஒப்பந்தம் செய்யல என்ன வேலை எப்படி எவ்வளவு காலத்துக்குள்ள முடியணும், நாங்கள் எப்படி பேமெண்ட் செய்வோம்ன்றதானே ஒப்பந்தத்தின் நிபந்தனை. இப்ப எங்கட சார்பில் நிறுவனத்தின் சார்பில் கொடுப்பனவு செய்யணும், வழங்கினார் விநியோகஸ்தர் ஒப்பந்தக்காரர் சார்பில் அவர் அந்த தேவையை நிறைவேற்றி தர வேணும். எனவே ஒப்பந்த வகைகள் பல வகைகள் இருக்கலாம். ஒன்று அளந்து பணம் செலுத்துதலா இருக்கலாம், மெஷர் அண்ட் பே, அதாவது செய்யப்படுற வேலைகளுக்கு ஏற்ற வகையில. அப்படி ஒப்பந்தம் செய்தால் அவர் இப்ப கட்டடம் என்றால் எவ்வளவு சுவர் பூசி இருக்கிறார் என்றால் அதை அளந்து அதுக்கேற்ற வகையில எவ்வளவு கொடுப்பனவு படி என்று அது அளந்து கொடுப்பனவு செய்யற. அடுத்தது விநியோகித்ததும் பணம் செலுத்துதல். பொருட்கள் என்றால் கொண்டு வந்து ஒப்படைச்ச பிறகு அவருக்கு பணம் செலுத்துறது. அடுத்த குவியல் தொகை லம்சம் என்றது அந்த வேலையை முழுமையா செய்திருந்தால் இவ்வளவு தொகை செலுத்துறது என்று ஒப்பந்தம் செய்யப்படலாம். அல்லது சட்டக உடன்படிக்கை ஃப்ரேம்வொர்க் அக்ரிமெண்ட். சரிதானே? அது வந்து ஏற்கனவே செய்யப்பட்டதில்லை. அடுத்தது அல்லது செயலாற்றுகை அடிப்படையாக கொண்டு சரிதானே பெர்ஃபார்மன்ஸ் பேஸ்ட் அவற்றை செயற்பாடுகள் அடிப்படையாக கொண்டுன்னு சொல்லி இந்த வகைகளில் ஒப்பந்தம் செய்யப்படலாம். சரிதானே? அப்ப இதுல உங்களுக்கு சட்டக உடன்படிக்கை மட்டும்தான் மற்றதெல்லாம் ஓகே. அப்ப பொதுவாக ஒன்று அல்லது அதுக்கு மேற்பட்ட ஒப்பந்தக்காரர்கள் வழங்குனர்களுடன் நீண்ட காலத்துக்கு பொருந்தக்கூடிய ஒரு ஒப்பந்தத்தை செய்து குறிப்பிட்ட காலத்துக்கு தேவைப்படுகிற எதிர்பார்க்கப்படுகிற பொருட்களை வேலைகளை சேவைகளை தேவையான நேரத்தில் பெற்றுக்கொள்ளக்கூடிய வகையில ஒரு உடன்படிக்கையை செய்து வைக்கிறது. சரிதானே? அப்ப இதுதான் சட்டக உடன்படிக்கைன்னு சொல்லப்படுறது. அது சில விசேட சூழ்நிலைகள்ல அதிகபட்சமாக 3 ஆண்டுகளுக்கு இப்படியான ஒன்றை செய்யலாம்.
தொடர்ச்சியான வளங்கள் தேவையான பொருட்கள். இதில் விலைகள் நிலையாக இருக்கும், நிலையான விலைக்கு தான் செய்யப்படும். ஆனால் சில நேரங்களில் பொருளாதார காரணங்களால பாரிய அளவு மாற்றம் ஏற்பட்டால் அதுக்கு எப்படி அதை தீர்த்து கொள்றது என்ற வழிமுறை தெளிவா இருக்கும். அப்ப தொடர்ச்சியான பொருட்களை பெற்றுக்கொள்றதுக்காக இந்த சட்டக உடன்படிக்கை என்ற ஒரு வடிவத்தை செய்யலாம். மற்றெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சது. அடுத்த செயலாற்றியை கொண்டு அடிப்படையாக கொண்ட ஒப்பந்தம் பண்றது கொடுப்பனவுகள் உள்ளீடுகளை அடிப்படையாக கொண்டு மேற்கொள்ளப்படுறதில்லை. தரம் அளவு நம்பகத்தன்மை என்பதின் அடிப்படையில வெளியீடுகளை அடிப்படையாக கொண்டு. சரி, அவர் என்ன செய்யறாருன்றத பிரச்சனை இல்லை, எங்களுடைய தேவை எப்படி நிறைவேறுது என்ற வெளியீடுகளை அடிப்படையாக கொண்டு பேமெண்ட் செய்யறது. சரிதானே? அப்ப குறிப்பிட்ட காலத்துக்கு வீதிகள், கட்டணங்கள், இயந்திரங்கள், தொகுதிகள் போன்றவற்றை புனரமைக்கிறது என்று சொல்லி சொன்னால் அவர் அதுக்காக எவ்வளவு செலவு செய்வார் என்றது இல்லை. எங்களுக்கு அவ்வளவு காலத்துக்கும் அந்த வீதி பராமரிக்கப்பட்டு கொண்டு இருக்கணும், எந்த கிடங்கும் இல்லாம. அவர் 5 வருஷத்துக்கு பராமரிக்கணும் என்றால் 5 வருஷத்துக்கு பராமரிக்கிற வேலை அவற்று. சில நேரம் ஒன்று முடியாட்டி ஒன்றும் செலவழிக்க மாட்டார். சில நேரம் கூடுதலா உடஞ்சி போகுதுன்றால் ஆனால் உடனுக்குடன் திருத்தணும். உள்ளீட்டு அடிப்படையாக கொண்டு இல்லை, அவருக்கு எவ்வளவு செலவு ஏற்படுதுன்றது இந்த கருத்துல கொள்ளப்படுறது இல்லை. ஆனால் எங்களுக்கு 5 வருஷத்துக்கு அது பராமரிக்கப்பட வேணும். அதுக்காக ஒரு ஒப்பந்தத்தை செய்யறது தான் செயலாற்றியை அடிப்படையாக கொண்ட ஒப்பந்தம். சரிதானே? அப்ப அந்த 2 புதிய விடயங்கள் சொல்லப்பட்டிருக்குது. இதுக்கு முதல் பார்த்ததும் சட்ட உடன்படிக்கையும் செயலாற்றியை அடிப்படையாக கொண்டதும். அப்ப 2ம் முதல் இல்லாத ஒரு புதிய ஒப்பந்த முறைமை. அப்ப அதனுடைய அதை ஞாபகத்துல வச்சிருங்க. அப்ப ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு வழங்கப்படும் போது சரிதானே? அப்ப இப்படியான சந்தர்ப்பங்கள்ல சரிதான ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்ப சில நேரங்கள்ல இந்த ஒப்பந்த வகைகள் என்றால் என்ன என்றது சில நேரம் கேட்கப்படலாம். அப்ப ஒப்பந்த வகைகளை ஞாபகத்துல வச்சிருங்க. அதுல விசேடமா இந்த 2 ஒப்பந்தங்கள் வந்து புதிய விடயங்கள். அப்ப அதை ஓரளவுக்கு விளங்கி கொண்டா சரி. இதுக்குள்ள எல்லாம் ஆழமா போவாங்க, நியாயமான வடிவமைப்பதிலேயே இருக்குது. அடுத்தது ஒப்பந்தம். சரிதானே? பெருகை ஆவணங்கள்ட ஒரு முக்கிய பகுதி ஒப்பந்தம். ஏனென்றால் இதுதான் ஆழ தெரிவு செய்யும் வரைக்கும் பெருக நடவடிக்கை பெருக குழுன்ற வேலை. இதுக்கு இஞ்சால ஒப்பந்தம் செய்த பிறகு இனி வேலையை செய்திருக்கிறது இதுதான் முக்கியமான பகுதி. இதுக்காக தான் இவ்வளவு நடந்தது. அப்ப ஒப்பந்த காலம், நியதிகள் என்பன தேவைப்பாடுகள், ஒப்பந்தத்தின் தன்மை என்ற எல்லாத்தின் அடிப்படையிலையும் ஒப்பந்தம் தீர்மானிக்கப்படும். எங்களுக்கு தேவையில்லை. ஒப்பந்த அளிப்பு தீர்மானத்தின்படி பெருக நிறுவனம் பின்வரும் பெருகைகளுக்கு கட்டாயம் ஒப்பந்தம் செய்ய வேணும். சரிதானே? என்னது செய்ய வேணும் என்றால் எழுத்துல ஒப்பந்தம் செய்ய வேணும். பொருட்களா இருந்தால் 10 லட்சம், ஒரு மில்லியனுக்கு மேல, 1 மில்லியனுக்கு மேல பொருட்கள் என்றால் கண்டிப்பா ஒப்பந்தம் செய்யணும். 5 லட்சத்துக்கு மேல வேலைகள் என்றால் கண்டிப்பா ஒப்பந்தம் செய்யணும். சரிதான்? அப்ப எல்லைகள் மாற்றப்பட்டிருக்குது. இந்த எல்லைகளை ஞாபகத்துல வச்சிருங்க. அப்ப இப்ப நாங்கள் பொருட்கள் சேவைகள் என்றால் 10 லட்சத்துக்குள்ளே என்றால் சில நேரம் ஒப்பந்தம் செய்யாமலே அவர்கிட்ட வளங்களை கொடுத்து பெற்றுக்கொள்ளலாம். ஆனால் 10 லட்சத்துக்கு மேலே என்றால் கட்டாயம் ஒப்பந்தம் செய்யலாம். ஆனால் அது குறைஞ்சாலும் ஒப்பந்தம் செய்யலாம், அது நிறுவனத்தினுடைய தேவைப்பாடு. ஆனால் 10 லட்சத்துக்கு மேற்பட்டால் கட்டாயம் செய்யணும். வேலைகளை பொறுத்த 5 லட்சத்துக்கு மேற்பட்டால், வேலைகள் சேவைகளை பொறுத்த வரைக்கும் 5 லட்சத்துக்கு மேற்பட்டால் ஒப்பந்தம் செய்யணும். பிறகு கைநூலில் காணப்படும் அதிகார இல்லையினுள் ஒப்பந்த அளிப்பு தீர்மானிக்கப்படும் போது கணக்கு உத்தியோகத்தினால அல்லது அவரால் அதிகாரம் அளிக்கப்பட்டவரால உடன்படிக்கை கையொப்பம் விடப்படும். ஏனைய சந்தர்ப்பங்கள்ல பிரதான கணக்கு உத்தியோகத்தினால அல்லது அவரால அதிகாரம் அளிக்கப்பட்டவரால. சரிதானே? பெருக கை அதுக்குள்ள ஒப்பந்த அளிப்பு தீர்மானிக்கப்படைக்கல. எப்பயும் ஒரு பெருக குழு எல்லைகளான் இருக்கலாம். அப்ப கணக்கீட்டு உத்தியோகத்தரை சைன் பண்ணலாம் என்றுதான் சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் வேறு ஏதேனும் சந்தர்ப்பங்கள் இருந்தால் பிரதான கணக்கீட்டு உத்தியோகத்தர் சைன் பண்ண வேணும். அப்ப பெருக தொடர்பாக எங்களுக்கு பொதுவாக இந்த விடயங்கள் தெரிஞ்சிருந்தா சரி. அடுத்தது வந்து நாங்க பார்த்தோம்னு சொல்லி சொன்னால் பெருகையில வந்து இன்னும் ஒரு மதிப்பீடு சம்பந்தமான கொஞ்சம் விடயம் இருக்குது. அன்னைக்குல நான் பார்ப்போம், அதை நம்ம அது தேவையில்ல முயற்சி செய்வோம். சரி, அது கொஞ்சம் விடயம் இருக்குது. ஆனால் அது சம்பந்தமா கணக்கு விடயங்கள், வினாக்கு வர்ற கணக்கு விடயங்கள் நான் சொல்லிட்டேன் இதுலயே. அது ஒரு ஆவணமா தரத்துக்கு தான் நேரம்ன்றது ஒரு பெரிய பிரச்சனையா இருக்குது. அதை பார்த்துக்கொள்ளுங்க. அடுத்த ஒரு முக்கியமான விடயம் உங்களுக்கு தெரியும். இப்ப இந்த சுப்ரா எக்ஸாம் 18ஆம் தேதி என்றபடியால் நாங்கள் விரைவாக அதுக்கு தயாராக வேண்டியிருக்குது. எப்படியும் கடைசி ஒரு வாரம் நீங்கள் உங்களோட சுய கற்றலுக்காக ஒதுக்க வேணும். இப்பயே நீங்க சுயமா கற்றுக்கொண்டிருக்கிறீங்க. நான் நினைக்கிறேன் இப்பயே கன பேர் பரீட்சைக்கு தயாராக இருப்பீங்க. அப்ப எங்களுக்கு வந்து 100% படிக்கிறன்றது எப்பயும் சாத்தியப்படாது. 100% ஒன்று இல்லை. ஆனா இயன்ற வரைக்கும் நாங்கள் எல்லாமே சரி. இப்ப எங்களை பொறுத்த வரைக்கும் பல பாடங்கள்ல ஒதுங்கிடுது, கொஞ்சம் கொஞ்சம் இருக்குது. தேவைக்கேற்ற விதத்தில் தரலாம், அதை நீங்க தேடிக்கொள்ளலாம், பிரச்சனை இல்லை. இந்த பாஸ் பேப்பர் கிளாஸை பொறுத்த வரைக்கும் சரிதானே? அப்ப நாங்கள் ஓரளவுக்கு பாஸ் பேப்பர் கிளாஸை கொஞ்சம் செய்தால் கொஞ்சம் அதுலேயும் கொஞ்சம் மீட்டலா கதைக்கலாம். மற்றபடி பாஸ் பேப்பரை செய்யறதால ஏன்னா அதுல வேற கேள்விகள் தான் திருப்பி சில பாடங்களை பொறுத்த வரைக்கும் மாறி மாறி வந்து கொண்டிருக்குது. ஆனால் நாங்கள் அதோட ஒரு மீட்டலாகவும் பார்க்கலாம்.
அப்ப சில சவால்களையும் பாஸ் பேப்பர்ல இருக்கிற சில சவால்களையும் நாங்கள் அடையாளம் காணலாம். அப்ப அதுல எனக்கு சில கோரிக்கைகள் சிலது ஆலோசனைகள்னு சொல்லலாம் அல்லது வேண்டுகோள்னு சொல்லலாம் வந்திருக்கிறேன்னு சொல்லி சொன்னால் இப்ப நாங்கள் வந்து ஒவ்வொரு நாளும் அது ஒரு குறிப்பிட்ட நேரத்தை ஒவ்வொரு பாஸ் பேப்பருக்கு போட்டுக்கொண்டு போறதை விட ஒரு நாளைக்கு ஒவ்வொரு பாடத்தை பார்க்கறது பிரயோசனமா இருக்கும்னு சொல்லி 2-3 பேர் சொல்லிக்கணும். உங்களுடைய அபிப்பிராயம் என்னன்னு சொன்னீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் ஒரு இறுதி தீர்மானத்துக்கு வரலாம். இன்றைக்கு இதுல காய்ச்சி எடுக்கிறது தான் தீர்மானம். என்னென்னு சொல்லி சொன்னால் நான் இப்போ நேரம் போட்டுருக்கேன் தானே இப்போ 8:30 இருந்து 10 ஏதோ நான் சுமார் நேர அட்டவணை போட்டிருக்கேன். அது நேர அட்டவணை என்றது பிறகு நாங்கள் நீங்களும் தீர்மானித்துக் கொள்றதானே. ஆனால் நாங்கள் ஓரளவுக்கு கொஞ்சம் விஷயங்கள் கலந்துரையாட வேணுமென்றால் கொஞ்சம் நியாயமான அப்போ அந்த 5 நாளையும் ஃபுல்லா ஒதுக்கி கொள்ளுங்க. சரியா? ஆனால் நேர அட்டவணையை பொறுத்த வரைக்கும் இப்போ உதாரணத்துக்கு அவையில் கேட்குற 2-3 பேர் கேட்டால் எனக்கும் பார்க்க சில நேரம் அது ஒரு சாதகமாக பரிசீலிக்கக்கூடிய மாதிரி ஒன்றா இருக்கு. ஆனால் நம்ம தீர்மானம் இல்லை. அவையில் கேட்குற மாதிரி சொல்லி சொன்னால் இப்போ ஒரு நாளைக்கு ஏஆர் என்றால் ஏஆர்ல அண்டு பார்க்கக்கூடிய பாஸ் பேப்பரை பார்க்கறது அண்டு அதை டிஸ்கஸ் பண்றது. அது மாதிரி ஒரு நாளைக்கு ஒன்றை பார்த்தால் என்னன்ற மாதிரி அதை பற்றி உங்களோட அபிப்பிராயங்கள் எதுவும் இருந்தால் நீங்க சொல்லுங்க. ஏனென்றால் அன்றைக்கு அது சம்பந்தமா கதைக்கிறெல்லாம் காய்ச்சி ஏதோ முடிஞ்சு அதுல என்னவோ உண்டு அண்டையோட அதை முடிச்சு கொள்ளலாம் என்ற மாதிரி. மற்றது நானும் பார்த்தேன் என்ன சொன்னால் அந்த ஒன்றா மாற்றி கொண்டிருக்காமல் அப்படி சில நேரம் எனக்கு எதுவும் பிரச்சனை இல்லை. சார் ஓம் சார் பாஸ் பேப்பர் பார்த்தா நல்லம்னு நினைக்கிறேன். இல்ல பாஸ் பேப்பர் தான் பார்க்கிறேன். இல்ல அது சரி. பாஸ் பேப்பர் என்னென்றால் இப்ப நான் 1.5 மணித்தியாலம் ஆஃபீஸ் சிஸ்டம், 1.5 மணித்தியாலம் ஆஃபீஸ் மேனேஜ்மெண்ட் அப்படியில போனான். அப்ப நாங்கள் அப்படி பார்க்காம இப்ப சனிக்கிழமை என்றால் சனிக்கிழமை ஏஆர் என்றால் ஏஆரை பார்த்தோம் என்றால் ஏஆர் அண்டையோட முடியுது. அப்ப அண்டு எவ்வளவுக்கு பாஸ் பேப்பரை பார்க்கலுமோ அவ்வளோத பார்த்துட்டு மிச்சம் நீங்களா தேடிக்கொள்வீங்க. அடுத்த நாள் வந்து ஆஃபீஸ் சிஸ்டம் என்றால் ஆஃபீஸ் சிஸ்டத்தை பார்க்க அப்படியே ஒவ்வொரு நாளைக்கும் ஒன்றை பார்த்து கொண்டு போக மாட்டோம். அப்படி செய்யறத பற்றி ஓகே என்றால் நாங்கள் அப்படி போவோம். நாங்க ஒரு விட்டுட்டு அப்படி பார்ப்போம். அப்ப நான் அதுக்கு ஒரு டைம் நான் இதாண்டு போட்டு விடுறேன். அதுல வந்து நீங்க பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னால் நாங்கள் அந்த பிரேக்கள் எல்லாம் அதுல கொஞ்சம் நேரம் போயிட்டு என்னடா ரெக்கார்டிங் பர்பஸ் அதில் இருக்குது. நாங்கள் ஒரு 1.5 மணி நேரத்துக்கு ஒருக்கா சின்ன பிரேக்கை விட்டா நான் ஒரே பாடத்தையே பார்த்து கொண்டு போனோம் என்றால் அன்றையோட அப்படி முடியும். அப்படி நாங்கள் 5 நாளைக்கும் 5 பாடத்தை பார்ப்போம். அப்ப மெரிட்காரருக்கும் பிரச்சனை இல்லைன்னா அந்த நாளுகள்ல நினைஞ்சு வேணா சரி. ஆனா நீங்க எப்படியும் மற்ற லிமிட்டட் ஆக்கள் 5 நாளையும் ஒதுக்கி கொள்ளுங்க ஃபுல்லா. சரிதானே? ஓகே. அப்ப நாங்கள் இதோட இந்த வகுப்பை முடிப்போம். நான் நினைக்கிறேன் ஏற்கனவே ஒரு ரெக்கார்டிங் தான் அனுப்பல. மற்ற அந்த புதிய கலவுல நஞ்சாக்களுக்கு நான் போட்டு விடுறேன். நேரம் தான் பெரிய நெருக்கடியா இருக்குது. பார்க்க போற பேப்பரை கொஞ்சம் ஏர்லியா போட்டா நாங்கள் ஒன்று போட்டுட்டேன். அது ஏற்கனவே அந்த கொஞ்சம் கிளியர் இல்லாத பேப்பர் ஒன்று இப்ப அந்த எக்ஸாமினேஷன் டிபார்ட்மெண்ட்ல போட்டுட்டாங்களானே தமிழ். நான் அது டவுன்லோட் பண்ணி இப்போ உங்கள்கிட்ட இருக்குமென்னு நினைக்கிறேன். ரெண்டாவது நான் குரூப்ல இப்ப திருப்பி நாளை போட்டு விடுறேன். இப்ப நான் முதல் மற்ற நீ இப்ப இப்படி மாறுறேன்னா நீ மற்ற இப்ப முதல் நாள் செய்யறதை நான் ஃபுல்லா போடணும். நான் போட்டு வரேன் பிரச்சனை. ஓகே. எப்படியும் இன்றைக்கு இரவு நாளைக்கு ஃபுல்லா அதுல ஒதுக்கினாதான். அதனபடியால் நாங்கள் எப்படியும் நாளைய வகுப்பை நிப்பாட்டுவோம். என்னென்னால் நிப்பாட்டினா தான் அடுத்த நாள் கிளாஸ் எப்படி போகலாம். மற்றது நானும் நாளைக்கு டிராவல் பண்ண வேண்டியிருக்கும். நாளைய கிளாஸை நிப்பாட்டுவோம். நாங்கள் அடுத்த கிழமை பார்ப்போம். நேரத்தை பொறுத்து ஏதோ ஒன்று பார்த்து தான் நாளைய கிளாஸ்ன்றது எஸ்எல்எஸ் ஆக்கள் உங்களோட அந்த டைம் டேபிள் படி நடக்கும். நான் சொல்றது சூப்பரா கிளாஸ் இன்டர் கிளாஸ். ஓகே. பாப்போம். நாளைக்கு சில நேரம் நான் நிப்பாட்டுறேன்றது சொல்றேன். சில நேரம் எடுக்கலமெண்டா ஒரு கொஞ்ச நேரம் மறுபடியும் பார்க்குறேன்டா அதை மேக்சிமம் பார்ப்போம். ஆனால் சந்தர்ப்பத்தை பொறுத்து செய்வோம். நிப்பாட்டுறேன்டா அறிவிக்கப்படும். கிளாஸ் இருக்குன்றால் லிங்க் அனுப்பப்படும். ஓகே. அப்ப நாங்கள் அப்படி பார்ப்போம். நான் அப்ப டைம் டேபிள மாத்தி போட்டு விடுறேன். நீங்களும் அதுக்கு தயாராகுங்க. பேப்பர்களை போட்டு விடுறேன். அப்ப நான் முதல்ல எந்த பாடம் எடுத்து தீர்மானிச்சாலும் அதுக்கேற்ற மாதிரி அந்த பேப்பர்ல எடுத்து பதிவிட்டு. ஓகே. நன்றி எல்லாருக்கும். இரவு வணக்கம். நாங்கள் நீ ஒரு சிறித மீட்டலை செய்து இதை முடிப்போம். அப்ப கொஞ்சம் கவனமா படிங்க. நீ முழு நேரத்தையும் ஒதுக்குங்க. அந்த 5 நாளையும் ஃபுல்லா உங்களோட வளமையான கடமையிலிருந்து கொஞ்சம் கூடுதலா ஒதுக்குங்க. என்றால் நாங்கள் ஒரு பாடம் என்றால் எங்களுக்கு தேவையான இடைவெளியை விட்டு நாங்கள் எவ்வளவுக்கு மேக்சிமம் பார்க்கலுமோ அவ்வளவுக்கு பார்க்கலாம். சரிதானே? அப்ப அதை நீங்க பயன்படுத்திக் கொள்றது உங்களை பொறுத்ததுதான். அப்போ ஒரு ஆள் 2 பேர்ட்ட அபிப்பிராயங்களை கேட்கறதுல என்னால எவ்வளவு முடியுமோ அவ்வளவு நேரத்துக்கு பார்த்துட்டு போக முடியல பிரேக்கை விட்டு ரைட்டா? அப்ப அதுக்கு நீங்க தயாராயிருங்க. நன்றி எல்லாருக்கும். இரவு வணக்கம். அப்ப நாங்கள் அடுத்த வகுப்பு வரைக்கும் பாதுகாப்பா இருங்க. ஓகே. Thank you. Good night, sir. Thank you, sir.